ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா நினைக்கிறேன். சரி, ஓகேடாமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிக்கு கூடிய ஹீ இஸ் நாட் மைன் 3/3 ஃபைன் பார்ட்டா. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்கலாம் ஓட்டி 7 எஃப்எஃப்ல அப்படியே இருக்கே சொல்லிட்டு கண்டிப்பாக அதை போடுறாங்க. ஓகேவா? இந்த எஃப்எஃப் முடிச்சுட்டு, ஏன்னா இந்த எஃப்எஃப் கிடையாது, 2 ஷார்ட் தான். இந்த 2 ஷார்ட் இதெல்லாமே ஃபினிஷ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை போடுறேன். ஓகேவா? எனக்கு அந்த 2 ஷார்ட்லாம் பெண்டிங் இருக்குது. எனக்கு இது ஹெட்டேக் மாதிரி இருக்குடா. ஓகேவா? அதனால தான் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் அதை போடுறேன்டா. ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போனாண்டா. நம்ம செகண்ட் பார்ட் எப்படி என் பண்ணிட்டு போனாக்கா, நம்ம ஜிமின் வந்துட்டு ஜேகேவோட டைட்டாக ஹக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவர் பயந்துருப்பாரு. ரெய்னியில் அந்த மின்னல் சவுண்டெல்லாம் கேட்டு பயந்துருப்பாரு. ஜேகேவோட டைட்டாக ஜிமின் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகேவும் ஜிம்னா கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜேகேவோ டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஒன்றும் பயப்படாத சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. ஜிமின் ஜேகேவோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே அவர் ஃபேஸை ஜேகேவுடைய செஸ்டில் புதைச்சிக்கிறாரு. இப்போ அப்படியே ஒரு 1/2 போகுது. 1/2 அப்புறம் தான் ரெய்னி வந்து ஸ்டாப் ஆகுது. ரெய்னி ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க, அங்கே பாரு ரெய்னி விட்டுடுச்சு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு ஆக்வர்டாக இருக்குது. எனக்கு ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணது ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தான் நம்ம ஜிமின் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வராங்க. சாரி அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜேகே பார்க்குறாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்க. இல்லை அவனை ஹக் பண்ணதுக்கு சொல்கிறாங்க. பயத்தில் தானே ஹக் பண்ணா. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிமின் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஜிமின் க்ளோஸாக நின்றுருக்காரு. அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்காரு. அந்த ஏன்னா ரெய்னியில் நனைஞ்சிருக்காரு இல்லையா, ஹேர்லாம் கொஞ்சம் வெட்டா, லிப்ஸ் அவ்வளோ அழகாக அவ்வளோ க்யூட்டாக இருக்காரு. இப்போது ஜேகே பார்க்குறாங்க. இங்கே பாரு எதுக்காக தனியாக வந்தால் சொல்கிறாங்க. அது நீங்கள் எல்லோரும் போயிட்டீங்களா மூவிக்கு? அதான் என்ன பண்ணுறது தெரியல. ஹாஜனுக்கு ஃபீவரு, அதான் மெடிசன் மட்டும் வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன். மெடிசன் வாங்கிட்டு கொஞ்சம் கஞ்சி வச்சு கொடுக்கறதுக்கு அரிசி வாங்கலான்னு வந்தேன்னா அது ரெய்னி சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் சம்பளம் எடுத்துட்டு வந்துருக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு ஜம் கேட்குறாங்க. எடுத்துகிட்டு வரணும் தான் நினச்சேன். ஆனால் ரெய்னி வராது, அதுக்குள்ளே வந்துடலாம், கிளைமேட் தான் அப்படி இருக்க சொல்லிட்டு நினச்சிட்டு வந்துட்டேன். சீக்கிரமாக போயிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குள்ளே ரெய்னி வந்துருச்சு. ஜிம்னு சொல்கிறாங்க, உனக்கு பயமா? மின்னல்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப பயம். மின்னல் இடினாக்கா ரொம்ப பயப்படுவோம் அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. இப்போ தான் ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் இப்படி ஒரு மாதிரி இப்போ தான் லைட்டாக ஷிவர் ஆகுறாங்க. எனக்கு ரெய்னி விட்டதுக்கப்புறமா ஒரு இப்போ சில்லுன்னு காற்று அடிக்கும்ல, அதுக்கப்புறம் அடிக்கிற காற்று ரொம்ப சில்லுன்னு தானே இருக்கும். ஜிமினுக்கு அப்படியே குளிர ஆரம்பிக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஷர்ட்லாம் கொஞ்சம் வெட்டாயிட்டு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறதுனால ஒரு மாதிரி வாமாக இருந்திருக்கும். இப்போ நம்ம ஹக்கை ரிலீஸ் பண்ணிட்டு நிற்கிறதுனால அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. குளிரா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அவர் ரெயின் கோட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அவர் ஷர்ட் ரிமூவ் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜேகே அந்த ஷர்ட்டை காட்டி இந்த போட்டுக்கோ சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை போட்டுக்கோ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறது போட்டு சொல்கிறாங்க. அப்போ ஜிம் போட்டுக்கிறாங்க. இப்போ ஜேகே அந்த ரெய்னி கோட்டை ஜிம்முக்கு மேலே போட்டுக்கிறாங்க. நீ சொல்கிறாங்க நான் டிஷர்ட் போட்டுக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஜேகே வந்துட்டு ஒரு டிஷர்ட் போட்டு மேலே ஷர்ட் போட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் ரெய்னி கோட் கொடுத்துருப்பாரு. இப்போது அந்த டிஷர்ட்டோட அவர் நின்றுருக்காரு. ஜேகே பார்க்குறாங்க. போலாமா சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க. எனக்குலாம் குளிராது வா சொல்லிட்டு இப்போ ஜேகே ஜிம்மை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் வந்து ஜேகே பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ டேஸில் 2 பேரும் இப்படி பேசினதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைமு. ஆனால் ஜிமினுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்படியே அமைதியாக ஜேகே கூட போயிட்டுருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் ஜேகே 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜிமின் வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போயிடுறாங்க. அந்த பக்கம் நம்ம ஜேகே போயிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜேகோட ஃப்ரெண்ட்ஸ் அதான் அவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஏன்டா படத்தை விட்டுட்டு பாதிரி இருக்கிற வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. உண்மையை சொல்லு, ஜிமின் வரலன்றாங்க தானே வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்கே தெரியாது ஜிமின் வரமாட்டான்னு சொல்லிட்டு. அங்கே போயிட்டு உட்காந்ததுக்கப்புறம் தான் ஜிமின் வரலன்றாங்க தானே வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. டே தப்புடா, உனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, புரிஞ்சுக்கோடா அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. டே அது விட்றா அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இப்போது நம்ம காயும் உனக்கு திருத்த முடியாத சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்படி டேஸ் அழகாக போயிட்டுருக்குடா. நம்ம ஜிமின் வந்து நெக்ஸ்ட் டே வந்துட்டு பார்க்குறாங்க. நம்ம ஜேகே வந்துட்டு எப்பவும் போல வராங்க. ஜிமின் ஜேகே பார்த்துட்டு லைட்டாக அப்படி ஒரு மாதிரி ஷை ஆகுறாங்க. அது ஏன்னே தெரியல, லைட்டாக ஷை ஆகுறாங்க. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. எதுக்காக நீ ஜங்கா பார்த்து ஷை ஆகுற சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன டே கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டேன்னு சொல்கிறாங்க. நான் அப்படி ஒன்று சொல்லவா சொல்கிறாங்க. ஜங்கா எப்படி சிட்டு எப்படி சொல்கிறாங்க. நான் தான் சொல்லியிருக்கேன், ரொம்ப கொஞ்சம் கோவம் மட்டும் தான் வரும், கொஞ்சம் ரவுடி மாதிரி இருப்பான், ஆனால் பாசக்காரன். ஒருத்தவங்க மேலே பாசம் வச்சுட்டான்னு வச்சுக்கேன், உங்கள் கையில் என்ன பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப கேர் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்லவும் ஜிம் பார்க்குறாங்க. யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவோம்னா சொல்லுவோம். யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க, பிடிச்சவங்க பிடிக்காதவங்க சொல்கிறாங்க. யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நீ இருக்காத ஷையை நான் தெரிஞ்சுக்கலாமா சொல்கிறாங்க. அது முன்னாடி சும்மா தான் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நேற்று நடந்தா சொல்கிறாங்க. அதுக்காக ஷையாக தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் சரி விட்டுறாங்க.
ஜிமின் பார்க்குறாங்க. அவர் அமைதியாக இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஜேகே வந்துட்டு அவரோட கிளாஸில் இருக்காரு. டேஸ்ட் போயிட்டே இருக்குது. ஒன் ஃபைன் டே. இப்போ எப்படின்னாக்கா காலேஜ் ஜாயின் பண்ணி ஒரு 5 month ஆகுதுடா. இன்னைக்கு டே என்ன பண்ணுறாங்க, ஜிமின் நான் எங்கேயும் வர மாட்டேன், நீ வா சொல்லி கூப்பிட்றாங்க. எங்கே டே சொல்கிறாங்க, நீனு நான் ஹாஜின்னு. அதுக்கப்புறம் நம்ம மெக்கு ஜாக்சன் எல்லாரும் இதுக்கு போகிறோம் சொல்கிறாங்க, கிளப்புக்கு சொல்கிறாங்க. கிளப்புக்கு அவங்க சொல்கிறாங்க வா சும்மா போய்ட்டு ஃபன் பண்ணலாம், என்ஜாய் பண்ண நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. பின்ன அந்த அப்பார்ட்மெண்ட் ஹோமில் அடைஞ்சு கிடந்தா ஒரு மாதிரி இருக்குடா, பாடா சொல்லி கூப்பிட்றாங்க. சார் ஜிமினும் பார்க்குறாங்க. ஹாஜின் பார்த்து ரெடி ஆகிட்டாரு. ஜிமின் பார்க்குறாங்க, நீ ரெடி ஆகிட்டியா சொல்கிறாங்க. நான் ரெடி ஆகிட்டேன், நீ வர அப்படி சொல்கிறாங்க. சரிட்டு ஜிமின் ரெடி ஆகிட்டாங்க. ரொம்ப அழகாக ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஜீன்ஸ் ஷர்ட்டு ரொம்ப அழகாகவே இருக்குது. பழமாக சொல்கிறாங்க போகலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைன் அந்த கிளப்புக்குள்ளேயும் போயிட்டாங்க. இப்போ இவங்க எல்லாமே லைட்டாக ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டீ பார்க்குறாங்க. ஜிமின் லைட்டாக ட்ரிங்க் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா டே சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறேன் எனக்கு வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே இந்த கூல் ட்ரிங்க்ஸ் அது குடி அப்படி சொல்லிட்டு நம்ம டீ வந்துட்டு ஒரு கொக்கோ கோலா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் அந்த கொக்கோ கோலா வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே காய் நம்ம யூனிச்செல்லாம் நம்ம காய் நம்ம மெக்கில் பார்த்தா பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கூட செம்ம ஹாப்பியாக இருக்கு. அவங்க ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே பார்த்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு பார்க்குறா, ஜேகே ரொம்ப அழகாக இருக்கிறத பார்த்துட்டு ஏய் அந்த பையன் ரொம்ப அழகாக இருக்காண்டி சொல்கிறாங்க. ஆமாடி செம்ம அழகாக இருக்காண்டி, பசங்க பார்த்தா சின்ன பசங்க இருப்பாங்க போல, ஆமாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. டான்ஸ் சொல்கிறாங்க, பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு ஹாய் ஹேண்ட்ஸம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே பார்த்து கூப்பிட்றா. இப்போது ஜேகே பார்க்குறாங்க. ஹாய் எப்படி சொல்கிறாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நம்ம டான்ஸ் பண்ணலாமா சொல்கிறாங்க. பண்ணலாமே சொல்லிட்டேன் ஜெகே சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு ஜெகே கிட்ட ஹேண்டை கொடுக்குறா. அது ஜெகேவும் ஹேண்டை பிடிச்சி டான்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பாங்க, ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம காய் மேக்க டான்ஸ் பண்ணுறதையும். அப்புறம் நம்ம யோன்ஜின்னு ஜிமினும் சாரி நம்ம ஹாஜனும் நம்ம டேவும் டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஜாக்சன் டான்ஸ் பண்ணிட்டு அதெல்லாம் பார்த்து ரசிச்சு இருந்திருப்பாரு. இப்போ சடனா இந்த ஜங்குக்கிட்ட அந்த பொண்ணு இப்படி ஹேண்டை கொடுத்து டான்ஸ் பண்ணவும் ஜங்கு அந்த பொண்ணு மேலே ஷோல்டரில் ஹேண்ட் வச்சு டான்ஸ் பண்ணுறதையும் நம்ம ஜெயின் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படி ஒரு கோபம் அவங்கள ஏற்றுக்க முடியல. அந்த பொண்ணு ஜெக்கே ரொம்ப ஹாட்டாக இருக்கார்ல, அதனால ஜெக்கோடைய மேலே ஒரு மாதிரி ஹேண்டை வச்சு ஒரு மாதிரி ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. இப்போ ஜெக்கேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமினை பார்க்குறாங்க. ஜேகே அப்படியே திரும்ப ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் பார்த்துட்டு ஜேகே அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த பொண்ணு கூட டான்ஸ் பண்ண மூவ் பண்ணுறாரு. ஜிம்னுக்கு அப்படி ஒரு கோவம் டக்குன்னு குடிச்சிருந்தா அந்த கொக்கோலா வாங்கியே வச்சுட்டு யார்ட்டுமே சொல்லாமல் கிளப் விட்டு எழுந்து வந்துடுறாரு. இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க. பார்த்துட்டு டக்குன்னு அந்த பொண்ணுக்கு ஹேண்ட் எடுங்க சொல்லிட்டு ஹேண்டை தட்டி விட்டுட்டு வேகமாக வெளில வந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் சைடு பார்த்தோம்னா ஜிமின் அவ்வளோ கோவமாக நடந்து போயிட்டு இருக்காரு. அவருக்கு பிடிக்கவே இல்லை, அவ்வளோ ஒரு கோவம். அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்காரு. எப்படின்னாக்கா கொஞ்சம் ஸ்டெப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் மேலே ஏறி போவாங்க. அது அந்த கொரியன் ட்ராமாலாம் பார்த்துருப்பீங்களா, கே ட்ராமாலாம் அப்படி தான் அந்த மாதிரி பிளேஸாக போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஸ்டெப் வந்து அப்போ ஏறி போகிறாங்க. அங்கே பில்டிங்காக இருக்குது. கொஞ்சம் எப்படின்னாக்கா ரொம்ப டார்க்காக ஒரு மாதிரி இருக்குது. லைட்டாக அங்கங்கே ஒரு எல்லோ கலர் லைட் அப்படி தான் இருக்குது. ஜிமின் அப்படி போயிட்டு இருக்காங்க. சடனாக ஒரு பர்சன் ஜிமினை பின் பண்ணிடுறாங்க. ஹோய் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டு இருக்காங்க. என்னாச்சு நீ ஏன் வந்துட்டு யாரையும் சொல்லாமல் அப்படி கிளம்பி போகிற அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. பாரு அங்கே போய் ஜிமின் ஜிமின் ஓகேவா ஜிமின் பார்க்குறாங்க. அங்கே பாரு எனக்கு வந்து பிடிக்கல, அங்கே இருக்க நான் போகிறேன்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஸ்டே கிட்ட ஹார்ஜென்ட்டாக சொல்லிட்டு போகலாம்ல சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் எனக்கு பிடிக்கலன்னு கிளம்பி போயிருப்பேன்னு சொல்கிறாங்க. அதே சொல்லாமல் கிளம்ப வர. அது மட்டும் இல்லாமல் இப்போ தனியாக வாழ்ந்து போகிற வீட்டுக்கு போகிற வழியில் எவ்வளோ டேஞ்சர் இருக்கும் தெரியுமா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அதை பற்றி கவலை இல்லை சரி ஜிமின் சொல்கிறாங்க. பேச பார்த்தா அப்படி ஒரு கோவமாக இருக்குது. என்னாச்சு உனக்கு ஏன் இவ்வளோ கோவம் பேசுகிறா சொல்கிறாங்க. எனக்கு எந்த யார் மேலே கோவலன்னு எட்டு போகும் சொல்லி ஜிமின் ஜெக்கே வந்து பிடிச்சி புஷ் பண்ணுறாங்க. ஜெக்கேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னாச்சு சொல்லிட்டு ஜெக்கே போயிட்டு ஒரு ஹேண்ட் வந்து வாலில் வைக்கிறாங்க. வாலில் வச்சுட்டு ஜிம்மில் க்ளோஸாக நின்றுருக்காங்க. ஜிம்மில் ஒரு கோவமாக இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஒரு ஜேகே வந்து 2 ஷர்ட் பட்டனை ஓப்பன் பண்ணி விட்டு ஒரு மாதிரி அப்படி தான் டச் பண்ணியிருக்காரு. அதை பார்க்க ஜிம்முக்கு இன்னும் கோவம். ஜேகே பார்க்குறாங்க. என்னாச்சு உனக்கு ஏன் அப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தனியாக அப்படி போக நீ பயப்படுவதுன்னு, அது மட்டும் இல்லாமல் தனியாக போகிற சேஃப் இல்லைடா, ப்ளீஸ் சார்ட்ட சொல்லிட்டு போகணும்டா நீ பாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மி அப்படி மறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மி அப்படி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தவர் இப்போ ஜேகே பிடிச்சி எடுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அவரும் பேக் கிஸ் பண்ணுறாரு. 2 பேருமே கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜேகேவும் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மி கிஸ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிம்மி ஜேகேவோட லிப்ஸில் பைட் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு பேக்கஸ் பண்ணுறாங்க. அவருக்கு வலிக்குது அப்படின்னு தான் வழியெல்லாம் காமிச்சிக்காமல் கிஸ் பண்ணுறாரு. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜேகே பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மி வந்து கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அப்படி ஒரு மாதிரி நினச்சிருக்காங்க. கோவம் ஒரு மாதிரி பிரேக் பண்ணி கஷ்டப்படுறாங்க. இப்போ ஜேகே போய்ட்டு ஜிம்மோட முதல் அப்படி விடுறாங்க. அப்படின்ட்டு என்னாச்சு என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஐ ஹேட் யூ சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம்மி போய்ட்டு ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு தெரியும்
உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்று பிடிக்கும்னு தெரியும் சரியா சொல்கிறாங்க. சின்ன அமைதியாக நின்றுருக்காங்க. இப்போ என்ன கோவம் உனக்கு அப்படி சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க. அவன் ஏன் உனக்கு டச் பண்ணா சொல்கிறாங்க. ஏன் அவன் டச் பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க. உனக்கு தெரியுது இல்லை எனக்கு ஒன்று பிடிக்கும்னு சொல்லிட்டு தெரியும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் நீ ஏன் ட்ரெஸ் பண்ண, உன்னை ஏன் டச் பண்ணா, இதெல்லாம் நான் மட்டும் பார்க்கணும், நான் மட்டும் டச் பண்ணணும், அவள் எப்படி டச் பண்ணலாம், இதெல்லாம் எனக்கு சொந்தமானது தானே அப்படி சொல்கிறேன். ஜிமி ஜெய்க்கு கை வைக்கிறாங்க. இப்போ ஜெய்கி பார்க்குறாங்க. இதெல்லாம் உனக்கு சொந்தமானதா என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சின்ன சொல்கிறாங்க. அப்போ உனக்கு சொந்தமானது நீ எடுத்துக்க வேண்டியதுன்னா சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று இப்படிலாம் எடுத்துக்கணும் இல்லை, அவனுக்கு தானே எனக்கு சொந்தமானது இதுதான் அது அப்படி சின்ன சொல்கிறாங்க. ஜெய்கி பார்க்குறாங்க. நான் உன்னோடது அப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாம் நீ என்னோடது, உன்னை யாரும் அப்படி பார்க்கறதுலாம் ஏற்றுக்க முடியல, உன்னை யாரும் பார்க்கக்கூடாது, உன்னை யாரும் டச் பண்ணக்கூடாது, பிகாஸ் யூ ஆர் மைண்ட் அப்படி சின்ன சொல்கிறாங்க. ஜெய்கி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ட்ரூவாக தானே சொல்கிறேன், உனக்கு என்ன பிடிக்கும் தானே சொல்கிறாங்க. ஏன் உனக்கு இது பிடிக்காதா சும்மா கேட்குறாங்க. ஜெய்கி பார்க்குறேன். யார் சொன்னா சொல்கிறேன். நான் பயந்துட்டு ஸ்டார்டிங்கில் உனக்கு இது பிடிக்காம போயிருமோட்டே சொன்னால் உன்னை மாதிரி வைலன்ஸாக இருந்தால் எனக்கு போகணும், அவனுக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னான். ஏன்னா நான் எப்படியும் அப்படி தான் ஆகணும், அவனுக்கு இது பிடிக்காதுன்னு சொன்னான். அதை பார்த்து நான் பயந்து போட்டேன் கடை உனக்கு எனக்கு பிடிக்காம போயிருமோன்ட்டு. ஆனால் இப்போ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கி ரெய்னியில் என்னை ஹக் பண்ண புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த ஹக் பண்ண ஃபீல் எனக்கு வேறு மாதிரி இருந்துச்சு, நார்மல் ஹக் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு எனக்கு அப்போயே கொஞ்சம் தைரியம் அப்படி சொல்லிட்டு நம்ம செக்கே பார்க்குறாங்க. நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி அவனுக்கும் மேபி நமக்கு பிடிக்கலாம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். அதுதான் அந்த பொண்ணை டச் பண்ண போன பார்த்து ஃபேஸ் ரியாக்ஷன் கொஞ்சம் மாறிச்சு. அதனால தான் நானும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு டான்ஸ் பண்ணுற மாதிரி அப்ரோச் பண்ணேன். ஏன்னா ரியாக்ட் பண்ணுவேன், அவங்க ஃபேஸ் சேஞ்ச் ஆகும் நான் நினச்சேன். ஆனால் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல. சொல்லி செக்கே சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க. அப்போ என் கூட வேணும் ப்ளே பண்ணி சொல்கிறாங்க. ஆமாம் ஆக்சுவலி தான் ப்ளே பண்ணி பார்த்தேன், என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்க தான். ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஜெய்கி சொல்கிறாங்க. சின்ன ஒரு மாதிரி கம்மின்னு சாரி சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. இல்லை நான் உனக்கு கேட்காம கிஸ் பண்ணிட்டேன் அது ஜெய்கி சின்ன சொல்கிறாங்க. ஜெய்கி பார்க்குறாங்க. பணம் உன்னோடது, நான் உனக்கு சொந்தமானவன், நீ எனக்கு சொந்தமான போய் சரியா, நீ உனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது, நீ கிஸ் பண்ணல என்னென்ன பண்ணிக்கோ ஜெய்கி சொல்கிறாங்க. நான் அப்படின்னு அந்த மாதிரி இன்டென்ஷன்லாம் பண்ணல சரியா, எனக்கு தெரியும் ஓகேவா நீ லவ் பண்ணுற அந்த கோவத்தை காட்டுறத முதல் கிஸ் பண்ணுறேன் சரியா, எனக்கு புரியுது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜெய்கி சொல்கிறாங்க. நான் உண்மையாக லவ் பண்ணுறதா சொல்கிறேன், நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா. அம்மா உனக்கு பிடிச்சி நான் லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு நீ நிறைய எனக்கு இன்டெரக்டாக ஹெல்ப் பண்ணுறல. அப்போ ஆச்சுன்னு ஒன் டைம் சொன்னால் உனக்கு எல்லாமே ஜெய்கி தான் பண்ணுறா, உனக்கு என்ன வேணாலும் அவன் டீ வந்து கொடுக்குறது எல்லாமே ஜெய்கி வாங்கி கொடுக்குறதா, காயாக இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் எல்லாம் கொடுக்குறது எல்லாமே நம்ம ஜெய்கி தான் வாங்கி தரான் உனக்கு அப்படி சொல்லிட்டு ஆச்சுன்னு சொன்னேன். அப்போ தான் யோசிச்சு என்ன ஏன் கேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு நான் பார்த்தேன் சொல்கிறாங்க. ஜெய்கி பார்த்தாங்க. என்ன சொல்லிட்டு உன்னோட மொபைலில் என்னோட பிக்சர் நீ வச்சிருக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெய்கிக்கு ஒரு மாதிரி எடுத்து பார்த்துட்டியா சொல்கிறேன். பார்த்தேன். அப்போ தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆனிச்சு உனக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நானும் பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு ஸ்டார்டிங்கில் பிடிச்சிருச்சு, யாரும் கேர் பண்ணுறது, டேக்காக தான் போய் ஃபைட் பண்ண சொல்கிறாங்க. நான் டேக்காக மட்டும் ஃபைட் பண்ணதா சொல்கிறேன். இல்லை அப்போ தான் நினச்சேன் நீ டேக்காக தான் போயிட்டு வான் அடிச்சிருக்கா சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்காக நீ வந்து என்ன அடிச்சேன்னு தெரிஞ்சிச்சா. அதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னும் லவ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, உனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. நீ ரவுடி தான் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு, ஆனால் நீ நல்லா ரவுடி அப்படி சொல்கிறேன். நல்லா ரவுடியாகும் நீ நல்லா ரவுடி தான், அதனால தான் ஃப்ரெண்ட்ஸுக்காக எந்த ஒரு எக்ஸ்ட்ரூக்கும் போகிற, எங்களை சர்வ் பண்ணுறதுக்காக எங்களை பார்த்துக்கொண்டிருக்காக உன் கூட இருக்கவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்க ரொம்ப கேர் பண்ணுறதே அடிக்கடி சொல்லுவான். நீ கொஞ்சம் கோவக்காரன் ஆனால் ரொம்ப பாசக்காரன்னு சொல்லிட்டு நான் பார்த்து அந்த 2 சைடுமே ரொம்ப பிடிச்சிருக்கு சச்சின்னு சொல்கிறாங்க. நான் அன்னைக்கு அந்த தண்டை சவுண்டில் நான் அவனை ஹக் பண்ணுறது என் அம்மாவே ஹக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. ஜெய்கிக்கு தெரிஞ்சவனுக்கு அம்மாலாம் சொல்லிட்டு அம்மாவை ஃபீல் பண்ணி நான் சொல்கிறேன். ஆமாம் அம்மா அப்படித்தான் மழை வரும்போது இருந்தால் உடனே எந்த ஒர்க் பண்ணாலும் எனக்கு அதை போட்டுட்டு என்கிட்ட வந்துடுவாங்க. நான் பயப்படுறேன்னு சொல்லி நான் லைட்டாக ஹக் பண்ணி வச்சுப்பாங்க. நானும் அம்மா ஹக் பண்ணுறேன், எனக்கு பயமே போயிடும். அது மாதிரி தான் அன்னைக்கு நான் வந்துட்டு உன்னை ஹக் பண்ணும்போது அம்மாவை ஃபீல் பண்ணேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்படி யாரையும் ஃபீல் பண்ணவே இல்லை. வீட்டில் அத்தெல்லாம் இருக்காங்க, கிராண்ட்மாலாம் இருக்காங்க, பார்த்துப்பாங்க. ஆனாலும் நான் அந்த ஃபீல் யார்ட்டையுமே அப்படி ஃபீல் பண்ணதே இல்லை. நீ என்னை ஹக் பண்ணப்போ நான் உன்னை ஹக் பண்ணிக்கிட்டதும் நீ ஹக் பண்ணல டக்குன்னு ஒன்றும் இல்லை பயப்படாதான் சொன்னல. அப்போ வந்து அம்மாவே சொன்ன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் கரெக்டாக சொல்லுது என்னாச்சு சப்ஜெக்ட்க்கு டேஸாக வைப் பண்ணிக்கிறாங்க. இல்லை அன்னைக்கு அம்மா ஃபீல் பண்ணேன் உன்னை ஹக் பண்ணும்போது அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜிக்கே பார்க்குறாங்க. பாரு நான் உனக்கு அம்மாவாக இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் அம்மா வந்துட்டு ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் உனக்கு அம்மாவாக இருப்பான் சொல்லி ஜெய்க்கும் சின்ன ஹக் பண்ணிக்கிறாங்க. சின்ன ஜெய்க்கோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் பயந்துட்டா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லை ஒரு வேலை அப்படி சொல்லிட்டு நீ எனக்கு கிடைக்காம போயிடும் கூட நினச்சிருக்கேன், எனக்கு பயமாக இருந்துச்சு. நம்ம சொல்கிறதுக்கு உனக்கு பிடிக்கும், எனக்கே வேணும் தோணும், அது கேரளா காற்றல அது எல்லாமே நீ டேரெக்டாக பண்ண மாட்டியா, எனக்கே இல்லாமல் சொந்தமாக இருக்கக்கூடாது நினைப்பா சொல்கிறாங்க. அப்படின்னா சாரி விட சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கே தெரியாமல் சைக்கிள் போக சொல்கிறாங்க. ஜெய்கிக்கு ஷாக்காக இருக்குது. எனக்கே தெரியாமல் ஆமாம் உனக்கே தெரியாமல் உனக்கு பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெய்கிக்கு அது ஹாப்பியாக இருக்குது. நிஜமே உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கா, ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெய்கி ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க.
ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு சின்ன சின்ன கண்டிஷன் இருக்குது, நீ கோச்சிக்காதான் சொல்கிறாங்கன்னு சொல்லு. என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க? இல்லை, நீ இப்படிலாம் ஷர்ட் பட்டன்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கா சொல்லி ஏன் சொல்கிறாங்க? மற்றவங்க அப்படி பார்க்குறதையும் பார்க்க பாசிட்டிவாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. யார் உனக்கா? சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. ஜேக்கி போயிட்டு ஜிம் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, அப்புறம் ஸ்மோக் பண்ணு, அழகாக பண்ணு, ரொம்ப அதிகம் பண்ணாத, ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடும் சரியாக சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, டக்குன்னு எல்லாரையும் அடிச்சிடாத, கொஞ்சம் யோசிச்சு பண்ணு, அப்புறம் நிறைய எரிமிஸ் ஆயிடுவாங்க சரியா, ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அவருக்கு வந்து ஒரு ரவுடியாக இருக்க பிரச்சனை இல்லை, ஆனால் எல்லாமே ஒரு லிமிட்டோட இருக்கணும், லிமிட்டு தாண்டக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் சொல்கிறாங்க, அப்புறம் சொல்கிறாங்க ஜிம்முக்கு என்ன சொல்கிறது இல்லை, எனக்கு நீ கூடவே இருக்கணும் ஆசையாக இருக்குது. இது வரைக்கும் நான் எதுக்கு ஆசைப்பட்டதே இல்லை, ஃபஸ்ட் டைம் எனக்கு உங்ககிட்ட தான். நீ கூடவே இருக்கே ஆசை. ஜிம்மி கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நான் கூட தானே ஹாப்பியாக இருப்பேன், ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், என் கூடவே இருப்பியா ஜேகே? ஜிம்னு கேட்குறாங்க. ஜேகே எப்படி மெல்டர் ஆகிட்டாங்க அந்த வருஷத்தில், நம்ம கூடவே இருப்பேன்டா அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. இது வரைக்கும் நானும் எதுக்கும் ஆசைப்பட்டதில்லை, சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் ரவுடித்தனமாக இருப்பேன் தான், கோவம் வரும் அப்படி இப்படின்னு இருப்பேன், பொறுப்பே இல்லாமல். ஆனால் எந்த விஷயத்துக்கு நான் ஆசைப்பட்டதே இல்லை. முதல் தடவை எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒன்று மேரேஜ் பண்ணிக்கணும், ஒன்று வந்து என் கூட வச்சுக்கணும், ரொம்ப ஹாப்பி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு விடா சொல்கிறாங்க. வீட்டுக்கு ஜேகே சொல்கிறாங்க. இவ்வளோ சிம்பிளாக லவ்வா? இல்லை எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, எனக்கு லவ்வாக சொன்னதே போகுது, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எதுவும் இல்லை, எந்த ஒரு ஆசையும் இல்லை, எனக்கு நீ கூடவே இருக்கணும் அவ்வளோதான் சொல்கிறாங்க. அப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஓ சாருக்கு கோவம் தான் வந்துட்டீங்க? ஆமாம், பின்னா என்னோட ஜேகே போய்ட்டு சொல்கிறாங்க. உன்னோட ஜேகேவே அவங்க தொட்டுட்டாங்க. சொல்கிறாங்க. சரி இவங்க தொட மாட்டாங்க சரியா சொல்கிறாங்க. சும்மா பார்க்குறாங்க. நான் கூட என்னவோ நினச்சா சொல்கிறாங்க. என்ன நினச்சா சொல்கிறாங்க? இப்படி வந்துட்டு டச் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டு தெரியுமா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சும்மா உன்னோட ரியாக்ஷன் பார்க்க தான் நான் இப்படி பண்ணேன், ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த டே இப்படி மாறும்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இப்போ லைட்டாக ரைனி தவிர்த்து சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ரைனிலாம் வராது, இந்த பாரில் காத்திருக்குது, சும்மா தூரம் தான் போடுது சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. சரி நீ போறியா? நீ போயிட்டு என்ஜாய் பண்ண, நான் வீட்டுக்கு போகிறேன் சொல்கிறாங்க. என்ன வீட்டுக்கு போகணுமா? சொல்கிறாங்க. நீ வீட்டுக்கு போகிற, நான் மட்டும் அங்கே போகணுமா சொல்கிறாங்க. உனக்கு பிடிக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, எனக்கு நீ கூட இருக்கும்போது இப்போ எதுவுமே தேவையில்ல சரியா, வீட்டுக்கே போகலாம் சொல்கிறாங்க. வீட்டுக்கே வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நீ சொல்கிறாங்க, லைட்டாக தான் ட்ரிங்க் பண்ண, ஓகேவா, சும்மா வேறு எதுவும் இல்லை, பாசிட்டிவ் கேஜின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. நீ தப்பாக எடுத்துக்கல, நான் தப்பாக எடுத்துக்கலாம், எனக்கு கேவா தூக்கிட்டு போறியா சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போட்டு ஜங்க் பண்ணி இருக்கிறாங்க. ஜங்க் அழகாக தூக்கிட்டு போகிறாங்க. ஜங்கிட்ட பேசிக்கிட்டே வராங்க, ரொம்ப ஹாப்பியாக அழகாக பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஃபேமிலியை தவிர மற்ற எல்லாத்த பற்றியும் சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக கேட்டு வந்துட்டுருக்காங்க. ஜேகேயுமே அவர் ஃபேமிலி பற்றி எப்படின்னாக்கா லைட்டாக அவங்க சொல்கிறாங்க. வில்லேஜில் இருக்காங்க, ஒரு அப்பா அம்மா கிராண்ட்மா அண்ணா, அவ்வளோதான், அதான் இது சொல்லலை. அப்படி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, கப் நூடுல்ஸ் இருக்குது பண்ணுறேன் சாப்பிட்றியா அப்படி கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. கப் நூடுல்ஸ்லாம் பண்ணி சாப்பிடாத, ஹெல்த் ஸ்பாயில் ஆகும், எப்போயாவது எமர்ஜென்சினா ஓகே, எல்லா டைமும் சாப்பிட்னா ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடும், நான் வேணா குக் பண்ணி தரவா சொல்கிறாங்க. நீ குக் பண்ணி தெரியா சொல்கிறாங்க. உனக்கு பிடிக்குமே குக்கிங் அப்படி சொல்கிறாங்க. அவனுக்கு எப்படி தெரியும் சொல்கிறாங்க. நீ தான் தேவோட காதில் போய் சொல்லி ஜங்காட குக்கிங் ரொம்ப நல்லா இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் குக்கிங் ரொம்ப நல்லா இருக்கும் அதான் சொல்கிறாங்க. சரி நான் குக் பண்ணி கொடுக்குறேன் சொல்லி ஜேகே போய்ட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது அங்கே இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மோட வீடு இல்லை. ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. அங்கே இருக்குது சொல்லிட்டு ஜேகே ஃபைனாக குக் பண்ணி தராங்க. சாப்பிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ ஃபஸ்ட் சாப்பிட்டு சொல்கிறாங்க. நீ சாப்பிட்டு சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்டு பார்க்குறாங்க. சூப்பராக இருக்குது சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சாப்பிட்டு சொல்கிறாங்க. சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஜிம் ஜேகே உட்காருறாங்க. இப்போ ஜிம்முக்கு என்ன பேச தெரியல, நர்வஸாக இருக்குது, என்னாச்சு அமைதியாக சொல்கிறாங்க. அதே தெரியல, இவ்வளோ நேரம் மாதிரிச்சா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இப்போ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் மாதிரி பாரு நர்வஸ் ஆகுது, ஓகே நீ எப்பவும் போல பேசு அப்படி ஜிம் சொல்கிறேன். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்லிட்டு அப்படி கேஷுவலாக பேச ஆரம்பிக்காங்க. ரெண்டு பேரும் எல்லாம் ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு மாதிரி சவுண்ட் கேட்குது. அச்சிச்சோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அவங்களும் வராங்க சொல்கிறாங்க. ஓ அப்படி அவங்க வராங்களா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி நீ போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறாங்க. என் வீட்டுக்கு அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜெக்கு போயிடுறாங்க. அந்த பக்கம் ஜிம் வந்துட்டு உட்காந்து ட்ரெஸ்லாம் போய் மாற்றிட்டு வந்து உட்காந்துறாரு. இப்போ ஹாஜர் விடுறாங்க. டே ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஹாஜராக சொல்கிறாங்க. அதுடா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நல்லா குடிச்சிட்டான் போல, நல்லா குடிச்சிட்டியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து படுத்துக்கோ சொல்லி ஜிம்னு போயிட்டு நம்ம ஹாஜர் அவங்க ரூம் பெட்ரூம் படுக்க வைக்கிறாங்க. அவரோட பெட்ரூம் ஹாஜர் பெட்ரூமில். இந்த பக்கம் இவங்கெல்லாம் மட்டும் ஆகிட்டா வந்திருக்காங்க. இப்போ இவங்களாம் வந்து பார்த்தா படுத்துறாங்க. அப்படியே ஜேகே யாரும் எதுவும் கேட்கல. சரி விட்டுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தாண்டா நம்ம காய் பார்க்குறாங்க. குறுக்குன்னு ஜேகேவே நீ ஏன்டா என்னையே பார்க்குற அது ஜேகே கேட்குறாங்க. டே நேற்று நைட்டு இந்த பார்ட்டியில் எஸ்கேப் ஆகிட்டு நீ எஸ்கேப் ஆகிட்டா இதுக்குள்ளே வாண்டு எஸ்கேப் ஆகிட்டு எங்கடா போனீங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. டே அவன் வந்து பார்ட்டியில் இருக்க பிடிக்காம போயிட்டான் சொல்கிறாங்க. சரி அவன் போனால் சரி உனக்கு பிடிக்குமே, உனக்கு சரக்குலாம் ரொம்ப பிடிக்குமே, நல்லா குடிப்பேன் அப்புறம் டான்ஸ் பண்ணுவோம், ஏன் போயிட்டேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ சரி ஜேகே பார்க்குறாங்க. அது அவன் தனியாக போகிறான்னு
போனால் சொல்கிறாங்க. போய் சொல்லுறா மச்சான் என்கிட்ட போய் சொல்லக்கூடாது, நீ சொல்லு சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் சொல்லிடுறாங்க நடந்ததுதான். இப்போ காய் பார்க்குறேன் என்ன அதுக்குள்ளே வாய்ண்டா நான் ஹோபிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி கூட நீ நான் தானே ஃபஸ்ட்டு லவ் பண்ண ஆரம்பித்தேன், நானே லவ் சொல்ல அதுக்குள்ளே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க அவர் ப்ரொஃபஸராக சொல்கிறாங்க. அது பரவாயில்ல, நான் அவர் லவ் பண்ணுறேன், நான் என்ன சொல்ல அதுக்குள்ளே சொல்லிட்டியா சொல்கிறாங்க. நான்லாம் வந்துட்டு கெத்து அப்படி சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறேங்க அது உண்மை தான் சொல்கிறாங்க. அப்போது அந்த வாண்ட சொல்கிறாங்க. வாண்ட அப்படி போட்டனா பாருங்க. அவன் வந்துட்டு இல்லை ஜிமின் ஏன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு அதுக்குள்ளே வந்துட்டு விட்டு அவனை கொச்சிக்க மாட்டான் என்ன சொன்னா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறேன்னா அப்படின்னா அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. எது நம்ம பார்த்தா ரவுடிமா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னான் ஃபஸ்ட்டு டே சொல்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு டே சொல்கிறாங்க. அவனுக்கு தெரியுது அவனை கேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, என்ன சொல்கிறான்றது நீ இப்படி ஹீரோ ஓகே பிரச்சனை இல்லை, ஆனால் எல்லாமே லிமிட்டாக இருக்கணுமா சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லாது சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க உண்மை அதுக்குள்ளே வாண்டா பேசிச்சே சொல்கிறாங்க. ஆமாம் அவன் தான் பேசினான் அப்படி சொல்கிறேன். ஜெகே சொல்கிறாங்க காயில் நம்ப முடியல அடப்பாவி என்ன நம்பவே முடியலடா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குற ஜெகே பார்க்குறங்க பாரு எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஜிமினிக்கு நான் ஒயனை வந்துட்டு இந்த மாதிரி மேரேஜ்க்காக வெயிட் பண்ணுற என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, அவன் லவ் பண்ணுற விஷயம் தெரியக்கூடாது சரியா சொல்கிறாங்க. இப்போது நம்ம காய் பார்க்குறான் அப்போ ஏன்னு பாவம் இல்லையா சொல்கிறாங்க. டே ஆனால் அவள் லவ் பண்ணவே இல்லைடா, அவள் மட்டும் இல்லாமல் எனக்கு அவங்க ஃபீலிங்ஸே வரலடா, சின்ன வயசுக்கு 8 வயசு வந்துச்சு அதை பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ எல்லாம் தெரியும் 8 வயசு குழந்தைங்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் வளர சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஸ்கூல் படிக்கும்போது எல்லோரும் இன்ட்ரெஸ்ட் பண்ணாங்க தெரியுமா ஜேகே ஒய்யந்தான் ஒய்ஃபா சொல்லிட்டு அப்போ எனக்கு ஒரு மாறி இருக்கும்டா, எனக்கு பிடிக்கவே இல்லைடா அப்படி சொல்கிறாங்க. எனக்கு அவள் மாமா பொண்ணு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்ல பொண்ணு அழகாக இருக்கா எல்லாம் ஓகே தான், ஆனால் ஒய்ஃப்லாம் எனக்கு அவள் வேணாம் சொல்கிறாங்க. டே அவள் பாவண்டா சொல்கிறாங்க. அங்கே பாரு இதோ நிறுத்திக்க சரியா, ஒயனை பற்றி இன்னும் சின்னதாக கூட தெரியக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அப்போ என்ன தான் பண்ண போகிற சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் படித்து முடிக்கணும் ஓகேவா, அதுக்கப்புறம் படித்து முடிச்சுட்டு ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணணும், ஜாபு கம்பெனி அப்படிலாம் ரெடி பண்ணணும். என் ஜிம்மு நல்லா நான் பார்த்துக்கணும், எனக்கு தெரியும் கண்டிப்பாக என் ஜிம்மு கொஞ்சம் ரிச்சான பையன் தெரியுது எனக்கு, அவனுக்கு ஏற்ற மாதிரி நான் பார்த்துக்கணும், அதெல்லாம் பார்த்துக்கணும் சரியா. எப்படி எங்களோட கொஞ்சம் நாங்கள் மிடில் கிளாஸ் தான் கொஞ்சம் பணக்காரங்களாக இருப்பாங்க ஜிம்மோட ஃபேமிலி அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஏற்ற மாதிரி நானும் கொஞ்சம் மாறிட்டு கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துக்கணும் ஜிம்மில், அப்போ எங்கள் வீட்டில் பேசணும், இதெல்லாம் நான் பொறுமையாக பார்த்துக்கிறேன் சரியா. இப்போதைக்கு ஜிம்முக்கு மட்டும் தெரியாமல் பார்த்துக்கோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறவங்க அவனுக்கு எங்கே போய் முடிய போகுதோ ஜிம்முக்கு தெரிஞ்சு அவனே சொல்கிறாங்க பாரு அதுக்கு தான் சொல்கிறேன் தெரியக்கூடாது, ஏன்னா ஜிம் ரொம்ப சென்சிட்டிவ் புரியுதா சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு காய் விட்டுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிமின் ஹாஜின் கிட்ட ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. ஹாஜின் தூங்கிட்டு இருக்காங்க. உன்கிட்ட ஆசை சொல்லணும்னு நினச்சேன், சரி பரவாயில்ல, ஏன்னா உன்ட்டு எதுவும் மறைச்சது இல்லையா, சின்ன வயசுலேருந்து நீ தான் சொல்லுவா நீ ஹாப்பியாக சொல்லிட்டு இன்னைக்கு நான் ஹாப்பியாக இருக்கேன் சொல்லலான்னு நினச்சேன், பார்த்து நீ தூங்கிட்டேன். சரி ஓகே பரவாயில்ல சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஹாஜினுக்கு பிளாங்கெட்லாம் கவர் பண்ணிட்டு வந்து படுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகே கிட்ட மெசேஜ் வருது ஜிமின் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜெகே அப்படி ஜிமின் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ பக்கத்து அப்போ வீட்டில் இருந்துக்கிட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா ஒரு 1 hour டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ டெக்ஸ்ட் பண்ணி ஜிமின் பார்க்குறாங்க. தூக்கம் வந்துச்சு, அப்படியே ஃபோன் வச்சு தூங்கிடுறாரு. இந்த பக்கம் ஜேகே பார்க்குறாங்க. ரிப்ளை வரவே இல்லை, தூங்கிட்டானோ இருக்கும் சொல்லிட்டு ஜேகேவும் ஃபோன் கட் பண்ணிட்டு அப்படியே அவர் தூங்க ஆரம்பிச்சிடறாரு. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிம்மி பார்த்து ஆகிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஹாஜின் பாய்ஞ்சு வராங்க. ஜிம்மினா எனக்கு ஹேங் ஓவராக இருக்கா சொல்கிறாங்க. பாருடா ஹேங் ஓவர் ஜூஸ் போட்டு வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ ஹாஜின் போய்ட்டு தேங்க்யூடா சொல்லிட்டு போய் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடறாரு. இந்த பக்கம் பார்க்குறாரு. இப்போ திரும்பி பார்க்குறாங்க. ஜிம்மி பார்த்தா அவ்வளோ கூட்டாக இருக்காரு. வழக்கத்தை விட்டு ஜிம்மி அழகாக இருக்குங்களா. இப்போ நம்ம ஹாஜின் பார்க்குறது என்னாச்சுடா இன்னைக்கு மேக்கப் எதனா போட்டியா சொல்கிறாங்க. இல்லையே சொல்கிறாங்க. இல்லையே இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிரைட்டாக இருக்கே அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. உன் ஃபேஸில் ஒரு தேஜஸ் தெரியுது சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஹச்சாப்பில் இல்லை சொல்கிறாங்க. இல்லை என்னமோ சம்திங் இருக்குது சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா சொல்கிறாங்க. சொல்லுடா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. சரி ஓகே ஒன்றரை சொல்லவா சொல்கிறாங்க. ஜெக்கே இருக்கா ஜெக்கே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுடா சொல்கிறாங்க. ஜெக்கே கிட்ட என்னவா சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க இது நைட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி நடந்ததான் சொல்கிறாங்க. ஹாஜனுக்கு ரொம்ப ஹாப்பியாக உண்மையாக வந்துட்டு ஆமாம் நான் சொல்லிட்டேன் ஜெக்கேவும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. இப்போ ஹாஜன் ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. தூக்கி சுற்றுறாரு ஜிம்மில். நீ விட்றா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா, நீ சின்ன வயசுலேருந்து எதுக்கும் ஆசைப்பட்டதே இல்லை, நீ ஃபஸ்ட் டைம் ஆசைப்பட்ட விஷயம் நம்ம ஜங்குக் தான். அவரும் ஓகே சொல்லிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியல அப்போ இவனை அவர் கேர் பண்ணுறப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு சொல்லிட்டு. அவன் வந்துட்டு நல்ல பையன் தான்டா, கெட்டவன் நான் பார்க்கறது ரவுடித்தனமாக இருப்பான், ஆனால் ரொம்ப நல்லவா சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜெகிக்கு ரொம்ப ஹாஜிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் மட்டும் நான் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் நான் டேக்கிட்ட சொல்லணும்னு சொல்கிறாங்க. சரி சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹாஜின் சொல்கிறாங்க. எனக்கு ரெடியாக சொல்கிறாங்க. இப்போ ஹாஜின் டேட் வந்துடுறாங்க. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வராங்க. இந்த பக்கம் ஜெக்கி பார்த்தா ஒரு மாதிரி ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி தான் விடுவார். இன்னைக்கு கூட க்ளோஸ் பண்ணியிருக்காரு. காய் பார்க்குறீங்க என்னடா இதெல்லாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. என் ஜிமின் சொல்கிறான் இதெல்லாம் அவனுக்கு சொந்தமானதான் சரியா, வேறு யாரும் பார்க்குறவங்க பிடிக்கலான்னு சொல்கிறாங்க.
இது உண்மையானே சொன்னா சொல்றாங்க. அவன் தானே சொன்னா நம்பி தோறடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே வெளில வராங்க. டே பாக்குறாங்க ஜமுக்கா சொல்றாங்க. சொல்லிட்டே சொல்றாங்க என்ன இன்னைக்கு ஏதோ புதுசா இருக்கா சொல்றாங்க. எப்பவும் போலடா இருக்கலாம்னு சொல்றாங்க. இல்லையே சம்திங் ரொம்ப வேடா இருக்கே சொல்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன் சொல்லிட்டு ஜேகே பாட்டு கேஷுவலாக போயிடுறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு கிளாஸ் ரூம் போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமி தான் டே சொல்றாங்க. இப்போ நம்ம டே பாக்குறீங்க என்னடா இனி எனக்கு வித்தியாசமா இருக்கா, அந்த ஜமுக்கு ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லி என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிமி பாக்குறாங்க. டே சொல்றாங்க சொல்றாங்க. இப்போ ஜிமி டேட்ட சொல்றாங்க. டேக்கு ஒரு மாதிரி எடுத்து பேச மாதிரி எடுத்து ஏன் டே உனக்கு பிடிக்கிறியான ஜேகே லவ் பண்ணுறது சொல்கிறாங்க. இப்போ அந்த டே பார்க்குறாங்க. அப்படி இல்லைடாம்மா அது சொல்கிறாங்க. சொல்லு நீ ரொம்ப ஹாப்பியோட நினச்சேன் தெரியுமா, ஃபஸ்ட்டு வந்துட்டு சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் ஹாஜன் இருக்கானே அவன் சின்ன வயசுலேயே என் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கானா, அவன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அவன்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன்னா என் ஹாஜனுக்கு அப்புறம் நீ தான் அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிம்மி தப்பாக எடுத்துக்காத செல்லும், நான் ஒன்றும் சொல்லலை அதே சொல்கிறாங்க. இப்போ டேவோட மனசு சொல்லினாக்கா ஒயனுக்கும் அவங்கள ஜமுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கே. இப்போ ஒயன் பாவம் இல்லையா, அந்த பக்கம் ஜிம்முக்கு தெரிஞ்ச ஜிம்மி ஹார்ட் ஆகிட மாட்டானா அப்படி சொல்லிட்டு டேக்கு ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இப்போ நீ சொன்ன சொல்கிறேன் நேற்று நைட்டு தான் அப்படி சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா டே கொஞ்சம் டேஸாகவே எனக்கு ஜேகேன்னு ரொம்ப பிடிக்கும், எனக்கு கேர் பண்ணுறா இருக்கட்டும், எனக்கு தோணும் எனக்கு ஃபர்ஸ்ட் போல ஆகும் தெரியுமா ஜேகே கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு ஜேகே முன்னாடி பிடிச்சிருந்துச்சு. ஆமாம் முன்னாடியே பிடிச்சிருந்துச்சு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. உனக்கு தான் வைலன்ஸ் அதெல்லாம் பிடிக்காது, அவன் கொஞ்சம் வைலன்ஸாக இருப்பான், அது மட்டும் கொஞ்சம் ரவுடி மாதிரி சொல்கிறாங்க. நீ தானே சொன்னேன் அவன் பார்க்கறது ரவுடி மாதிரி இருப்பான், ஒருத்தவங்க மேலே பாசம் வச்சுருந்தா அந்த பாசம் காட்ட ஆரம்பிச்சிட்டானாக்கா அள்ளி கொடுப்பான், நீ தானே சொன்ன சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன் ஆனால் சொல்கிறாங்க எனக்கு தெரியும் டே ஜமுக்கு ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு நிறைய பாசம் கொடுப்பான். எல்லோரும் ஒரே மாதிரி தெரியல, எல்லோரும் சாஃப்டாக இருக்கிறவங்க எல்லாரும் ட்ரூவாக இருக்காங்க, உண்மையாக இருக்காங்க நடத்த முடியாது. அது மாதிரியே கொஞ்சம் ரகடாக இருக்கவங்க எல்லாரும் ஃபேக்காக இருக்காங்க நடத்த ட்ரூவா எப்படின்னாக்கா பொய்யா இருப்பாங்கன்னு இல்லை, அவன் வந்து உண்மையாக இருப்பான் ட்ரூவாக இருப்பான். ஈவன் சாஃப்ட் பர்சனோட இந்த மாதிரி ரகட் பர்சனோட கண்டிப்பாக ட்ரூவாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபேக்காக இருக்க தெரியாது. எனக்கு ஜேகே ரொம்ப பிடிக்கும், ஜேகேக்கு கோவமும் அதிகமாக வரும், பாசமும் அதிகமாக காட்ட தெரியும் சொல்லி சொல்கிறாங்க. டேக்கு பார்க்குறாங்க. ஜிம்மோட கண்ணில் அப்படி ஒரு ஷைனிங், அந்த வந்து எப்படி அந்த ஒரு மாதிரி பிரைட்டாக இருக்குது, ரைஸ் வந்து அவ்வளோ ஷைனாக இருக்குது, அவ்வளோ ஹாப்பியாக இருந்து அப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. அவளுக்கு ஜிம்மி ஹார்ட் பண்ண மனசும் வரல. அது பார்க்குறாங்க. அது ஜிம்மி சொல்கிறாங்க நீ ஹாப்பியாக இல்லை எப்போ அப்போ ஜிம்மி கோச்சிக்கிறாங்க. இல்லை ஹாப்பியாக தான் இருக்கா ஒன்றும் இல்லை, அந்த ஜேகே பையன்ட்ட சொல்லலை அதனால சொல்கிறாங்க. அப்படியா ஜேகே கிட்ட கோச்சிக்காத, நான் சடனாக சொல்லிட்டேன்னா அதான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே அப்படியா சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிம்மி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ட்டு ஏற்கனவே இதுக்கு ஆசைப்பட்டதில்லை, ஃபஸ்ட் டைம் எனக்கு ஆசையாக இருக்குது ஜேகே கூடவே இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே பிரேக் ஓவர் வந்ததும் நம்ம ஜேகே வராங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஜேகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்த்தா ஜிம்மில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மில் ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்ன டே சொல்கிறாங்க அவன்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே என்ன பேச போகிற சொல்லி இங்கே என்ன பேசிட்டு வர சொல்லிட்டு எழுந்து போகிறாரு. போயிட்டு நீ வா சொல்லிட்டு ஹான் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே காய் வந்துருப்பார்ல, காய் பார்க்குறீங்க என்னாச்சுடா சொல்லிட்டு டே என்னடா பண்ணியிருக்கா சொல்லிட்டு நம்ம ஜேகே பார்த்து டே கேட்குறாங்க. ஏன் என்ன பண்ண அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. டே இங்கே பாரு ஜிம்மி நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னியா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அம்மா நீ சொன்ன ஜிம்மிக்கு வந்து இந்த மாதிரி வைலன்ஸ்லாம் பிடிக்காது, உங்கள் ரவுடியாக பிடிக்காதுன்னு சொன்னேன் என்கிட்ட அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. ஆமாம் அதான் சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்மி சொன்னேன் அவனுக்கு பிடிக்கும் மம்மி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மி டேவ் பார்க்குறாங்க. அவன்கிட்ட சொன்னான் அவனுக்கு எல்லாரும் அப்படி தான் பிடிக்காது, ஒன்றா பிடிச்சிருக்கு போதுமா சொல்கிறாங்க. எப்படி கன்ஸ்ட்ராக்ட் இஷ்டமே விஷயம் இல்லை, அவன் அவனுக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அவன் வந்து உன்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஆனால் ஒயனை பற்றியும் உனக்கு தெரியும் தான் சொல்கிறாங்க. பாரு எனக்கு என்ன சொல்கிறாங்க. டே உனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு சொல்கிறாங்க. அதனால பெரிய விஷயமே இல்லை ஓகேவா, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்டா அப்படி சொல்கிறாங்க. டே ஜிம்மி மட்டும் ஹார்ட்டாக கூடாது, அவன் பாவம்டா, உங்களை ரொம்ப லவ் பண்ணுறா, உனக்கு பற்றி பேசுகிறப்ப அவ்வளோ ஸ்மைல் பண்ணுறான், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். இதுக்கு முன்னே அவன் அவ்வளோ ஹாப்பியாக இருந்து பார்த்ததே இல்லை. அவனை பற்றி நிறைய ஷேர் பண்ணியிருக்கான், அவன் நிறைய ஹார்ட்டாக இருக்கான். ஆனால் இந்த அளவுக்கு உனக்கு பற்றி பேசும்போது அவ்வளோ ஹாப்பியாக எனக்கு தெரியும், அவன் ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் அதற்கு லவ் பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, நீ இதை பற்றி ஒரி பண்ணாத அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டே அவங்க ஹார்ட் பண்ண மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம டேவும் சரி ஓகே ஹார்ட் பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே ஜிம்மில் வந்து பார்த்துட்டு போயிடுறாரு. இப்போ அவங்க ஒரு லஞ்சை வருவார். ஜேகே பார்க்குறாங்க. டே நீ இந்த பக்கம் வாயன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன் நான் அந்த பக்கம் வரும்னு சொல்லிட்டு நான் ஜிம்மி பக்கத்தில் உட்காருன்னு சொல்கிறாங்க. இப்போ ஹாஜினும் டேவும் ஒருத்தர் மட்டும் பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் ஹாஜின் உட்காருவாரு, இன்னும் ஒரு பக்கம் நம்ம டே உட்காருவாங்க. இப்போ நம்ம ஹாஜின் பார்க்குறாங்க. நான் நினச்சிக்கிறேன் டே நீ வந்து அங்கே உட்காந்துக்கோ சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே உட்காருன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் வந்து நான் தான் உட்காரன்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அப்புறம் விட்டு தர முடியாது சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அச்சோ உட்காருங்க எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்து கொஞ்சம் தள்ளி உட்காராரு. ஜேகே வந்து பக்கத்தில் உட்காராங்க. ஜிம்மி தான் ஃபுட் எடுத்து நம்ம டேக்கும் வைக்கிறாங்க, ஹாஜினுக்கும் வைக்கிறாங்க, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. அப்படி முறைச்சி பார்க்குறாங்க. ஜிம்மி எல்லாருக்கும் ஃபுட் எடுத்து கொடுத்துட்டு இப்போ சாப்ஸ்டிக்கில் ஒரு ஃபுட் எடுத்து காட்டி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க. இவங்களான்னு பார்க்குறாங்க. என்னடா நடக்குது சொல்லிட்டு ஜிம்மி ஆக்காட்டு சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பி வாங்குறாங்க. அதுக்குள்ள பாசிட்டிவ் ஆகிட்டா அதை ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ரொம்ப அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஹாப்பியாக இருக்கும் ரெண்டு பேர் பார்க்குறதுக்கு. இப்போ ஜிம்மி வந்துட்டு சாப்பிடு நல்லா சாப்பிட சொல்லி ஜிம்மி தான் எல்லாருக்கும் வாங்கி தரேன், எல்லாரையும் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பார்த்துக்க
இருக்கும்ல சார் ஜிமின் ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவ்வளோ பாசமாக அவ்வளோ கேரிங்காக. ஜெக்கி பார்க்குறேன் உனக்கு ஹாக்கார்ட் சொல்லிட்டு ஃபீட் பண்ணுறாங்க, 2 பேரும் மாறி மாறி ஃபீட் பண்ணிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக. லஞ்ச் அவர் முடிஞ்சுமே ஜெக்கி போய் கிளாஸில் உட்காருங்க, அவருக்கு ஒரு பிடிக்கவே இல்லை. இப்போ நம்ம காய் பார்க்குறேன் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க, நீ எந்திரி சொல்கிறாங்க, எங்கே சொல்கிற வா சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு நம்ம ஜெக்கி தான் வந்துட்டு கமிங் சார் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பாசம் பார்க்குறோம் வா ஜெக்கி எப்படி கூப்பிட்றாங்க, ஜெக்கி விட போகிறாங்க. இப்போ நம்ம காய் பார்த்தா அப்படி ஆணு பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஜெக்கி தான் ஜெக்கி காயோட கால் மேலே ஒரு மிதிக்கிறாங்க. கட்டி வாய் மூட்டா சொல்லிட்டு இப்போ நம்ம காய் வாயை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க, மவுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு அங்கே இருக்குது ஜெயஹோப்பு, அதனால தான் இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. சார் அது சொல்கிறாங்க, சொல்லு ஜெக்கி என்ன வேணும் உனக்கு சொல்கிறாங்க. அது சார் டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய்க்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கும் போல, என்ன டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணுமா சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. எதுக்கு ஜெக்கி அப்படி சொல்லிட்டு அப்புறம் ஜெயஹோப் கேட்குறாங்க. இல்லை சார் இந்த டிபார்ட்மெண்ட் வேணாம், எங்களுக்கு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. அது முன்னாடி எடுத்துருக்கணும்ல, காலேஜ் ஜாயின் பண்ணி ஆல்மோஸ்ட் இப்போ 6 மந்த் ஆக போகுது, 5 மந்த் முடிஞ்சிச்சு, இவன் செமஸ்டர் வர போகுது, ஏன்னா இப்போ வந்து மாறணும்னு சொல்கிறாங்க. இல்லை சார் அது சொல்கிறாங்க. பாரு இதுவும் அதுவும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி கோர்ஸ் தான் ஓகேவா, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவ்வளோதான். அலைட் மட்டும் தான் மாறும் ஓகேவா, மற்றபடி எல்லாம் ஒரே கோர்ஸ் தான். இதுக்கு போயிட்டா சொல்கிறாங்க. இல்லை சார் அது சொல்கிறாங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அது பாதி நேரம் அங்கே தான் இருக்கீங்க சொல்லிட்டு ஜெயப் சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் காயும் மேக்ஸிமம் அங்கே தான் இருக்கீங்க, அந்த பக்கம் தான் இருக்கீங்க. கேன்டீனுக்கு போகிறீங்க ஒன்றா இருக்கீங்க, லஞ்ச் டைமில் ஒன்றா இருக்கீங்க, பிரேக் அவர் ஒன்றா ஸ்டேட் இருக்கீங்க, அப்புறம் வரும்போது ஒன்றா தான் வரீங்க போல, போகும்போது ஒன்றா போகிறீங்க சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. என் ஹோப் எப்படி எல்லாத்தையும் நோட் பண்ணுறதா சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சார் அது சொல்கிறாங்க. பாரு ஜங்க், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, நம்மளுடைய கரியர் வேறு ஓகேவா, உனக்கு என்ன வருதோ அதான் படிக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன வருதோ அதான் அவங்க படிப்பாங்க புரியுதா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி தான் இருக்க போகுது ஓகே புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. இந்த சின்ன பசங்கள இந்த கிளாஸ் வேணாம் அந்த கிளாஸில் போய் உட்காரதுக்கு இது கோர்ஸ் ஓகேவா புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெகேக்கு ஒரு மாதிரி இப்போ மாற முடியாது, இப்போதைக்கு மாற முடியாது ஓகேவா சொல்கிறாங்க. இது படித்தா ரொம்ப வேல்யூவானது அவங்களுக்கு ஓகேவா இப்போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகேவும் சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ காய் மட்டும் இருக்காரு. என்னாச்சு காய் உனக்கு என்ன வேணும் கேட்குறாங்க. வாங்க டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணுவோம். இல்லை சார் ஹோப் எப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஜெயவை பிரிச்சுட்டாங்க. இப்போ ஜெகே திரும்பி பார்க்குறாங்க. என்னாச்சு சார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயவை பார்க்குறாங்க. ஜெகே நீ போக சொல்கிறாங்க. ஜெகே போயிடுறாங்க. இந்த பக்கம் காய் நின்றுருக்காரு. காய் பார்த்துட்டு ஜெயவை தான் எழுந்திருக்கிறாங்க. நானும் உன்னை கொஞ்சம் டேஸ் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன நினச்சிட்டு இருக்கேன், கிளாஸ் எடுக்கும்போது என்னையே பார்த்துட்டு இருக்கேன், அப்புறம் சிரிக்கிற வீடாக நடந்துட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க, நல்லா படிக்க தான் செய்யறேன், எல்லாம் மேலதான் இருக்கு, ஆனா என்கிட்ட ஏன் கொஞ்சம் வீடா நடந்துட்டு இருக்க, நான் ஒரு ப்ரொஃபஸர் தானே, நீ ஒரு ஸ்டூடெண்ட் தானே, ரெஸ்பெக்டா நடந்துக்க மாட்டியா அப்படி கேட்குறாங்க. இப்போ காயோட ஃபேஸே மாறி போயிடுது. அது இல்லை ஹோப்பே சொல்கிறாங்க. ஏய் என்ன சொல்கிற நீ கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. எல்லாரும் அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. ஆமாம் நான் உண்மை சொல்கிறேன், இதுக்கப்புறம் நானும் மறைக்கக்கூடாது, நேற்று லவ் பண்ண ஆரம்பிச்சேன் ஜெயிக்கவே சொல்லிட்டா நம்ம மட்டும் எவ்வளோ மறைக்கிறது சொல்லிட்டு இப்போ நம்ம காய் தான் நான் லவ் பண்ணுற கோபி சார் சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் நான் ஆல்மோஸ்ட் அவங்க 5 மந்த்தாக லவ் பண்ணிருக்கேன். 5 மந்த்தாக சொல்கிறாங்க. ஆமாம் 5 மந்த்தாக அவங்க லவ் பண்ணிட்டு இருக்கேன், நானும் எவ்வளோ தான் ஹைட் பண்ணுறது, எனக்கும் தோணும்ல, எனக்கும் சொல்லணும்னு ஆசையாக இருக்கும்ல சொல்கிறாங்க. ஏய் என்ன பேசிட்டு இருக்க பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளீட் பண்ணுவோம் புரியுதா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறீங்க வேணால் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஓகே, ஒன்றும் ரூல்ஸ்லாம் போடவே இல்லை, ப்ரொஃபஸரும் ஸ்டூடெண்ட்ஸ் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓகே நான் உங்களை லவ் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இங்கே பாருன்னு புரியாமல் பேசிட்டு ஓகேவா, நான் ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஸ்டூடெண்ட் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. எனக்கு அதுக்கு காவலில் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு நீங்கள் தான் வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக பார்க்க ஏய் சொல்கிறாங்க, எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. பாருக்கா இனி ஒரு டைம் பேசிக்கிட்டு இருந்தால் அவ்வளோதான் பார்த்துக்கோ, நீ இது விளையாட்டு பையன் சும்மா என்னை பார்த்துட்டு இருக்க சொல்லிட்டு நானும் இது வரைக்கும் வார்னிங் கிளம்பிட்டுட்டேன், நீ ஒரு டைம் என்னை ஹோப் எப்படின்னு சொல்கிறதோ இல்லை இந்த மாதிரி வேட நடந்துக்கிட்டேன் நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் ஓகேவா, என்ன வேறு மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரையா அப்படி கேட்குறாங்க. இப்போ வச்சாக்க காய்க்கு ஒரு மாதிரி எழுது சார் என்ன சொல்லுங்க சொல்கிறாங்க. ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் பசங்க ப்ரொஃபஸர்கிட்ட இருந்து நடந்துப்பீங்கன்னு சொல்லிட்டு அப்படி தான் ட்ரை பண்ணுறேன் சொல்கிறாங்க. சார் ஹோப் எப்படின்னா அப்படி இல்லை ப்ராமிஸா நீ தப்பாக புரிஞ்சுட்டு சொல்கிறாங்க. இங்கே பாதி என்கிட்ட வேலை வச்சுக்கா சரி, நீ ஒரு டைம் என்கிட்ட இந்த மாதிரி பேடாக ட்ரை பண்ணேன், நான் பேடாக எந்த பேடாக பிஹேவ் பண்ண சொல்கிறாங்க. நான் இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்படி தான் நினைக்கிறேன், என்ன பார்த்தா அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு எனக்கு தான் தேவையில்லை ஓகேவா, இந்த மாதிரி இன்னொரு டைம் என்கிட்ட பேசுனாக்கா நான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் சரியா, இங்கேருந்து போ, இனிமேல் என்கிட்ட நடந்துக்க ட்ரை பண்ணேன், அப்புறம் கிளாஸ்ன்னு பார்க்க மாட்டேன், மற்றவங்க இருக்காங்க பார்க்க மாட்டேன், மூஞ்சி வச்சிருவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயப் சொல்கிறாங்க. காயோட மனசு உடஞ்சி போயிடுது, அப்படியே ஒரு மாதிரி பேசி வாடி போயிடுது, கண்ணில் கண்ணீரோட வந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜேக்கி பார்த்தா அவர் டேரக்டாக ஜிம்மி வீட்டில் தான் போயிருக்காரு, சும்மா பார்க்கலாம் சொல்லிட்டு பேக் யாருக்கு போயிருக்காங்க 2 பேரும். இப்போ நம்ம காய் வந்து அழுத்துட்டு இருக்காங்க. பார்க்குறாங்க ஜிம்மி எங்கே போனோம், இப்போலாம் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க, இந்த ஜெக்கி கூட சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்த்து அழுத்துட்டு இருக்காங்க. பார்க்குறாங்க. காய் எப்படி சொல்கிறாங்க, அங்கே அப்படி சொல்கிறாங்க. ஏய் என்னாச்சு சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணுறாங்க காயை. அப்படி சொல்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ஜெயஹோப் இருக்கலாம் சொல்கிறாங்க. ஆமாம் ப்ரொஃபஸர் என்ன பண்ணாரு சொல்லி கேட்குறாங்க.
இப்போ நம்ம காய் நடந்ததான் சொல்றாங்க. டேக்கு ஒரு மாதிரி என்னடா சொல்றேன், ஆமாடா எனக்கு தப்பா பேசுறாடா, நான் தப்பான பையனடா, நீ சொல்ற காய் தப்பானவன் சொல்லிட்டு நம்ம காய் அழறாங்க. அச்சோ அப்படி இல்லடா சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணி அழகாரு, ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்றாரு. இந்த பக்கம் நம்ம காய் என்னக்கா டேவை ஹக் பண்ணிட்டு அழுதுட்டே இருக்காரு. பாவமா இருக்கு, இது வரைக்கும் காய் அழுது நம்ம டே பார்த்ததே இல்லை. இப்போ இந்த பக்கம் மெக்கு நம்ம ஜாக்சன்லாம் வந்திருப்பாங்க, ஹாஜிலாம் வந்திருப்பாங்க, என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ காய் ரொம்ப அழுதாங்க, காய் அழுது பார்க்க எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கு. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, பிடிக்குன்னு சொல்றாங்க, இப்படியே காயப்படுத்துறோம் நான் போய் கேட்கறேன் சொல்லிட்டு நம்ம ஜாக்சனும் மெக்க சொல்றாங்க. அதுன்னு பாக்குறாங்க, இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் அவரும் பிரச்சனை பண்ண போறாரு, ஓகேவா வேண்டாம் வேண்டாம் அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு சொல்லிட்டு அதுக்கும் அவர் என்ன பனிஷ் பண்ண போறாரு, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாஜின்னு சொல்றாங்க. டே பாக்குறாங்க, ஆமா தான் கரெக்ட் அப்படி சொல்றாங்க. டே சத்தியமா சொல்றாங்க, டே உனக்கு பத்தி எங்களுக்கு தெரியுண்டா, ஒன் டே ஒரு புரிஞ்சு பாரு சரியா, லவ்ல ஒருத்தவங்க சொல்றாங்க நீங்க விட்டுறக்கூடாது, ஓகேவா நீங்க ஹோப்பை விட்டுறாது அப்படி சொல்லிட்டு நம்ம காய் டே சொல்றாங்க. அவன் தான் பிடிக்கும் சொல்லி அந்த ஹோப்பை சொல்றேன், அவனுடைய நம்பிக்கை அவனை ஹோப்பை விட்டுறாதுன்னு சொல்றான், ஓகேவா அப்படி சொல்றாங்க. அப்படி சொல்றியாவும் சொல்றாங்க, இதெல்லாம் லவ்ல அப்படித்தானே இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக அழகுல எடுத்ததும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், கொஞ்சம் அழற மாதிரி இருக்கும், எல்லாமே இருக்கும்டா, ஈஸியாக கிடைச்சா அது வேல்யூ தெரியாது இல்லை, கொஞ்சம் கஷ்டப்படுறா அவர் ப்ரொஃபஸர் இல்லை, அவர் ஒரு மாதிரி நினைக்கிறாரு போல ஸ்டூடெண்ட் லவ் பண்ணுறதுக்கு, அதுவும் உனக்கு பிடிக்கவே என்னமோ நீ கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறா அப்படி சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க, ஆனால் என்னை பற்றி இப்படி பேசுகிறாரா சொல்கிறாங்க, சரி விட்டு உனக்கு பற்றி அவர் தெரியல அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ அவர் பார்த்துட்டு இருக்காங்க, அம்மா அது கண்டு எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் கேட்குறாங்க, அது வந்து எங்கே போச்சுன்னா தெரியலடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க, சரி வரட்டும் சொல்லிட்டு இவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி வெக்கரில் பார்த்தா நம்ம ஜிம்மின் ஜெக்கெட்டில் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, ஏன்னாச்சு உங்கா நைட்லாம் சரி தூங்கலையா சொல்கிறேன், சரி தூங்கல ஏன் சொல்கிறாங்க. அதுவா என் பாய் ஃப்ரெண்டு பேசியிருக்கானா சொல்கிறேன், பார்த்து அக்கா தூங்கிட்டான், ஆனால் எனக்கு திரும்ப தூக்கமே வரல, ஃபோனை கட் பண்ணிட்டு போய் படுத்தே இருந்ததுனா எனக்கு தூக்கமே வர சொல்கிறாங்க. இப்போ தூங்குறியா சொல்கிறாங்க, ஐயோ கிளாஸ் இருக்கு அப்படியா ஜிம் ஜெக்கெட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஜிம்மின் ஜெக்கெட் ஹேண்ட் எடுத்து அழகாக பிடிச்சிக்கிட்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ எனக்கு மட்டும் தானே சொல்கிறாங்க, ஏன் உனக்கு இப்படி கேட்குறா சொல்கிறாங்க. இல்லை நான் இது வரைக்கும் எதுக்கும் ஆசைப்பட்டது இல்லையா, ஃபஸ்ட் டைம் நான் ஆசைப்படுறேன்னா அது நீ கூடவே இருக்கணும், நான் வந்துட்டு ஒன்று என் அம்மாவா அப்பாவோ எல்லாமே உன்னை பார்க்குறேன், நீ கூடவே இருப்பில்ல அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, கண்டிப்பாக கூட தான் இருப்பா, நீ ஹாப்பியாக இருப்பா, நான் இருக்கேன் ஓகேவா எதுக்கும் அனுக்கூடாது நான் இருக்கேன் சொல்லிட்டு ஜெக்கி ஜிம் டே சால்வ் பண்ணிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க, வா சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் ஜெக்கி லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க, லவ் சொல்கிறாங்க, லவ் லாஸ்ட் ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க, எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன், பத்திரமா பார்த்துக்கிறன்ற மாதிரி அவர் ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த பக்கம் இவங்களாம் காயை கஃபர் பண்ணி கூட்டு போய் கிளாஸ் ரூம் விட்டுட்டு அந்த கிளாஸ் ரூம் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இப்போ பெல் அடிச்சு நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, சரி கிளாஸ் ரூம் போறியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்ம ஜேகே ஜிம்மும் கிளாஸ் ரூம் வந்துடுறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, மறைச்சு பார்க்குறாங்க, ஏன் கேட்டே சொல்கிறாங்க, எங்கடா போவா சொல்கிறாங்க. அது வா ஜெக்கி கிட்ட பேச போனான்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போ ஈவினிங் தான்டா யாரும் பைக் எடுக்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, டே காய் டே அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் ஹாஜின் பைக்கில் போக சொல்லிட்டு போங்க சொல்கிறாங்க. ஹாஜின் பைக்கில் அவங்க சொல்கிறாங்க, அப்போ இந்த பைக்கில் சொல்லி மட்டும் வரக்கூடாது சொல்கிறாங்க. டே எப்படி சொல்கிறாங்க, நான் ஜிம்மி கூட்டிகிட்டு வரலா சொல்கிறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க சொல்கிறாங்க, ஏன்டா ஃபஸ்ட் டேவே எல்லாமே மாற்றிட்டேன் நீ சொல்கிறாங்க. பின்னா சொல்கிறாங்க. இப்போ ஹாஜின் பார்க்குறாங்க, டே எனக்கு தெரிஞ்சதான் நீங்கள் வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ டே தான் அப்படி சொல்லு ஹாஜினா சொல்லிட்டு ஹாஜினாக்கெல்லாம் தெரியும் சொல்லிட்டு ஹாஜின் 2 பேரும் டே உட்காந்துக்கிறாங்க. இப்போ நம்ம காய் உட்காந்துக்கிறாங்க, நீ எட்ரா வண்டியை சொல்கிறாங்க. ஒரு பக்கம் மெக்கு ஜாக்சன். இப்போ ஜிம்மி பார்த்துருக்காங்க, ஒரு நின்று இருக்காங்க, என்னாச்சே சொல்கிறாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க, டே ஜிம்மின்னு சொல்கிறாங்க, என்ன ஜாக்ஸ் சொல்கிறேன், ஏன்டா நின்று போய் உட்காரு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, டே உட்காரு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் கிட்ட உட்காடுறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் பார்க்குறேன், டே ஜவுக்கா சொல்லிட்டு என்னடா சொல்கிறேன், நீ தானே அப்படி பர்ஃபெக்ட் சொல்கிறாங்க, என்னடா சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. இல்லைடா ஸ்கூல் படிக்கும்போது ஒரு அப்படி தினமாக வந்துக்கிட்டு ஸ்கூல் லைஃப் ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணியா சரி, இப்போ காலேஜ் வந்து டக்குன்னு லவ், அப்போ காலேஜ் முடிச்சது கண்டிப்பாக நம்ம கேங்கில் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணி போகிறது நீ தானே இருக்கும், நீ தானே கரெக்டாக இருக்கா, எந்த ஏஜில் இதெல்லாம் பண்ணும்போது கரெக்டாக உனக்கு அமைதி போயிடா சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பண்ண வைக்காதடா சொல்கிறாங்க. சரி சரி என்ஜாய் பண்ண சொல்லிட்டு இவங்களாம் போயிடுறாங்க. ஜிம்மின் ஜெக்கி 2 பேருமே வந்துட்டு பைக்கில் உட்காந்துக்கிறாங்க. போகலாம் சொல்கிறாங்க. இப்போ டெய்லியுமே அழகாக ஜெக்கி தானே கூட்டிகிட்டு வராங்க. ஜெக்கி கிளாஸ் ரூமில் இருக்கிறது ரொம்ப ரேர் தான். எப்படினாக்கா கிளாஸ் இருப்பாங்க, மற்ற டைமில் ஜெக்கியும் ஜிம்மி எப்போதுமே காலேஜ் பேக்கில் தான் இருப்பாங்க, பேசிக்கிட்டும் கொஞ்சிக்கிட்டும் க்யூட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படி தான் இருப்பாங்க. டே பார்க்குறாங்க, இவங்க கையிலே பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ஜேகோ பார்த்தா நம்ம காய் பார்க்குறப்பலாம் காய் பேச ரொம்ப வாடி போயிருக்கு, அவருக்கு ஒரு மாதிரி சரி புரிஞ்சுப்பாங்க சொல்லி விட்டுறாங்க. எப்படி டேஸ் போயிட்டு இருக்குடா 1.8 நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜவுக்காங்க பாரு ரைனி வர மாதிரி இருக்கும், சீக்கிரமே போக சொல்கிறாங்க. அவங்களும் பாரு எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டாங்க, நீ சீக்கிரம் பைக் ஓட்ட சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, போகலாம் என்ன ஆகும் சொல்கிறாங்க. என்ன அவசரமா ரைனி வந்துட்டு போய் பயமாக இருக்கும்னு சீக்கிரம் போக சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, போகலாம் டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. சரின்ட்டு அவங்க முன்னாடி சொல்லிட்டு போயிருப்பாங்க, சீக்கிரமாக வாங்க ரைனி வர மாதிரி இருக்கு சொல்லிட்டு. இப்போ அவங்களாம் போயிட்டாங்க. இந்த பக்கம் பைக் போயிட்டு இருக்கு. இப்போ ஃபைனல் ஆல்மோஸ்ட் இப்படினாக்க இவங்க அப்பார்ட்மெண்ட் போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது. அப்படி பம்பிக் வேலை தான் வந்திருப்பாங்க. பார்த்தா ரைனிக்கு ஹைவே வர ஆரம்பிச்சிச்சு. ஜிம் பார்க்குறாங்க, பார்த்தாக்காங்க பஸ் ஸ்டாப் எதுவுமே இல்லை. ஜிம் பார்க்குறாங்க, கடவுளே நான் அப்போயே சொல்லி வேணுங்க ஜங்க் மெதுவாக ஓட்டிட்டா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ஸ்மைல் பண்ணுறாங்க, பார்த்து ஸ்மைல் பண்ணுறேன். அப்போ வேண்டாண்டா மெதுவாக ஓட்டினா சொல்கிறாங்க. ஆமாடா வேண்டாண்டா ஓட்டினா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, அதுவா அன்னைக்கு ரயிலில் ஹக்
பண்ணல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த ஹக்கு அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிடா, எனக்கு அதே மாதிரி ஆகியும் என்னை ஹக் பண்ணணும் சொல்கிறாங்க. என் ஹேண்டுக்கும் ஆமாம் அதே மாதிரி ஆகியும் ஹக் பண்ணணும். அந்த டைமில் வந்துட்டு என்னை ஹக் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி போனேன். அந்த டைம் ஒன்று பார்க்குறதுக்கு எனக்கு பண்ண ஃபீல் வந்துச்சுடா. ஆனால் அப்போ பண்ண முடியல. எனக்கு அப்போ லவ்வாக சொல்லவே இல்லை. லவ் மனசில் இருந்துச்சு, ஏன்னா சொல்லலை. உனக்கு என்ன பிடிக்குமாங்கிற அப்போ தெரியாதா, அதனால என்னால் எதுவும் பண்ண முடியல. ஆனால் இப்போ எனக்கு அகைன் அந்த மொமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. அடி பாவி, அதுக்காகவா ரெயின் நினைக்க வைக்கிறா சொல்கிறாங்க. விடுது ஆனால் இருக்கிற பக்கத்தில் சொல்கிறாங்க. இப்போ டக்குனு அங்கே இடிக்குது. ஜிம் டக்குனு போய் ஜேக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பயந்து போய் ஜேகே ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறேன். பயப்படாத நான் இருக்குல்ல ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மி ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலாக அங்கே ரெய்னி வந்துட்டே இருக்கு. இப்போ ஜேகே கொஞ்சம் ஜிம்மி தள்ளி வைக்கிறாங்க. பார்த்தா ஜிம்மி ரெய்னி நினச்சி செம்ம தொட்டு அழகாக இருக்காரு. சேம் ஜேகே அப்படி தான் இருக்காங்க. 2 பேரும் ஒயிட் கலர் ஷர்ட் தான், டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. இப்போ அந்த ஜிம்மி லிப்ஸில் அழகாக அந்த வாட்டர் அண்ட் ட்ராப் அவுட் ஆகுது. அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அப்படி ஜேகே போய்ட்டு லிப்பாக டச் பண்ணுறாங்க. ஜேகே டச் பண்ணி பார்த்தது வாமாக இருக்கிறதுனால ஜிம்மியுமே கிஸ் பண்ணுறாங்க. பேக்கிஸ் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ளாஷ் நட் 2 பேர் கிஸ்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இப்போ தான் நம்ம ஜேகே கிஸ்ஸை ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்முக்குள்ளே பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க காசு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஒரு பேக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம்மி பார்த்து ஸ்டன் ஆகிடுறாங்க. இது சொல்கிறாங்க, உனக்காக நான் வாங்கின செயின் யாருக்காக சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க, இது நமக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சர்வ் பண்ணி வாங்கினது போட்டுக்கோ சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, எடுத்துக்கூடா சொல்கிறாங்க. நீயே போட்டு விட சொல்கிறாங்க. இப்போ ஜேகே இந்த செயினை போட்டு விடுறாங்க. ஏன்னா அன்றைக்கி லவ் வந்துட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டோமா டக்குன்னு நைட் டைமில். அது நான் லைட் ஷிங் பண்ணியிருந்தேன். நீ ஒரு கோவத்தை அப்படி சொல்லிட்டியா, எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி இருந்துச்சா, எனக்கு அது மாதிரி இதாக ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா எதுவுமே கொடுக்காம விட்டுட்டோமே லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான மொமெண்ட் நல்லா அழகாக சொல்லிக்கணும்னு நினச்சேன் சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. ஃப்ளவர்ஸ் மட்டும் மிஸ் ஆகுதா சொல்கிறாங்க. அது எப்படி மிஸ் ஆகும் ஜேகே பைக்கோட அது முன்னாடி அந்த கவர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணாக்கா ஃப்ளவர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெய்னியில் அழகாக ஃப்ளவர்ஸ் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காச்சு. அழகாக இருந்துச்சு அவங்க காசு அழகாக இருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்னை மேரேஜ் பண்ணிப்போல சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. நீ இவர் யார் கூட, எனக்கு மட்டும் தான் சொல்கிறாங்க. ஜேகே நான் உனக்கு மட்டும்தான் வேறு யார் கூட சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மிக்கு ஜேகே கிட்ட பயங்கர பாசிட்டிவ் ஆகுது. எனக்கு ஜேகே வேறு யார்ட்ட பேசணும். ஜிம்மி கூட பாசிட்டிவ் ஆகிடும். ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ காய் பார்க்குறதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தா என்ன ஒரு பாசிட்டிவ் ஆகுது. யார்ட்டையும் பேச விட மாட்டானே சொல்லிட்டு காய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ காய் பார்க்குறே இப்போல்லாம் வந்து அப்படி சொல்கிறாங்க. என்ன ஆப் சொல்கிறாங்க. என்னடா உனக்கு பேரா சொல்கிறாங்க. ஜேகே யார்கிட்ட பேசிட்டு இருக்கான் சொல்கிறா. டே அது ஒரு சீனியர் பொண்ணுடா, அந்த பொண்ணு ஜஸ்ட் நார்மலாக பேசுகிறா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாண்டா அது எங்கள் ஸ்கூலில் தான் படிச்சிச்சு சரியா, அதனால பேசுறது சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜேகே பேசிட்டு வராங்க. ஜிம் பார்த்து மாற்றி பார்த்துருக்காங்க. என்னாச்சே சொல்கிறாங்க. அது ஏன் நீ ரொம்ப நேரம் பேசலாம் அந்த பொண்ணுக்கு தான் சொல்கிறாங்க. அது எங்கள் ஸ்கூலில் படித்த சீனியர் பொண்ணு தான். என்கிட்ட பார்த்தாங்களா எப்படி இருக்க ஜேகேன்னு கேட்டாங்க. அந்த அக்கா கிட்ட பேசி வந்துட்டாங்க. அக்காவா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இப்போ தான் ஜேகே பார்க்கணும். ஜிம் பேச அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. அப்படி பாசிட்டிவ் ஆயிரும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் ஜிம் எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஜிம் பேக்கேஜ் பண்ணுறாங்க. அவ்வளோ பாசிட்டிவ் உனக்கு. ஆமாம் நீ எனக்கு மட்டும்தான் இல்லை எனக்கு மட்டும்தான் சொல்கிறேன். ஜிம் ஜேகே டைட்டாக ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. சரி நான் உனக்கு தான் ஜேகே சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தான். அவர் மாதிரி இவ்வளோ ஒரு பர்சன் பாசிட்டிவ் ஆகட்டும், இவ்வளோ லவ் கேர் காட்டுறோம். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. வா சாப்பிடலாம் ஜிம் ஜேகே கூட்டிகிட்டு போயிட்டு ஃபுட்டெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அழகாக பார்த்துக்கிறாரு. ஜிம் பார்க்குறாங்க. நீ நிறைய வந்துட்டு ஆர்டர் பண்ணுற அப்படி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இது என்னடா இருக்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஜேகே வந்து பார்ட் டைம் ஒர்க் போகிறாங்களா ஓகேவா. ஜிம்மை கூட்டிகிட்டு போய் ஜேகே இப்போ நான் அப்பார்ட்மெண்ட் ஹோம் விட்டுட்டு அவர் பார்ட் டைம் போயிடுவார். ஜிம்மி நான் வீட்டில் தான் இருப்பாங்க. அவர் மட்டும் பார்ட் டைம் போவார். அவர் காலையில் பார்ட் டைம் போவாங்க. அதில் பார்ட் டைமில் போகிற மணியில் தான் நம்ம ஜேகே ஜிம்முக்கு செயினை வாங்கி தந்திருப்பாங்க. இப்போது ஜேகே பார்க்குறாங்க. அங்கே பாரு நான் வந்துட்டு ஒர்க் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஜேகே நீக்கு வந்து லீவ் பண்ணலாம் சொல்கிறாங்க. இல்லைடா நான் எனக்கு ஒர்க் இருக்க போகிறேன் சரி போயிடாரு. ஜிம் பார்க்குறேன் ஒரு மாதிரி சரி ஓகே சொல்லிட்டு என்ன டே சொல்லிப்பாங்க. ஜிம் கூட மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிறாங்க. ஜேகே வந்து இப்போ ஒர்க் போகிறேன் பார்த்து ஜிம்முக்கு செலவு பண்ணுறாங்க. போகிறாரு எல்லாமே வாங்கி தரமுட்டு. ஜிம் பார்த்தா எதிர்பார்க்கல. அவர் ஜேகே ஹாப்பி தான் போகணும்னு சொல்லிட்டு இப்போது நெக்ஸ்ட் டே பார்க்குறாங்கடா ஜேகே ஒரு மாதிரி சொல்லிட்டு டயர்டாக இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் நான் அந்த ஸ்கூலோட காலேஜோட பேக்கில் உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஃப்ரீயாக தான் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. டயர்டாக இருக்கா ஜிம்க்கா சொல்லிட்டாங்க. ஆமாட்டா வா என் கூப்பிட்றாங்க. ஜேகே கிட்ட போகிறாங்க. ஹெட்டில் லேப்பில் ஹெட்டை வச்சுக்கோ சொல்லிட்டாங்க. நம்ம ஜேகே போய் வைக்கிறாங்க. ஜிம் அழகாக ரப் பண்ணி விடுறாங்க. ஜம்க்கா அழகாக தூங்கிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எவ்வளோ அழகாக இருக்கா ஜிம் பார்த்துருக்காங்க. எனக்கு ஒன்றா தெரியல. இது வரைக்கும் யாருமே எனக்கு பார்த்துட்டு பிடிக்காது தெரியுமா. உன்னை பார்த்து தான் பிடிச்சிருச்சு. நீ தான் அவ்வளோ அழகாக பார்த்துப்பாரு அப்படி போய் ஜிம் போய்ட்டு ஜேக்கே கிஸ் பண்ணுறாங்க. எப்போதும் என் கூடவே இருக்கணும் சரியா நல்லா பார்த்துப்பேன். ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. என் அம்மாவே கூட இருக்க மாதிரி இருக்குது அப்படி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகே தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு 1 hour போயிட்டு இந்த பக்கம் டேவும் காரணம் தெரிவித்து வந்துருக்காங்க. எங்கடா போனாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவுறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஜேகே தூங்குறான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. என்னதான் நினச்சிட்டு இருக்குது காலேஜில் சொல்கிறாங்க. பரவாயில்ல ஜேகே வரேன் போகிறேன்னா தூங்க டயர்டாக
ஃப்ரெண்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க அவனுக்கு அவ்வளோ பாசம் ஜங்குக்கு மேலே சொல்லிட்டு உனக்கு அவனை சொல்கிறாங்க எனக்கு எல்லாமே செய்யட்டே எனக்கு இவன் கூடவே இருக்கணும் நான் நல்லா பார்த்துப்பேன் ஜேகே நாங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் நல்லா கண்டிப்பாக பார்த்துப்பேன் மேரேஜுக்கு அப்புறம் ஜிம்னு சொல்கிறாங்க. புரியுது எந்தளவுக்கு கொஞ்சம் முடிச்சிருக்கான் ஜேகே கிட்ட சொல்லிட்டு. இப்போ காயும் சரி ஓகே இங்கே பாரு இப்போ எழுப்பினா தான் கிளாஸ் போக முடியல சாத்திட்டு வர சொல்லிட்டு எழுப்புறாங்க. இப்போ நம்ம ஜேக்கியும் எஞ்சிட்டாங்க ரொம்ப அழகாக தூங்கிருப்பாரு ரொம்ப நேரம். ஜேக்கி பார்க்குறாங்க சரி ஓகே கிளாஸ் போக சொல்லிட்டாங்க சரி ஜிம்மியும் டேவும் வந்துடுறாங்க. அந்த பக்கம் ஜேக்கியும் காயும் வராங்க. இப்போ நம்ம ஜேக்கி ஸ்மைல் பண்ணி ஹாப்பியாக வராங்க. காய் பார்க்குறாங்க ஏன்டா அவன் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்காண்டா ரொம்ப கிரேஸில் வச்சிருப்போம் போயிடா சொல்கிறாங்க. ஏன் நான் மட்டும் நான் குறைச்சலாக வச்சிருக்கேன்னா சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க ஏன்டா அப்படி பேசுகிற சொல்கிறாங்க. ஒரு வேலை உங்கள் வீட்டில் யாரும் ஒத்துக்கலன்னா சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. பாரு யாரும் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் யாருக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டி ஜிம்மி இருந்து நான் ஜிம்மிக்கு அவ்வளோதான் வைக்காது யாரும் மாற்ற முடியாது அவன் என் ஒய்ஃப்டா சொல்லிட்டு ஜேக்க சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க என்ன என்ன ஆக போகிறாளோ சொல்லிட்டு காய்க்கு பயமாக இருக்குது சரி வா சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படி தாண்டா அதே சடாக போயிட்டு இருக்கு. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க ஜங்கா இன்னைக்கு என்ன லீவ் போட்டிருக்கா சொல்கிறாங்க. இன்னைக்கு உன்னை மூவி கூட்டிட்டு போகிற சொல்கிறாங்க. மூவிக்கா வேலை ஜங்கா அவனுக்கு டைம் கிடைச்சிக்கல ரெஸ்ட் எடுத்துக்கவா சொல்லி ஜிம்மி கூப்பிட்றாங்க. இப்போ ஹாஜின் பார்க்குறாங்க ஆமாம் ஜங்கா நான் வந்துட்டு காயெல்லாம் கூப்பிட்டேன் நான் போய் காய் கூட கேம் ப்ளே பண்ண போகிறேன் நான் காய் டெய்லர் விளாட போகிறோம் நீ ஜிம்மி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன் இல்லை நான் ஜிம்மி கூட்டிட்டு மூவிக்கு போகிறேன் அவனுக்கு மூவிக்கு நான் கூட்டிட்டு போனதில்லை நீ வா ஜிம்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் வரமா சொல்கிறாங்க ஆமாம் நீ வா சொல்கிறாங்க. சரி இப்போ எல்லாருமே நம்ம ஜிம்மு ஜெக்கிங் போகிறாங்க இவங்களாம் அவளை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மூவிக்கு போகிறாங்க. அந்த மூவியில் ஒரு எப்படின்னா ஒரு அம்மா பாட்டு தான் ஓடிட்டுருக்கு. அது பார்த்து ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது ஜெக்கி அப்படி ஜிம்மு ஹக் பண்ணிக்கிறேன் என்னாச்சு என்ன சொல்கிறாங்க. அவருக்கு அழகு வந்துகிட்டே இருக்குது. பொண்ணுமா ஜெக்கி பார்க்குறாங்க அப்புறம் அழாதமா சொல்கிறாங்க. இல்லை நீ பக்கத்தில் தான் இருக்கேன் நான் அப்படியே தான் இருக்கேன் ஆனால் என்னவோ தெரியல எனக்கு அழகு வருது ஜெம் காசு நான் இருக்கேன் அழக்கூடாது நான் இருக்கிற வரைக்கும் அழகக்கூடாது ஜெக்கி தான் ஜிம் டேஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த மூவி அவ்வளோ எமோஷனலாக சென்டிமெண்ட்லாம் இருக்கும். அந்த மூவி ஃபுல்லாக ஜெக்கி ஜிம் அழகாக கம்ஃபர்ட் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகான ஒரு மூவி பார்த்துருப்பாங்க. இந்த மூவி என்னால் இன்னும் மறக்க முடியாது சொல்கிறேன் ஏன் சொல்கிறாங்க எனக்கு என் ஜெக்கி கூட நான் பார்த்த ஃபஸ்ட்டு மூவி அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகான ஒரு மூவி ஒரு ஃபேமிலி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்துருக்கேன் ஜெங்கா இதே மாதிரி ஃபேமிலி நம்மளுக்கு இருக்கணும் சரியா நான் அம்மா நீ ஒரு அப்பா பெஸ்ட் அப்பாவா நம்மளுக்கு ஒரு குழந்தை இந்த குழந்தைங்க ரொம்ப அழகாக ஒரு வீடு அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. பைக்கில் வரும்போது ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க கேட்கும்போது அப்படியே ஆமாம் நீ கொஞ்சமாக சார்ஜ் வாங்கினா போதும் நிறைய ஆர்டர் பண்ண வேணாம் நீ நான் பாப்பா தம்பி சொல்லிட்டு லைஃப் அழகாக ஓகேவா சார் ஜேகே சார் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க கற்பனையில் ஒரு வாழ்க்கையே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஜிம் ஜேக்கி கூட. இப்போ ஃபைனல் எடுக்கும்போது போயிட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஜேக்கி கூட ஒர்க் போகிறாங்கடா அப்புறம் காலேஜ் போயிட்டு ஒர்க் போவாங்க. இப்போ அப்படி ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆகுது. ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆகும்போது இவங்களாம் ஊருக்கு கிளம்புறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜிம் வந்துட்டு ஊருக்கு போகல. இப்போ ஹாஜின் பார்க்குறாங்க நாங்கள் ஊருக்கு போகிறடா நீங்களாம் கிளம்புறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு இருக்காங்க ஜங்கு கால் வந்துட்டு இருக்கு ஜங்கு பார்க்குறாங்க ஃபோன் வந்துட்டு இருக்கு அப்புறம் போய் ஆகும் போல சொல்லிட்டு நம்ம செக் என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே எனக்கு கிளம்புறேன்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க போயிட்டு வச்சாங்கக்கா சொல்கிறாங்க. நீ ஊருக்கு போகாமல் என்ன பண்ண போகிற சொல்கிறாங்க. இல்லை வீட்டிலேருந்து வருவாங்க சொல்கிறாங்க. அப்படியே அவங்க வீட்டில் வந்து பார்ப்பாங்க நாங்கள் போனால் சும்மா ஒரு நாளைக்கு வச்சோம்க்கா அதனால தான் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சார் ஜேக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னா ஜேக்கி விட்டு கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை நான் போகாமல் விட்டு அங்கேருந்து வந்துடுவாங்க ஜிம்முக்கு தெரிஞ்சுக்கூடாது சொல்லிட்டு தான் நம்ம ஜேக்கி வந்து கிளம்புறாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஜேக்கி ஊருக்கு போய் அவங்க சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. அங்கே போய் பார்த்தாக்க இந்த பக்கம் ஒய்யண்டா ஜேக்கி பயங்கரமாக திட்டுறா நீ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற சொல்லிட்டு இப்போ ஜேக்கி சொல்கிறாங்க பார்ட் பார்க்குறேன் நான் என்னையும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேக்கோட கிராண்ட்மா சப்போர்ட் பண்ணுறாங்க. அவன் படிச்சுக்கிட்டு அவன் பார்த்துக்கிறான் எதுக்குமா நீ திட்டுற அப்படி சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே கொஞ்சம் டேஸ் இருக்காங்க 15 டேஸ் மேலே அவரால் இருக்கவே முடியல. அவர் ஏதோ ரீசன் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அங்கேருந்து இருக்க முடியல சொல்லிட்டு 15 டேஸ் ஆஃப்டர் வந்துட்டாங்க. இந்த பக்கம் இந்த 15 டேஸ்க்கு முன்னாடி தான் நம்ம ஜிம்முடைய ஃபேமிலி வந்திருப்பாங்க. ஜிம்முடைய அங்கிள் ஆன்ட்டி அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. 1 வீக் ஸ்டே பண்ணி ஜிம் நல்லா பார்த்துட்டு வந்துருப்பாங்க. பார்த்துட்டு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் ஜேகே வராங்க. ஜிம்மில் ஒன்று ஹாஜின் வந்துட்டு ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. இப்படினாக்கா கேம் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க வீட்டுக்குள்ளே. இப்போ டோர் இருந்தாயிட்டு கட்சியாங்க ஜிம் பார்க்குறாங்க என்ன ஆர்டர் பண்ணியாடா சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. அப்போ என்ன வந்திருக்க சொல்கிறாங்க தெரியலையே சொல்லிட்டு இப்போ நம்ம ஹாஜின் பாலா போயிட்டு ஓப்பன் பார்த்தாக்கா ஜேகேன்னு இருக்காங்க. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே பார்த்துருவோம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஜங்கு வராங்க. ஜிம் படி ஜம்ப் ஆகிடாங்க. இப்போ ஹாஜின் பார்த்து சிரிக்கிறாரு. இப்போ நம்ம ஜிம் ஜேகே ஹாஜின் வந்து சில போய் காஃபி குறைஞ்சி சொல்லிட்டு போயிடாரு. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. எப்போ தான் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. இப்போ தான் சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்ன மிஸ் பண்ண ரொம்ப மிஸ் பண்ண சொல்கிறாங்க. நீ மிஸ் பண்ண தெரிஞ்சு நான் வந்துட்டேன் சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க மிஸ் பண்ணது ஒழிச்சா நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன் இருக்கும் போது தான் வந்துட்டேன் சொல்கிறாங்க. அப்போ உங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் ஓகே நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. சரி எப்படி இருந்துச்சு ஊரில் நல்லா இருந்துச்சா ஜிம் கேட்குறாங்க. நம்ம ஜேகே நல்லா இருந்துச்சு சொல்கிறாங்க. ஃபைனல்
இப்போ ஜேகே பார்க்குறாங்க சார் இப்படி கொஞ்ச நேரம் இருக்காங்க. இப்போ ஹாஜர் பார்க்குறாங்க. சரி ஜேகே நீ உங்கள் வீட்டில் இருக்கிற தனியாக ஸ்டே பண்ண போகிற, இங்கே ஸ்டே பண்ணிக்கடா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கிறது இது வரைக்கும் 2 பேரும் ஒன்றா இருந்தது இல்லையா, அது பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க ஒன்றா இருக்குங்கடா இருக்குங்கடா இது என்னடா இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க நீ கூட ஸ்டே பண்ணிக்கிற ஜம்கான்னு கேட்குறாங்க. ஜம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க உனக்கு ஓகே சரி ஜம்கா இல்லைக்கா உங்கள் வீட்டில் எடுக்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க இல்லை நான் இங்கே இருக்கா சொல்கிறாங்க. சரிட்டு போயிடலாம் ஜேகே இங்கே இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜேகே வந்து பார்ட் டைம் ரிட்டன் போக ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அவருக்கு வீட்டில் பார்க்கலாம் சும்மா இருக்க முடியாது இல்லை சொல்லிட்டு அவர் பார்ட் டைம் போகிறாரு. இப்போ பார்ட் டைம் போனால் கொஞ்சம் மணி கிடைக்கும் சொல்லிட்டு பார்ட் டைம் போயிடுறாரு. ஜிம்மி வீட்டில் தான் இருப்பாங்க. ஜேகே பார்ட் டைம் வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஜிம்மி போயிட்டு ஜேகே காஃபிலாம் போட்டு கொடுக்குறது அவங்க கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. இந்த பக்கம் ஹாஜின் பார்க்குறாங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க ஜிம்மி ஜேகே கூட இருக்கும்போது சொல்லிட்டு. இப்போ ஹாஜின் பார்க்குறாங்க அவருக்கு கால் வருது. அவர் பேசிட்டு இருக்காரு. இப்போ ஹாஜினோட ஃபேமிலி விடுவோம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அவங்க கூப்பிட்றாங்க ஒரு பார்ட்டி இருக்குது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு. ஹாஜின் பார்க்குற ஜிம்னா சொல்கிறாங்க என்ன ஹாஜினா சொல்கிறாங்க அது எங்கள் அங்கிள் ஃபேமிலி இருக்காங்க ஆமாம் சொல்கிறாங்க வந்து பார்ட்டி வச்சுருக்காங்க கூப்பிட்றாங்க நான் போவா சொல்கிறாங்க. நீ போயிட்டு விட அப்பாவும் போக சொல்கிறாரு நான் வந்துட்டு எனக்கு போயிட்டு அட்டன் பண்ண சொல்கிறேன் நான் போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி போயிட்டு வர சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜம் பார்க்குறாங்க வேலை நீங்கள் ஜிம்மி கூட்டிட்டு போறியா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க இல்லை ஜம்கா எனக்கு அங்கே யாரும் தெரியாது சொல்கிறாங்க. அப்படியா சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஹாஜின் தனியாக போவாங்க சார் ஜிம்மி கேட்க நினச்சிருப்பாங்க. இப்போ இல்லை நம்ம ஹாஜின் கடையும் போயிட்டாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க அப்புறம் கூட இருக்க வேணாவோ சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா கேட்டேன் மேபி உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா சொல்கிறாங்க. எனக்கே தோண போகுது நீ என் பக்கத்தில் இருக்கும்போது சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க சரி நீ உனக்கு ஒர்க் இருக்குல்ல நீ இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்புறமா நீ டியூட்டிக்கு போகலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஏன்னா அவருக்கு ஷிஃப்ட்டு கூட மாற்றி கொடுக்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க நான் டியூட்டிக்கு போக மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க இன்றைக்கி நான் அவருக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு அதை லீவ் போடுறேன்னு சொல்கிறாங்க. லீவா ஏன் சொல்கிறாங்க இன்றைக்கி என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. என்ன ஜம்கா சிரிக்கிறா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே நான் ஒரு மூவி வாங்கிட்டு ஒரு மூவி வந்துட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை நம்ம பார்க்கலாம் சொல்கிறாங்க. ஜிம்மும் சரி ஓகே அப்படி நார்மலாக விட்டுறாரு. இப்போ ஜேகே ஜிம்மில் பாப்கார்ன் ரெடி பண்ணி வச்சுட்டு மூவிக்காக உட்காராங்க. ஜிம்மில் ஜேகே நல்ல மூவியாக வாங்கிட்டு வந்துருப்பாரு பழத்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஜேகே கொஞ்சம் ரொம்ப ரொமான்டிக்கான மூவி வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒரு சைனீஸ் மூவி தான். ஜிம் பார்க்குறாங்க என்னது சொல்லி கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க இந்த மூவி ஃபுல்லாகவே கப்பல் மூவி தான் ஓகேவா எனக்கு பார்க்கணும்னு ஆசை இருக்கும் கூட அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க ஒரு மாதிரி ஆக்குதான் இருக்கே சொல்கிறாங்க. நான் தானடா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் சரி ஓகே சொல்லிட்டு உட்காந்து பார்த்து கேட்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிம்மில் மூவி பார்க்கவே முடியல. ஃபுல் ரொமான்டிக்காக இருக்குது. ஜிம் எந்திரிக்காம போகிறாங்க. டக்குனு ஜேகே ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. தண்ணி குடிச்சிட்டு வர ஜிம் போயிட்டாங்க. இப்போ ஜேகே சரி விட்டுறாங்க. ஒரு தண்ணி குடிக்க போனால் ஒரு வரவே இல்லை. ஜேகே பார்க்குறேன் என்னாச்சு சொல்லிட்டு ஜேகே எஞ்சி போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம் நிறைய ஒன்று தண்ணி தான் பிடிச்சி ஸ்வெட் ஆகிட்டார். ஏன்னா அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி இருந்துருக்காங்க. இப்போ ஜேகே பிடிச்சி பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணி எனக்குலாம் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜம்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாரு நீ ஹஸ்பண்ட் தானே நீ என் ஒய்ஃப் தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்லி ரொம்ப யோசிக்கிறாங்க. இப்போ ஜேகே சரி ஓகே சொல்லிட்டு அவர் விட்டுட்டு போகிறான்னு போக இப்போ ஜேகே ஜேகே அனுப்பிச்சு எடுக்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு நான் ஒய்ஃப் தான் நீ ஹஸ்பண்ட் தான் சரியா உனக்கு எல்லாமே நான் கொடுப்பேன் எல்லா ப்ளஸுமே எனக்கு எந்த பயமும் இல்லை. என் ஜேகே கிட்ட அதுவுமே சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. இல்லை உனக்கு வேணா எடுத்துக்கோ சொல்கிறாங்க. ஆனால் உன்னோட பர்மிஷன் சொல்கிறாங்கன்னா ஃபுல் பர்மிஷன் தரேன் ஓகேவா எனக்கு ஃபுல் பிடிக்கும் என் ஜேகே சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது பார்த்து ஜேகே ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே அப்போ ஜிம்மி ட்ராவல் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போது ஜேகே ஜிம் ரெண்டு பேரும் அவங்க ஜிம்மி பெட்ரூம் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அன்றைக்கி ஹாஜர் வராங்க இல்லையா அதனால் ஜேகே ஜிம்மி இப்படி எல்லாமே நடக்குது. ஜிம்மி ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகே ஜிம்மி ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. ஹாப்பி தான் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க நீ ஹாப்பியாக சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி சொல்கிறாங்க. இப்போ நான் ஹாப்பி தான் ஜிம்மி சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. நீ எதுவும் நினச்சிக்கலாம் சொல்கிறாங்க. நினச்சிக்கலாம் ஜம்கா நீ ஹஸ்பண்ட் தானே நான் என் ஹஸ்பண்டை தான் பார்த்துட்ருக்கேன். ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகேக்கும் தெரியும் அவர் ஹஸ்பண்டை பார்த்துட்ருக்காரு. நிறைய டைம் பேசும்போது சொல்லுவார் ஜேகேமே ஹாப்பியாக இருக்குது நானும் ஒய்ஃபை தான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. இந்த பாரு என்னை தவிர உன்னை யாரும் உங்ககிட்ட நெருங்க கூட சரியாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி ஜேகே பார்க்குறாங்க. நான் உன்னை தவிர வேறு யாரோட நிழலை கூட நெருங்க மாட்டேன் சரியா எனக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே ஜிம்மி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு மாதிரி அழகாக இருந்திருக்காங்க. இப்போ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஜேகே ஜிம்மி ஒன்றாவே குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிட்டு உட்காடுறாங்க. இப்போ நார்மலாக வேற ஒரு மூவி மாற்றிட்டு உட்காடுறாங்க. ஜிம்மி ஜேகே சாஞ்சிக்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஒரு மாதிரி நீ எனக்குள்ளே வந்துட்டியா ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறேன் என்ன மாதிரி சொல்கிறாங்க இல்லை எனக்கு மட்டுமே எனக்குள்ளே வந்துட்டு எனக்கு எதுவும் நிறைய பொறுப்புகளாக இருக்க மாதிரி தோணுதுரா சொல்கிறாங்க. பொறுப்புகளாக நிறைய நல்லா படிக்கணும் ஜாபுக்கு போகணும் நல்லா பார்த்துக்கணும் அப்படி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஹாப்பியாக இருக்குது அவன் பொறுப்பாக பேசுகிறான் அப்படி சொல்லிட்டு ஜிம்மி நீ அப்படி யோசிக்காத விட்டு நீ படிச்சுட்டு தானே இருக்க சொல்கிறாங்க. இல்லை உண்மையாக சொல்கிறேன் நல்லா பார்த்துக்கணும் சொல்லி ஜேகே ஜிம்மி போகிற யூஸ் பண்ணுறாங்க. லவ்யூ சொல்கிறாங்க. லவ்யூ லாஸ்ட் ஜேகே ஜிம்மி ஹக் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குள்ள அழகாக அப்படி பாஸ் ஆகிருக்கும். இப்போ 15 days லீவ் முடிச்சு எல்லாரும் ரிட்டன் ஆகிட்டாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம்மி பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. 15 days ஜேகே இங்கே வந்துட்டாங்களா. இப்போ டே பார்க்குறாங்க. ஏன்டா அங்கே வந்து அப்படி கேட்குறாங்க. இல்லைடா வீட்டில் போர் அடிச்சது இங்கே வந்து ஒர்க் போயிட்டு தான் சொல்கிறாங்க. ஜேகே டே பார்க்குறாங்க. ஒர்க் போகிறதுக்கு நீ வந்தால் ஜிம்மி கூட இருக்குதானே வந்தா சொல்கிறாங்க. ஆமாம் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஹாப்பியாக அழகாக டேஸ் பாஸ் ஆகிடுச்சு. 1 fine day
ஜேகே ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க. ஜிம்மி போய் டக்குன்னு ஜேக்கை ஹக் பண்ணிடுறாங்க. அப்போ ஃபோனில் ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்குது. நம்ம ஜிம்மிக்கு ஒரு மாதிரி அது டக்குன்னு ஹக்கை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஜேக்கை திரும்பி பார்க்குறாங்க. டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு என்னாச்சு விட்டு ஜேகே வந்து கொஞ்சம் க்ளோஸாக எடுக்கிறாங்க ஜிம்மியை. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. அது யார் அப்படி கேட்குறாங்க. நம்ம ஜேகே அது வந்துட்டு என்னுடைய மாமா பொண்ணு சொல்கிறாங்க. உனக்கு மாமா பொண்ணாக இருக்காங்களா சொல்கிறாங்க. ஆம்பளா சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்ல சொல்கிறாங்க. இல்லை இருக்காங்க, எப்பயாவது பேசுவாங்க சொல்கிறாங்க. அது ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குங்கப்பா. இது என் ஒய்ஃப் ஓகேவா, அவங்க மாமா பொண்ணு சும்மா பேசினாங்க, எப்படி இருக்குன்னு கேட்டாங்க, அவ்வளோதான் சரியா சொல்கிறாங்க. ஜேகேக்கு இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்கும். நல்ல வேலை ஒயின் பேசுகிறது கேட்கல சொல்லிட்டு வேறு அதிகமாக பேசாதான் சொல்கிறாங்க. சரி சரி பாசிட்டிவ் குயின் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டாங்க. ஜிம்மி கூட ஸ்மெல் பண்ணிட்டாங்க. அப்படியே பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ சொல்லிட்டு ஜேகே ஜிம் நோஸ் நம்ம பை பண்ணிக்கிட்டு க்யூட்டாக பை பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஜிம்மி ஹாப்பியாக இருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே ஜிம்முக்குள்ள அவ்வளோ அழகாக ஹாப்பியாக டைம் போயிட்டு இருக்கு. ஜிம்மினாக்கா ஜேகே யாரையாவது இப்படினாக்கா பார்த்தாலே பாசிட்டிவ் ஆகிடும். எப்படி பார்க்கலான்ற கூட கேட்பாரு. அப்படி சண்டை போடுவார். இப்போ ஜேகே பார்க்குறாங்க. படிக்கிற அவட்ற சொல்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. ஏன்டா அடிக்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. அது உங்களோட அந்த சீனியர் பொண்ணு வந்து பேசுகிறாடா அதுக்கு தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க. இவனுக்கும் ஃபஸ்ட்டு பொங்குது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவன் ஏன் விட்டு பேசினா, நீ ஏன் விட்டு பேசுனா சரி ஜெயின்னு கேட்குறாங்க. சார் தெரியாமல் பட்ட மன்னிச்சுக்கோ சார். ஜேகே இவனாக்கா அந்த இதெல்லாம் போட்டிருக்காரு, ஏதோ காரணம் போட்டிருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. இதான் உனக்கு ஃபஸ்ட்டு லாஸ்ட் வார்னிங் சரியா, இதுக்கப்புறம் யாராவது பேசினாங்க, இங்கே டச் பண்ண அங்கே டச் பண்ணா கொண்டுடுவா சொல்கிறாங்க. சரி சரி சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே சிரிச்சிட்டு இருக்காங்க. டேலாம் பார்க்குறாங்க. யாருக்கு ஜேகே பயப்பட மாட்டார், அடங்கவே மாட்டார். ஆனால் ஜிம்மிக்கு நம்ம போய் அடங்கி போயிடுறாரு. எப்படி அடிக்கிற ஒரு லவ் இப்பெல்லாம் இருக்குமா சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான் பார்த்து கொஞ்சம் ஜிம்மி போக போயிடுறாங்க. இப்போ ஜேகே ஃப்ரெண்டை போயிட்டு ரைட்டாக ஹேக் பண்ணிக்கிறாங்க. சாரி சொல்கிறாங்க. பாரு உன்ட்ட யாரும் பேசுனா பிடிக்காது சரி நீ என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி கண்ணு ஃபுல்லாக டீயா சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், எதுக்கு நான் உனக்கு இவ்வளோ அழுக வர சொல்கிறாங்க. நீ ஏன் அவட்ட பேசலாம் சொல்கிறாங்க. சரிம்மா நான் பேசலாமா தெரியாமல் பண்ணிட்டேன் சார். ஜேகே மன்னிப்புலாம் கேட்டு சம்மந்தம் பண்ணிடுறாங்க. இப்போ டேலாம் பார்க்குறாங்க. என்ன இவன் இவ்வளோ இதாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறாங்க. ரொம்ப இதாக இருக்கான். ஜேகேவும் அப்படி தான், இந்த ஜிம்மும் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே புரியுது. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிம்மி தான் டவுன் ஃபைன் டே அவங்க அத்தைக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே வந்து ஜிம்மி அன்னைக்கெல்லாம் பேச பண்ணுறாங்க. அத்தை நான் அப்புறம் கூப்பிட்றா சொல்கிறாங்க. ஏன் பையனா சொல்கிறேன் நான் அப்புறம் பேச சொல்லிட்டு ஜிம்மி டக்குன்னு போன கீழே போட்டுறாங்க. இந்த பக்கம் ஹாஜின்னு பார்த்தா அவர்த்தே இவங்க கூட ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. அவங்களோட வீட்டில் எந்த வீட்டில் இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. ஜிம்மி பார்க்குறேன். என்னடா பண்ணுற ஆப் ஜிம்மி கேட்குறாங்க. யாரும் பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அத்தை கிட்டே சொல்கிறாங்க. சரி அதான் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்கு நான் அப்படியே கத்தா சொல்கிறாங்க. அத்தை சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஹாஜன் தான் ப்ரே பண்ணிட்டு இருக்கான், டைம் ஆகும் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. நான் டியூட்டி கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. நீ ஒர்க் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. கொஞ்சோண்டு ரொமான்டிக்காக சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. எனக்கு ஒன்று வேண்டாம் போக சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. கொஞ்சோண்டு அப்படி சொல்லிட்டு ஜேகே தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜீவனும் ஜேகே வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் கஞ்சி கூட சரியா உனக்கு வேணும்னு எடுத்துக்கோ சொல்கிறாங்க. ஏன்னா உன்னோடது ஓகேவா ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. செல்லும் ஜேகேவும் அழகாக கொஞ்சிட்டு க்யூட்டாக இருக்காங்க. ரொம்ப அழகாக ஒரு மாதிரி ஜீவன் ஜேகேயோட ஆப்ஸால் ஒரு மாதிரி கிஸ் பண்ணி அழகாக ஒரு மாதிரி வச்சுக்கிறாங்க. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 பேருமே ரொம்ப ஒருத்தர் ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அழகாக பார்த்துக்கிறாங்க. நீ இப்படிலாம் இருப்பேன்னு சத்தியமாக யாரும் சொல்ல மாட்டாங்க தெரியுமா சொல்கிறாங்க. நீ சொல்லவே நான் சொல்கிறேன் சொல்ல மாட்டேன் யார் சொல்கிறேன் அவன் பார்க்குறப்போ எல்லாம் வேற மாதிரி நினைக்கிறாங்களா சொல்கிறாங்க. மற்றவங்கள்ட்ட நான் அப்படி இருப்பேன் என்ன என் ஹஸ்பண்ட் தான் அப்படி இருக்க முடியாது சொல்கிறாங்க. தெரியுது சொல்லி இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தர் லைஃப்பில் வந்தெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தெரியுமா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. எவ்வளோ லவ் எவ்வளோ கேர் எவ்வளோ பாசிட்டிவ் சொல்கிறாங்க. இப்போ இல்லை எப்போவுமே நான் இப்படி தான் இருப்பேன் சரியா, நான் உன்னை இப்படி தான் லவ் பண்ணுவேன் எப்போது மாறாத சொல்கிறாங்க. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பி சரி நானும் அப்படி தான் சொல்லிட்டு 2 பேருமே ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. இப்போ 2 பேர் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. சரி போயிட்டு வரா சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படி கேட்குறாங்க. ஜிம்மியோட ஸ்மைல் பண்ணுறாங்க. ஏண்டா காலேஜ் படிக்கிறப்ப இப்போலாம் இருக்கணுமா சொல்கிறாங்க. பரவாயில்ல ஏன் ஜங்காது நான் சரின்னு சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப கேட்க போகிறது சரி ஓகே சொல்லிட்டு அப்படி விட்டுறாங்கடா அழகாக போயிட்டு இருக்கு. அப்போ போகிறப்ப ஜேகேக்கு அடிக்கிற இந்த கால் வரும். ஜிம்மிக்கு ரொம்ப கோவம் வருது. நீ யார்கிட்ட தான் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி ரொம்ப கோவப்படுறாங்க. அந்த பொண்ணு யார் அத்தை பொண்ணாலும் இப்படி பேசுவாளா இதுக்கு அடிக்கடி ஃபோன் பேசுகிறா சொல்லிட்டு ஜிம்மிக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. இல்லைடா சும்மா தான் கால் பண்ணா சொல்லி சமாளிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மி கோவமாயிட்டார் ரொம்ப கோவமாயிட்டாரு. இந்த பக்கம் ஜேகே ஹெல்ப் கேட்குறாங்க. ஹெல்ப் பண்ணுங்களா சொல்லிட்டு இப்போ நம்ம காய் சமாதானம் பண்ணுறாரு. மெக்கு நம்ம ஜாக்சன் எல்லாம் இவ்வளோ வந்து உனக்கு என்னதான் ஆச்சு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அது யார் ஏன் இப்போ தர ஃபோன் பண்ணிட்டு இருக்கு இந்த பொண்ணு சொல்கிறாங்க. இப்போது சரி காய் பார்க்குறாங்க. கடவுளே அவள் தான் மர பொண்ணு அவளுக்கு என்கரேஜ்மெண்ட் இருக்குது. அவளோட ஃபேன்ஸ் கிட்ட தான் நீ பேசிட்டு இருக்க லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் நினச்சிட்டு இருக்காங்க. டே பார்க்குறாங்க. டே கொஞ்சம் புரிஞ்சுக்கூடா சொல்லிட்டு நம்ம டே கொஞ்சமாக சமாதானம் பண்ணுறாங்க. டே ஜங்கா கிட்ட சொல்லி டே சொல்கிறாங்க. உனக்கு என்ன அவ்வளோ பாசம் சொல்கிறேன்னா அவன் வந்து எந்த டே சொல்கிறாங்க. இப்போ டேக்கு புரியுது இந்த காரை சொல்கிறாங்க. டே அவன்கிட்ட சொல்லு எனக்கு அவன் எனக்கு மட்டும் தான் டே அவன் வேறு யாருக்குள்ள டே அவன் நம்ம இருக்க மாட்டான் சொல்லி ரொம்ப அழகாங்க. டேக்கு எப்படி கம்பேர் பண்ணவே தெரியல. ஜேகே இதில் சொல்லிட்டு ரொம்ப அழகாக அவருக்கு கஷ்டமாக இருக்குது. அவன் ரொம்ப லவ் பண்ணுறான் சொல்லிட்டு இப்போ அவரே வந்துட்டு ஒயனோட ஃபோன் ஒயனோட நம்பர் வந்து பிளாக் பண்ணி வச்சிடறாரு. ஏன்னா வந்து ஃபோன் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அவருக்கு புரியுது அந்தளவுக்கு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெமிக்காக
இப்போ டே பார்க்குறாங்க. உனக்கு அந்த அளவுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா அவன் என் ஹஸ்பண்டில் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, மேரேஜ் கூட ஆகலாம் ஹஸ்பண்ட் அப்படின்னு தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜங்க் ரொம்ப நேரம் காய் பார்க்குறோம். டே அவன் சும்மா கோவத்தார் கடற்கரை அதுக்கெல்லாம் நீ ஏடா சொல்கிறாங்க. இல்லைடா அது சொல்கிறாங்க எனக்கு ஜிமின் வந்து ஜஸ்ட் ஒரு பாய் ஃப்ரெண்ட் அப்படி இல்லைடா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஏதோ அவன் என் உயிரில் கலந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. அவன்கிட்ட அப்படி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. எனக்கு எல்லாமே என் அம்மா கூட எனக்கு இந்த அளவுக்குலாம் இது பண்ணது இல்லை தெரியுமா. ஒரு அம்மாவை அவங்க பண்ணுறாங்க அது வேறு. ஆனால் இவன் எல்லாத்தையும் தாண்டிட்டா என்ன ஹாஸ்பிட்டல் அப்படியே கொடுப்பான்டா என்ன பண்ணாலும் அப்படியே ஒத்துப்பான் எல்லாத்தையுமே அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஜேகே சொல்கிறாங்க. இவனுக்கு அது மாதிரி நான் பிடிக்காதுன்னு தெரியும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்டார்டிங்கில் ஹாஜின்னு சொன்னானா இப்போ பாரு எனக்காக எல்லாத்தையும் மாற்றிப்பான். எதுனா பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். எங்களை பாசிட்டிவ் கோவம் எல்லாமே அவ்வளோ அதிகமாக சொல்லிட்டு நம்ம ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. அவன் வந்து ஜஸ்ட் பாய் ஃப்ரெண்டாக எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அழகாங்க அழவே கூடாது எதுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதுட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜாக்சன் மிக்கலாம் வந்து ஷாக் ஆயிடுறாங்க. ஜேகே அழுத பார்த்துட்டு அழாதரா சொல்கிறாங்க. இல்லை அவன் அழக்கூடாதுல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. இன்னும் இல்லை அவன் சும்மா தான் அழகாக சரியாயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மட்டும் வந்துட்டு சரி ஓகே உன் ஹஸ்பண்ட் பண்ணாக்கா நீ தான் பனிஷ் பண்ண சொல்கிறாங்க. இல்லை டே நான் எப்போவும் ஜேகே வந்து யாரையும் ஷேர் பண்ண மாட்டேன். ஜேகே யாராவது ஒரு கொண்டு நானும் கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அதை தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. டேக்கு புரியுது சரி ஓகே அழகாக சொல்லிட்டு டே கொஞ்சம் நேரம் கம்ஃபர்ட் பண்ணி சும்மா படுக்க வச்சுட்டு வந்து நிறைய படமா டே ஜம்மு பார்க்குறாங்க. அவன் இப்போ ஓகே அழகாக சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான்டா அவனை யாரும் ஷேர் பண்ண மாட்டானாமா யாரும் கொடுக்க மாட்டானா அவன் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறேன் இதுக்காக நான் வேணும் விஷயத்தை மறைச்சிருக்கேன் சரியா சொல்கிறாங்க. எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்கிறாங்க. நீங்களா போங்க பார்த்துக்கணும் சொல்லிட்டு ஜேகே போகிறாங்க. ஜேகே போய்ட்டு ஜிம்மி பக்கத்துல படுத்துக்கிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகேன்னு தெரியுது ஒரு பக்கத்தில் திரும்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மி போகிறதுக்கு லவ்லிக்கலாம் ரொம்ப லவ்லியாக கிஸ் பண்ணிட்டு அவனுக்கு தான் எனக்கு தான் ஓகேவா இனிமேல் யாரும் பேச மாட்டேன் சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இதுக்கே அவர் அந்தளவுக்கு ஃபீல் பண்ணுறாரு. இது பையனுக்கு என்கரேஜ் பண்ணுறாருன்னு தெரிஞ்சா என்ன ஆவார் சொல்லிட்டு அப்படி ஃபீல் பண்ணுறாரு நம்ம ஜேகே. இப்போ அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிட்டாங்க. அழகாக டெஸ்ட் பாஸ் ஆகிடுச்சு. ஜேகே பயப்படுவார். இப்போ அவன் ஃபைன் ஜேகேக்கு கிளாஸில் ரொம்ப ஒரு மாதிரி எப்படினாக்கா ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணியிருப்பார். இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஸ்மோக் பண்ணியாச்சு கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் போயிட்டு அந்த ஸ்மோக் வந்துட்டு அஃபெக்ட் ஆகக்கூடாது சொல்லிட்டு ஏதோ ஒரு இதுவான கொடுக்குறாங்க. ஒரு சாக்லேட் மாதிரி சாப்பிட்டு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க இது சாப்பிட்டா அது வந்துட்டு இப்போ அஃபெக்ட் பண்ணாது சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அதை படித்து ரீட் பண்ணி பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க உனக்கு அவ்வளோ கேராக சொல்கிறாங்க. ஆமாம் என் ஹஸ்பண்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஸ்மோக்கிங் விட்டுறான்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை உனக்கு எப்போ தானே இது பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லை நான் அப்படி கூட பண்ண மாட்டேன் உனக்கு அது இவ்வளோ பயத்தை கொடுக்குதுனாக்கா நான் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாள் இவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. இப்போ 1.5 இவங்க எல்லாருமே கிளம்பி மூவிக்கு போகிறாங்க. மூவிக்கு தான் ஏன்னா எல்லோரும் ஃப்ரெண்டாக போகலாம்னு சொல்லிட்டு ஃபைனாக மூவிலாம் பார்த்துட்டு எல்லாம் நடந்து வந்துருக்காங்க. ஜிம் பக்கம் ஜங்கா என் தூக்க சொல்கிறாங்க. ஜிம் டக்குன்னு ஜேகே தூக்கிக்கிறாங்க. இந்த பக்கம் இவங்களாம் பார்க்குறாங்க. பரவாயில்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் பார்த்தா அவர் ஸ்நாக்ஸ் வச்சுருக்காரு கையில் அதை பிடிச்சி அவரும் சாப்பிட்றாரு. ஜேகே கூட ஃபீட் பண்ணி விட்டுருக்காங்க. அழகாக வந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் க்யூட்டாக இருக்குது பார்க்க. இப்போ அழகாக பாஸ் ஆகிடுச்சுக்கடா ஆல்மோஸ்ட் தேர்ட் இயர் வந்துட்டாங்க. இந்த 3 வருஷம் எப்படி போணுச்சுட்டே தெரியாது. ஏன்னா ஜிம் ஜேகே அவங்க லவ் பண்ணிட்டு ரொம்ப ஸ்டடீஸ் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இப்படி இருந்ததுனால அவங்களுக்கு எப்படி இது போணுச்சுன்னு தெரியல. இப்போ 1 வீக் பிஃபோர் வந்துட்டு நம்ம ஜேகேக்கு வந்து ஒரு பார்சல் வந்துருக்கும் ஒரு கிஃப்ட் வந்திருக்கும். அந்த கிஃப்ட் வந்து நம்ம ஜிம் பார்த்து ரொம்ப அப்செட் ஆகிருப்பாங்க. அப்போ ஜேகே சொல்லிப்பாங்க வந்துட்டு என்னுடைய கசின் பொண்ணு வந்து அனுப்புடா சும்மா அனுப்பிடா அப்படி அனுப்பியிருக்கா சொல்லிட்டு சமாதானம் பண்ணி வச்சிருப்பாரு. அப்போ தான் ஜிம்மி கொஞ்சம் அப்செட்டாகவே ஆகிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு ஏன்னா க்ரீட்டிங் கார்டு லவ் அதுக்கு லவ் கொஞ்சம் கொடுப்பாங்களா அந்த மாதிரி க்ரீட்டிங் கார்டு அனுப்பியிருப்பா. அதை பார்த்தா ஜிம்மி அப்செட் ஆகிட்டாரு. சரி ஓகே இப்படி சொன்னால் அப்செட் ஆகிடும் சொல்லிட்டு அவர் விட்டுருப்பார். இப்போ ஃபைனலாக எக்ஸாம் நடந்துட்டு 1 வீக்காக அதனால் பெருசாக யாரும் அதிகமாக பேசிக்கல. எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் சொல்லிட்டு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம் முடிஞ்சிச்சு. இப்போ கிராஜுவேட் ஏதாண்டா ஏன்னா அங்கே உடனே கிராஜுவேட் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம கிராஜுவேட் ஃபஸ்ட்டு ஜிம்னோட டிபார்ட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. ஜிம்லாம் வாங்கிட்டாங்க. ஜிம் நம்ம டே அதுக்கப்புறம் நம்ம ஹாஜின்னு மெக்கெல்லாம் வாங்கிட்டாங்க. காயும் நம்ம ஜங்க் மட்டும் இருக்காங்க. இந்த பக்கம் காய் பார்த்தா எது பறி கொடுத்த மாதிரி இருக்காங்க. டே பார்க்குறாங்க எது பறி கொடுத்த மாதிரி நிற்கிறா சொல்கிறாங்க. இல்லை அந்த ஜெயோக்கு வந்து லவ் புரியவே இல்லை சொல்கிறாங்க. டே நீ பேசி பாட்டா சொல்கிறாங்க. நான் பேசி பார்த்துட்டு அவருக்கு புரியல சுத்தமாக காய் ரொம்ப அழகாங்க. சரி ஓகே சரியாயிடு விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கோ டிபார்ட்மெண்ட் போகணும்னு சொல்லிட்டு கரெக்டாக இப்போ ஜங்கோ டிபார்ட்மெண்ட் வருது. டே பார்க்குறாங்க வாங்கிட்டு நான் போயிட்டு இதுக்கு ட்ரெஸ் மாற்றிட்டு வரலாம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு போயிட்டு அந்த ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ அந்த பக்கம் நம்ம ஜேகே டிபார்ட்மெண்ட்டுக்காக கொடுத்துட்ருக்காங்க. ஜேகே எதுவும் டாப்பர் அவரோட டிபார்ட்மெண்ட்டில் அவர் டாப்பராக இருந்தாங்க. அவருக்கு அது கொடுக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இப்போது ஜேகேக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜேகேட ஃபேமிலி இங்கே வந்திருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜிம்னும் ஹாஜர் என்ன பண்ணுறாங்கனாக்கா போய்ட்டு சம்திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க. ஏன்னாக்கா இங்கேருந்து இப்போ ஊர் கிளம்பணும் சம்திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நைட்டு நம்ம ஜேகேக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு மூமெண்ட் இருக்குது கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு போயிட்டுருக்காரு.
எனக்கு ஜிம்மோட ஃபேமிலி வருவாங்க. ஜிம்மில் அங்கிள் ஆண்டிக்கிட்ட அவங்க கிராண்ட்மா கிட்ட நம்ம ஜேகே இன்ட்ரோ பண்ணி வைக்கலாம் சொல்லி ஜிம் நினச்சிட்டு இருப்பாங்க. அதை டேக்கிட்டே அவர் சொல்லிட்டாரு. டேக்கு மட்டும் தான் ஜிம்மோட ஃபேமிலி பற்றி ஃபுல்லாக தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அதனால் அவர் போயிட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டேவும் ஜாங்கும் நின்றுருக்காங்க. டேவும் நம்ம காய் நின்றுருக்காங்க. மேக்கு ஜாக்சன் கூட நிற்கிறாங்க. கரெக்டாக நம்ம டேவ் மேக்கு நம்ம ஜாக்சன் இவங்க தான் நின்றுருக்காங்க. காயும் ஜாங்கும் தான் மேலே போயிருக்காங்க. அவங்களுடைய அவார்டு வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. இப்போ போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே கீழே இறங்கும்போது நம்ம ஜிம்மு கட்ட ரீச் ஆகுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறமா கேட்பாங்க என்ன சொல்கிறாங்க, ஜேகேக்கு இது கொடுக்கணும் தான் வாங்க போனோம்னு சொல்கிறாங்க. ஃப்ளவர்ஸ் அதாவது வந்து கிராஜுவேட் ஆகிறேன் டாப்பர் இல்லையா, அதனால் அவருக்கு அது கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசை. சண்டை ஃப்ளவர்ஸ் வாங்க போயிருப்பாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜேகே கீழே இறங்கும்போது ஒரு பொண்ணு ஓடி போய் ஜேகே ஹக் பண்ணுறான். அந்த காலேஜ் திரும்பி பார்க்குது, எல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க. யாரை சொல்லி ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம்மு கையில் வச்சு ஃப்ளவர்ஸ் கீழே விட்டுட்டாரு. எனக்கு அவருக்கு தான் ஃபஸ்ட்டு வாகமே இப்போ இந்த மாதிரி இடத்தை பார்க்கவும் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. மாமா சொல்லிட்டு ஹக் பண்ணுறா. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்துட்டு இது யார் அவர் கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. அது ஜிம்னா அது ஜங்கோடைய அத்தை பொண்ணு சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை பொண்ணு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு இருக்கா அப்படி ஹக் பண்ணுற எத்தனை பேருக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இங்கே வந்து அந்த போய் அவங்கள பேசுறது கேட்குது ஜிம்முக்கு. இப்போ ஒரு கிராம பார்க்குறாங்க. அங்கே பாரடி உன்னோட ஹஸ்பண்டாக இருந்தாலும் இப்படி எல்லாருக்குமே ஹக் பண்ணுவேன், அது காலேஜ் அவன் படிக்கிற காலேஜ் இப்படி ஹக் பண்ணுவான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஹஸ்பண்டாக அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹக் பண்ணக்கூடாது எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒயன்டா ஓகேவா. இப்போ அந்த கிராண்ட் பார்க்குறாங்க. பாரு உங்களுக்கு நிச்சயதார்த்தம் இருக்குது, இன்னும் மேரேஜ் கூட ஆகல, சரியாக ஹக் பண்ணக்கூடாது விட சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை ஓகேவா, சின்ன வயசுல நீங்கள் சொல்லிட்டீங்களா இவன் தான் என் ஹஸ்பண்ட், நான் தான் ஒய்ஃப்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கேன். இவன் தான் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இனிமேல் யாரும் வந்து யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா நான் 1 மந்த்ல மேரேஜ் ஆக போதில்லை. ஸோ நான் போய் ஹக் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹக் பண்ணிக்கிறான். இவன் வந்து என்கிட்ட ஃபோனே பேச மாட்டேங்கிறான், கேட்டால் டிஸ்ட்ராக்ட் ஆகுன்னு சொல்கிறான். அதுக்காக ஃபோன் வந்துட்டு என்ன வந்து பிளாக் பண்ணி வைக்கிறான். நான் கிஃப்ட் அனுப்பினேன், அதுக்கு ரிப்ளை கூட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் தான் சொல்லிட்டு இருக்கா. ஜிம்முக்கு ஒரு மாதிரியாடு. ஜிம் பார்க்குறாங்க. காய் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் அதெல்லாம் உள்ள சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒருத்தவங்க பார்க்குறாங்க. ஏன்டா அவள் எவ்வளோ ஆசை ஹக் பண்ணியிருக்கா, நீ ஹக் பண்ண மாட்டியா, தேங்க்யூ சொல்ல மாட்டேன், எதுவுமே சொல்ல இருக்கா. அவள் எவ்வளோ ஆசை இருக்கா தெரியுமா, கிராஜுவேட் ஆகிறப்போ ஒரு சர்ப்ரைஸாக வரும்னு சொல்லிட்டு என்ன வந்துட்டு கோயம்புத்தூர் சொல்கிறோம். இவள் தான் சொன்னா வரணும்னு சொல்லிட்டு, இல்லை நாங்கள் வந்திருக்க கூட மாட்டோம், நீ எனக்கு அப்படின்னு இருக்கா, உங்களால் எவ்வளோ பாசம் வச்சிருக்கோம் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசங்க சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறோம். ஜேகே சொல்கிறாங்க. ஜேக்கோட அம்மா தான். ஏன்டா சொல்கிறாங்க என் ஒய்ஃப்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. என் ஒய்ஃப் தானே, உனக்கு சின்ன வயசுல என்கரேஜ்மெண்ட் பண்ணியாச்சு, அவள் நீ தான் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கா, அவளுக்கு நீ தான் அவள் உனக்கு ஒய்ஃப் ஓகேவா, இது யாராலும் மாற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது நீ இருக்கிற அப்படியே யோசிக்கிறா சொல்லிட்டு நம்ம ஜேக்கோட அம்மா சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு அவள் பக்கத்தை இவ்வளோ அழகாக வந்து பேசிட்டு ஹக் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கா கல் மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேக்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. காய் இது யாரும் சொல்லி கேட்குறாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி இருக்காது. ஜிம்மிங்க பாரு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. போய் சொல்லாமல் சொல்லி இது யார் டே சொல்கிறாங்க. பாடா சொல்லி இப்போ நம்ம டே தான் சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி சின்ன வயசுல என்கரேஜ் பண்ணாங்க. ஆனால் ஜாங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஸ்கூல் படிக்கும் போது இவ தான் ஒய்ஃப்னு சொல்லி யாரும் சொல்லுவாங்க, டேஸ்ட் பண்ணுவாங்க. அது ஜெகே பிடிக்காம போயிடுச்சு. அவள் தான் காலேஜ் கூட அவள் வந்துட்டு பூசானா படிக்குன்னு சொல்லிட்டு இவன் வந்து இங்கே சியோவில் ஜாயின் பண்ணான். ஏன்னா அவனுக்கு வந்துட்டு பிடிக்கல, அத்தை பண்ணுறமா ஒரு பாசம் இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லை, லவ்லாம் ஒன்றாலும் இல்லை. சின்ன வயசுல ஒன்றா இருக்காங்களா, அவளுக்கு தான் அவன் பிடிக்கும், இவனுக்கு தான் பிடிக்காது சொல்கிறாங்க. அந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்து ஜேகே ஹஸ்பண்டாக நினைக்கிறாளா சொல்லி கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஆமான்னு சொல்லிடுறாரு. இன்னும் மறைக்கூடா சொல்லிட்டு ஆமாண்டா அவன் சின்ன வயசுல ஹஸ்பண்ட் சொல்லுவாள். ஆனால் ஜேகே திட்டுவாங்க அவன் ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃப் இல்லை அப்படி சொல்லக்கூடாது சொல்லிட்டு எவ்வளோ சொல்லுவான். ஆனால் அவள் கேட்க மாட்டாள். அவளுக்கு வந்துட்டு ஆசைப்பட ஜேகே மாட்டேது. அவள் ஹஸ்பண்டாக தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போ சொல்லும்போது ஜிம்முக்கு மனசு உடஞ்சி போயிடுது. ஜிம்முக்கு பார்க்குறாங்க. அந்த பொண்ணு அவ்வளோ லவ் கூட பார்த்துட்டு இருக்கா ஜேகேவை. அச்சோ ஜேகே கொஞ்சம் ஜிம் அந்த ஒயின் கொஞ்சம் சளி வரா தள்ளி வந்துட்டு ஜேகே ட்ரெஸ்ஸு கொஞ்சம் இதாகிட்டு ஆச்சு. நான் தான் கசங்கிட்டேன் நான் சொல்லிட்டு கொஞ்சம் அழகாக ட்ரெஸ்ஸை சரி பண்ணி விட்றா. ஆனால் இது ஏன் ஃபோட்டோ எடுங்க சொல்கிறாங்க. இப்போ டக்குன்னு ஒரு பர்சன் ஜேகே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ நான் பக்கத்து நிற்குமே எடுங்க, ஏன்னா எங்கள் குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் காட்டி போங்க, அப்பா கிராஜுவேட் அன்றைக்கி நான் போய்ட்டு உங்க அப்பா மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இப்போ வந்து ஹக் பண்ணிட்டு இருக்கா. ஒரு மாதிரி ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஜேகே என்ன சொல்ல தெரியாமல் அவங்க இருந்துருக்காரு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது பொண்ணு கண்ணு அப்படி ஒரு எப்படியாக்க ஒரு ஹாப்பினஸ் தெரியுது. அதெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம கண் பார்க்குறாங்க. பாரு இப்போ இவங்க பார்த்தா ஏதோ மேரேஜ் ஆகிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கு. ஏன்னா 1 மந்த் ஆஃப்டர் மேரேஜ் ஆக போது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவ்வளோதான் சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா. தேங்க்யூ கிராண்ட்மா, நான் 1 மந்த்துக்காக வெயிட் பண்ணிருக்கா. சரி என்னுடைய வந்துட்டு ஆல்மோஸ்ட் என்னுடைய 19 வருஷம் கனவு அப்படி சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு ஹார்ட் பிரேக் ஆகுது. 19 வருஷம் கனவா சொல்லி பார்த்துருக்காங்க. 19 வருஷம் அவ்வளோ பண்ணி கணக்கு எவ்வளோ ஒரு விஷயம். ஏன்னா அவளுக்கு எப்போ விவரம் தெரிஞ்சிருக்குமோ அப்போ தான் சொல்லிட்டாரு. 19 வயசு தான் இருக்கும். அப்படி இருந்தும் கூட வந்துட்டு அவர் வந்து மென்ஷன் பண்ணுறேன் பிறந்ததுலேருந்து இவனுக்கு எனக்கு நீங்கள் சொல்லி வரதுக்கு
இல்லையா, அதனால நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். விவரம் தெரிஞ்சிட்டாலும் ஜேகே எனக்கு சொல்லி வளர்த்துட்டீங்க, அதனால அவனை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கேன். அவன் தாண்டி எனக்கு வேற உலகமே கிடையாது சொல்லிட்டு ஒயின்னு சொல்ல ஜிம்னுக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆயிடுது. இது வரைக்கும் மற்றவங்க பார்த்தா ஒரு பாசிட்டிவாக தான் ஆகும். நான் முதல் தடவையாச்சு ஒயினை பார்க்குறப்ப பாசிட்டிவாக எனக்கு அவள் எவ்வளோ பியூராக இருக்கா. இப்போ நம்ம நம்ம 3 இயர்ஸ் நம்மளே இவ்வளோ பண்ணியிருப்போம்னா அவள் எவ்வளோ லவ் பண்ணியிருப்பா, எவ்வளோ பாசம் வச்சிருப்பா, எவ்வளோ கேர் வச்சிருக்கா, எவ்வளோ நினைச்சிட்டு இருப்பா. அப்போ அந்த பொண்ணுக்கு சொந்தமான பையனை நம்ம லவ் பண்ணிட்டோம் அவ்வளோ சொல்லிட்டு நம்ம ஜிம்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க ஜிம்னு சொல்கிறாங்க இல்லட்டே, அது சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு சொல்கிறாங்க இல்லட்டே, டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் ரொம்ப பேர் தப்பு பண்ணிட்டேன். நான் சொல்கிறாங்க என்னடா பேசுகிறா சொல்கிறாங்க இல்லட்டே, நான் ரொம்ப பேர் தப்பு பண்ணிட்டேன் டே. ஒரு பொண்ணுக்கு சொந்தமான பையனை போய் நான் பிரிக்க பார்த்துருக்கேன். அது ரொம்ப பெரிய பாவம் டே. அவள் பண்ணவே கூடாது. அவள் எவ்வளோ ஆசையோட இருக்கா பாரு. ஒரு பொண்ணு எவ்வளோ வெக்கத்தொட்டு லவ்வாக சொல்கிறான், எவ்வளோ அழகாக ஹக் பண்ணுறான், எவ்வளோ பாசம் வச்சிருக்கா. அவன் மனசில் எவ்வளோ ஏக்கங்கள் இருக்கும். அவள் மனசை நான் உடைக்க மாட்டேன் டே. ஐம் சாரி சொல்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க இல்லட்டே, இதுக்கப்புறம் நான் என் ஜங்கோ லைஃப்பில் இருக்க மாட்டேன் சொல்லுங்க. சாரி என் ஜங்குக்கு இல்லை, என்னோட ஜங்குக்கு சொல்கிறாங்க. இல்லைடா நீ அவசரப்படுறா ஜங்குக்கு சொல்கிறாங்க. இல்லை ஜங்கு மேரேஜ் பண்ண வச்சுக்க கண்டிப்பாக ஒரு பொண்ணோட ஒரு பெரிய பாவத்துக்கு ஆகிடும். எனக்கு அவள் பாரு எவ்வளோ பாசம் வச்சிருக்கா, எவ்வளோ கேர் வச்சிருக்கா. ஜெகிக்கு இந்த பொண்ணு பிடிக்காம வச்சுருக்கா. அவருக்கு ஸ்டார்டிங்காக சொல்லி மனசை மாற்றிருக்கணும். அவள் இந்த அளவுக்கு ஆசை வச்சிருக்கும் போது இந்த அளவுக்கு அவள் 19 வருஷம் கனவு யாரோட வடிக்கக்கூடாது. ரொம்ப பாவம். அவ்வளோ தப்புறம் பண்ண மாட்டேன். நான் ஜஸ்ட் 3 இயர்ஸ் லவ் பண்ணேன், பரவாயில்ல சரியா, அது பெரிய விஷயம் இல்லை எனக்கு. ஆனால் அவள் பாவம், அவள் அப்படி உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க இல்லை பாவம், ரொம்ப பாவம். பாரு எவ்வளோ ஏக்கங்கள், எவ்வளோ ஆசை வச்சிருக்கா. அவள் கண்ணில் பார்க்கும்போது தெரியுது அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பையனை பார்த்துட்டே இருக்காங்க. ஜெக்கு பார்த்தா எதுவுமே பண்ண நின்றுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே பார்க்க ஜிம்னு அவசரப்பட சொல்லணும்னு சொல்கிறாங்க. இல்லை ஜங்கு இல்லட்டே, ஜங்காக்கு ஒயின் தான் கரெக்டு. ஒயின் பாவம், அவளை அவள் மனசு கஷ்டப்படக்கூடாது. அவளோட லைஃப்பை நான் அவள்கிட்ட பிரிக்க மாட்டேன். அவளை பிரிச்சுட்டு நான் ஜங்கா கூட வாழ்க்கை வாழ்ந்துருக்கா. அது ரொம்ப பெரிய பாவம். அந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன். அவங்க ஹாப்பியாக இருக்கணும். பாரு எவ்வளோ லவ் வச்சுருக்காங்க. அவங்க தான் பர்ஃபெக்டாக இருக்காங்க. ஜெக்கேக்கு ரொம்ப பாசமாக இருக்காங்க. வேண்டாம், இதை நான் உடைக்க விரும்பல சொல்கிறாங்க. ஜெக்கே லைஃப்பில் வந்திருக்கக்கூடாது, ரொம்ப தப்பு அப்புறம் சொல்கிறாங்க. டே ஜெக்கே மேலே உங்களுக்கு போக முடியாது, ஜெக்கே தான் ஹெல்ப் பண்ண தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா நீங்களா கூட ஹெல்ப் பண்ணிட்டீங்க. நீ கூட என்கிட்ட சொல்லல சொல்கிறாங்க. காய் நீ கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அவங்க தான் சொல்ல வேணாம் சொல்கிறாங்க. அவன் சொல்ல வேணாம்னு சொல்லலாம், நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. இல்லை என் ஜங்கா மேலே கோவம் வரல எனக்கு. என் ஜங்காவுக்கு அவன் மேலே லவ்ல எனக்கு புரியுது. ஏன்னா அங்கே பாரு அவள் எவ்வளோ ஆசைக்கான ஜெக்கேக்கு புரியல பாரு. அவள் அவள் லவ்வோட இருக்கா. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் கஷ்டப்படக்கூடாது சரியா. அவங்க லவ் ஜெக்கே கண்ணுக்கு தெரியல, கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. நான் அவங்க லைஃப் விட்டு போயிட்டா புரிஞ்சுப்பாங்க. என்னை விட பெட்டர் 1000 ஆஃப் டைம் பெட்டர் நம்ம ஒய்யன். அவங்க தான் ஜெக்கி கூட இருக்கணும், நான் இருக்கக்கூடாது சரியா. நான் போகிறேன், அங்கேருந்து போகிறேன் சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா இல்லட்டே, நான் கிளம்புறேன். நான் ஜங்கா கிட்ட சொல்லிட்டு சரியா, நான் ஜங்காவை தெரியாம லவ் பண்ணிட்டேன். அவன் லவ் பண்ண தெரியுமா எனக்கு ட்ரீமாக நான் வச்சுக்கிறேன் சரியா. என் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருந்த 3 இயர்ஸ் தான். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க கூட இவன் ஹஸ்பண்டாக ஒரு பாய் ஃப்ரெண்டாக அவன் ஃபீல் பண்ணிட்டேன். எனக்கு இந்த ஹாப்பினஸ் போதும், தாண்டி எதுவும் வேணும் சரியா. நான் எப்போவுமே ஆசைப்பட்டது எதுவுமே என் கூட இருந்ததே இல்லை. அப்படி தான் ஜெயிக்கவும் சரி. என் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப லவ் வச்சுருந்தேன். அவங்க என் கூட இல்லை. இப்போ என் ஜெக்கி அப்படி தான். ஏன்னா ஜெக்கே என்னை விட ஒரு பொண்ணு கிரேஸாக லவ் பண்ணுறான். நம்ம லவ் பண்ணுற பர்சன் நம்ம கூட இருக்கிறத விட நம்மளோட பெட்டரான ஒரு பர்சன்ட் இருந்தால் எனக்கு ஹாப்பியாக தானே இருக்கும். கண்டிப்பாகவே நல்லா பார்த்துப்போம், எனக்கு நம்பிக்கை இருக்கா கூட சொல்லி சொல்கிறாங்க. ஏன் உனக்கு ஒன்று தானே பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இல்லை நான் நம்ம விட்டுட்டு போயிட்டுனா கண்டிப்பாக ஒயனோட வேல்யூ உனக்கு புரியும். அவன் ஒயின் கூட தான் இருக்கணும். ஒயின் ரொம்ப லவ் பண்ணுறா பாரு. அவளோட கண்களை பாரு எவ்வளோ லவ் அதில் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. டேக்கெலாம் பார்க்குறாங்க. காய்க்கு டேக்கெலாம் முன்னாடி தெரியும். இப்போ காய் பார்க்குறாங்க. டே ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இந்த காய் பரவாயில்ல அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிம்னு பார்க்குறப்ப. ஜிம்னு சொல்கிறாங்க அவன் எவ்வளோ பாசிட்டிவாக நான் எவ்வளோ லவ் பண்ணான், அவன் எந்த அளவுக்கு ஜெயிக்க ஃபீல் பண்ணான்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்புறம் இங்கே பாட்டா ஒன்று தானே ஒய்ஃபாக பார்க்குறாங்க. தாண்டி சொல்கிறாங்க எனக்கு தெரியும் எல்லாமே கொஞ்சம் தான் மறந்துடும் சரியா. அவன்கிட்ட சொல்லுங்கள், இதுக்கப்புறம் அவன் லைஃப்பில் வரமாட்டேன். அவன் வயலில் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒயின் கூட தான் ஹாப்பியாக இருக்கணும் சரி. என்னை மறந்துட்டு ஒயின் கூட அழகான லைஃப் வாழ சொல்லுங்க சரியா. நான் அவனோட லைஃப்பில் ஒரு ஜஸ்ட் ஒரு பாஸ்ட் மாதிரி வச்சுக்க சொல்லுங்க. அது கூட மறந்து சொல்லுங்கள். நான் அவன் லைஃப்பில் எதுவுமே இல்லை ஓகேவா. ஒயின் அவன் லைஃப் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு இவன் கிளம்புறாங்க. அர்ஜுன் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி கரெக்ட் ஏதோ சொல்லிட்டு அப்படி கிளம்புறாங்க. டக்குனு ஜிம்மி போய் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க. டெய்லி அவசரப்பட்டு வீடு இருக்கிறடா ஜங்கா பொண்ணு தானே பிடிக்கும்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல ஜங்காவுக்கு இது பிடிக்கலாம், ஆனால் ஜங்கா அப்புறம் உயிருக்கு லவ் பண்ணுறாள். எவ்வளோ பாருங்களேன், அவளை பார்த்தா எனக்கு லைக் ஒரு சிஸ்டர் ஃபீல் வருது. அவளை ஹார்ட் பண்ண முடியாது. அவள் எவ்வளோ ஆசையாக இருக்குது. அந்த ஃபேமிலியாக அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு எதிர்பார்க்குது. 1 மந்த் ஆஃப்டர் ஜெக்கிக்கு மேரேஜ் ஆஃப் கேட்குறாங்க. இப்போ எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. இல்லை எங்களுக்கு தெரியலடா சொல்கிறாங்க. இல்லை 1 மந்த் ஆஃப்டர் அவங்களுக்கு மேரேஜ் ஆகும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேமிலியோட மொத்த ஹாப்பினஸ் அதுதான் போல். அதை உடைக்கக்கூடாது, நம்ம தப்பு. என்னால் ஒரு ஃபேமிலியோட இதெல்லாம் பார்க்க முடியாது. அப்புறம் ஒரு பொண்ணோட ஹார்ட் பிரேக் ஆகுதுன்னு பார்க்க முடியாது. அதெல்லாம் எதுக்க முடியாது அப்படி சொல்லிட்டு வேறு யாரோ ஒரு பொண்ணு ஜெக்கெட் இல்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணி ஜெக்கே வேணும்னு சொன்னாங்கனாக்கா எனக்கு அது பெரிய விஷயமே தெரியாது. நானே அந்த பொண்ணு
திட்டுவேன், எப்படி கோவப்படுவோம், சண்டை போடுவான். ஆனால் இவங்க 19 வருஷம் லவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு தெரிஞ்சது லவ் பண்ணியிருப்பாங்க போல். அதை தாண்டி எவ்வளோ கனவுகள், எவ்வளோ ஏக்கங்கள், எவ்வளோ ஆசை வச்சுருக்காங்க பாரு. என்னை விட கண்டிப்பாக ஜேகே பார்த்துப்பாங்க. நானாவது 3 இயர்ஸாக தான் ஹஸ்பண்டை பார்க்குறேன். ஆனால் இவ்வளோக்கு ஜேகே என்கிட்ட லவ் கொடுத்துரும். நான் ஜேகே கூட அவ்வளோ இதாக இருந்திருக்கேன். ஆனால் இவங்க பாரு எந்த ஒரு லவ்வும் ஜேகே கொடுக்காமலையே அவங்க ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கப்போ அவங்க லவ் ஒன் சைடில் இருக்க ரொம்ப எப்பவுமே வந்துட்டு வேல்யூ அதிகம். சில பேருக்கு அது புரியாது. ஆனால் இவங்க லவ் வந்து ஒன் சைடாக போயிடக்கூடாது. ஜேகே ஒன்றே புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட ஹாப்பியாக லைஃப் வாழணும். இதான் என்னோட விஷயம். அப்போ சொல்லிட்டு நம்ம ஜீவன் தான் கிளம்புறாங்க. ஏன்னா அம்மா சொல்லியிருக்காங்க எப்போவுமே ஒருத்தவங்க காயப்பட்டு விழுத்தவங்க சொந்தமாக தான் ஒருத்தவங்க பாதிச்சு கூட சொல்லிட்டு எனக்கு சொந்தமானவங்க தான் ஜேகே எடுத்துக்கூடாது, ரொம்ப தப்பு சொல்லிட்டு ஜிமின் அப்படி பார்க்குறாங்க. காய் நீங்கள் சொல்லுங்கள் ஜம்கா கிட்ட, ஜிமின் லைஃப்ல வரமாட்டான். அவன் வந்துட்டு போயிட்டு அவனை விட்டு ஜேகேக்கு எனக்கு பற்றி எதுவும் தெரியாது. இன்றைக்கி தான் சொல்ல நினச்சேன். என் ஃபேமிலி, என் அப்பா, அதுக்கப்புறம் என் அங்கிள் ஆண்டி எல்லாம் இன்ட்ரோ பண்ணலான்னு நினச்சிருந்தேன். ஆனால் இனிமேல் தேவைப்பட நினைக்கிறேன். சரியா, நான் கிளம்புறேன். என் கூட ஹாப்பியாக லைஃப் வாழ சொல்லுங்கள். சரியா, இனிமேல் அவன் லைஃப்பில் கூட வரமாட்டேன். நான் இருக்கிற பேச ஒன்று தெரியக்கூடாது. அப்போ ஜிமின் சொல்கிறாங்க இப்போ நம்ம மெக்கு ஜாக்சன் பக்கத்து இல்லைடா பொறுமையெல்லாம் சொல்கிறாங்க. வேலை சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. கேட்டு லவ் யூ சொல்கிறாங்க. என் கூட நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் சொல்லிட்டா காய் அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து ஹக் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரிக்கிட்டே சொல்கிறாங்க. பரவாயில்ல, நான் போயிட்டு வரேன். சார் ஜிமின் தானே அவன் லைஃப்பில் பாதியில் வந்தவன் பாதியில் போயிடுறான் அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஹாஜனை அனுப்பிக்கிறாங்க. ஹாஜனுக்கு ரொம்ப மனசு வலிக்குது. ஹாஜன் காய் டேபிள் பார்க்குறாங்க. சார் மெக்கும் டேபிள் பார்க்குறாங்க. ஏன்டா சொல்லணும் மாறிச்சின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இப்போ டே பார்க்குறாங்க. அது இல்லை ஹாஜன் சொல்லிட்டாங்க. என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உங்கள்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக பேசியிருப்பான். ஜிம்மி பற்றி உங்கள்கிட்ட எவ்வளோ சொல்லியிருப்பான். உங்ககிட்ட ஜிம்மி பற்றி எல்லாமே உங்ககிட்ட தெரியும். அப்படி இருக்கும்போது சொல்லியிருக்காரு. டே சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப கட்டியாக போயிடுது. அங்கே ஜிம்மி பார்க்குறாங்க. ஹாஜனா டேவை திட்டாத ஜிம்மி சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப அழகு தாட்டி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹார்ட் அட்டாச் எல்லாமே சொல்கிறாங்க. பரவாயில்ல டே சார் ஜிம்மி இந்த அவங்கள தப்பு இல்லை. சரியா, நான் ஹார்ட் ஆகிடுன்னு நினச்சிருக்கேன். ஸ்டார்டிங்கில் பயந்தில்லை. நான் ஜங்கா லவ் பண்ண சொல்லிப்போ பேச மாறிச்சு. அன்றைக்கி நான் பெருசாக எடுத்துக்கல. அப்படி பாசிட்டிவ் ஆகிறேன்னு நினச்சிட்டேன். உனக்கு ஒரு ஜங்கா லவ் பண்ண சொல்லிட்டு பாசிட்டிவ் ஆகிறேன்னு நினச்சிட்டேன். இப்போ தான் புரியுது ஏன்னு சொல்லிட்டு. நீ பயந்து படல, நான் ஹார்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. எப்போவுமே எனக்கு பியூர் லவ் கொடுத்துருக்காரு. எனக்கு ஒரு பெஸ்ட்டாக சொல்லிட்டு சரியா, நான் போயிட்டு வரேன். நீ அழக்கூடாது சொல்லிட்டு ஜிமின் தான் டேக்கிட்ட ஜங்கா கிட்ட நான் எங்கே கூட எப்பவும் சொல்லக்கூடாது. சரியா, ஜங்கா லைஃப்பில் வரமாட்டேன் அப்படி சொல்லி ஜிமின் தான் டேக்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு அப்படியே போயிடுறாங்க. இந்த பக்கம் ஒன்று டே பார்த்துட்டு இருக்காங்க. ஆச்சு ஜிம்மி ஹேண்ட் பிடிச்சி அப்படி மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அக்கா ஜேகே பார்த்தா இந்த பக்கம் யாருமே விடவே இல்லை. ஜேகே பார்க்குறாங்கம்மா. நான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறேன். டே உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீட்டில் சேர்ந்த எதுவுமே இங்கே இருக்கோம். நான் ஓகேவா நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். அவன் பேக்கேஜில் நாங்கள் ஆல்ரெடி பேக் பண்ணிட்டோம் அப்படி சொல்கிறாங்க. என்னன்னு இருக்காமா அங்கே அதெல்லாம் அங்கே போய் நாங்கள் பேக் பண்ணிட்டு வந்துட்டோம். நீ வா சொல்கிறாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹோம் தான் போயிட்டு தான் வந்து சொல்கிறாங்க. சொல்கிறாங்க வாடா சொல்லிட்டு ஜேகே பிடிச்சி ஹேண்டை போய் ஹோஸ்ட் பண்ணிக்கிறாங்கம்மா. இருங்கம்மா சொல்லிட்டு ஜேகே ஹேண்டை தட்டி விட்டு ஓடிவிடுறாங்க. டே காய் ஜிம்மி எங்கே கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க போயிட்டான் எங்கே போயிட்டான்னு சொல்கிறாங்க. அவன் போயிட்டான் சொல்கிறான். டே சொல்லுங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. நடந்ததான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. டே என்னை பற்றி சொல்கிறாங்க. இல்லைடா அவன் சொல்கிறான். ஒரு ஒயின் தகுந்த பிரித்து மேரேஜ் பண்ணிட்டு அவன் ஹாப்பியாக இருக்க மாட்டான். சரியா, அதனால தான் அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா போகிறா சொல்கிறாங்க. டே என்னடா பேசுனா சொல்கிறாங்க. அவன் எங்கே போயிருக்கான்னு கேட்குறாங்க. டே எதுவுமே சொல்லவே இல்லை. டே அப்படி அமைதியாகிறாங்க. ஏன்னா டே ஜிமின் உடஞ்சி போகிறதா அவர் தாங்க முடியாமல் போயிடுது. இப்போ எல்லாத்தையும் ஜேக்கே கெஞ்சிறாங்க. சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவன் எல்லாரும் சொல்கிறாங்க. அவன் சொல்லிட்டு அவங்க லைஃப்பில் வரமாட்டான். ஓகேவா, நீ ஜிமின் ஜேக்கே ஒயினை மேரேஜ் பண்ணிக்கணுமா. இவங்க உனக்கு அவனுக்கு சம்மந்தம் முடியாது. சரியா சொல்லிட்டு இவங்கெல்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜேகே அழகாங்க. ஃபோன் பண்ணுறாங்க. எங்கே இருக்காங்க எதுவுமே தெரியல. ஜேகே கொடுத்துட்டு ஜிமினோட ஹான்ஜும் தான் தெரியுமே தவிர மற்றபடி எதுவுமே தெரியாது. இந்த பக்கம் ஹான்ஜில் ஒரு அட்ரஸை தேடி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அட்ரஸ் இல்லை. அது ஃபாரின் தானே, அவர் வேற ஒரு அட்ரஸ் தானே இருக்குது. அவருக்கு எதுவுமே தெரியல. ஜேகேக்கு பைத்தியம் முடிக்கிற ஆகிடுது. டேட்டை கெஞ்சிட்டாங்க. ஜேகே வந்துட்டு அவங்க எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு சத்தியமே தெரியாது சொல்லிட்டே சொல்லிடுறாங்க. அவரால் முடியவே ரொம்ப கஷ்டப்படுறாரு. 1 month ஆஃப்டர் இந்த பக்கம் மேரேஜ் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஜேகேக்கு 1 month ஜிம் எங்கன்னு சொல்லிட்டு அவர் சுற்றி பார்க்குறாரு. எங்கே தெரியுமே அவர் கிடைக்கவே இல்லை. அவர் எங்கே போனார், என்ன பண்ணுறாரு எதுவுமே தெரியாமல் போனதுனால நம்ம ஜேகேவால் எதுவும் பண்ண முடியாமல் மேரேஜ் பார்க்குறாங்க. இப்போ எனக்கு மேரேஜ் வேணாம் ஜிம் ஜேகே சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, நான் பிஸ்னஸ் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. மேரேஜுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வயன் வெயிட் பண்ணுவா சொல்லிட்டாங்க. ஏன்னா வயனுக்கு வெயிட் பண்ண மாட்டா. மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் குழந்தை பக்கத்துலாம் பார்த்துக்கணும் சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிச்சுட்டாங்க ஃபோர்ஸ் பண்ணி. அதுக்கப்புறம் ஜேகேக்கு எனக்கு மேரேஜ் ஆயிருக்கும். அந்த நைட்டுமே நம்ம மேரேஜுக்கு பிஃபோர் நைட்டே டே நம்ம காயெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க ஜேகேக்கு. இன்னும் லைஃப்பில் ஒயன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜேகே முடியும். ஜேகே சொல்கிறாங்க என் லைஃப்பில் ஒய்ஃப் நாங்கள் மட்டும்தான், அவனை தாண்டி வேறு ஒருத்தவங்க என்னால் யோசிச்சு எவ்வளோ பார்க்க முடியாது சொல்லிட்டு ரொம்ப அழகாரு. இவங்க புரியுது அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு. ஆனால் ரியாலிட்டி என்ன போக புரிஞ்சுப்பாங்க. ஒயின் வந்து அக்செப்ட் பண்ணலாம் சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. இதெல்லாம் இது வரைக்கும் இதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ ப்ரெசென்ட் வந்துடலான்டா. ஆனம்மா காய் சொல்லி முடிக்கும். அந்த பக்கம் சின்னலாம் மொத்த கை வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிதான் சொல்கிறாங்க. அன்றைக்கி நீங்களாம் வந்திருந்தப்போ அவங்க தான் இருந்திருந்தான். அவன் தானே பார்த்துட்டான். ஒயினோட கண்ணை பார்த்து நான் ஒயின் ரொம்ப லவ் பண்ணுறா, அவள் உடஞ்சி போயிடுவா. ஜேகே கிடைக்கிறதுல ரம்பத்துலாம் பரவாயில்ல. ஏன்னா அவன் வந்து 19 வருஷம் லவ் பண்ணியிருக்கான்றப்போ அவளுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும், எவ்வளோ கனவுகளாக இருக்கும். அது வந்து உடச்சிட்டு நம்ம போய் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனை விடவும் ஒயின் பெட்டராக பார்த்துப்பா. ஒயின் கிட்ட இருந்தால் ஜேகே நல்லா இருப்பான்னு அவன் நினச்சிட்டான் சொல்லிட்டு நம்ம
காய் சொல்றாங்க ஒயின் அப்படியே கீழே வந்துட்டு பயங்கரமா இருக்காங்க. என்ன சொல்றாங்க அவளுக்கு இப்போ ஜேக்கப் பத்திர பெருசா இல்லை, ஒரு பையன் இந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கான். அவன் சொல்றது மேலே கேட்டிருக்கும் போதும் கூட இவன் வந்துட்டு நம்மளுக்காக சொல்லிட்டு ஒயின் பார்த்துட்டு இருக்கா. அப்போது பையன் சொல்றாங்க அவன் எங்கே போனான்னு தெரியாது ஒயின், எனக்குமே தெரியாது அவன் எங்கே இருக்கா சொல்லிட்டு. டேவ் தவிர வேறு யாருக்குமே தெரியாது அவனை பற்றி ஃபுல்லாகவே. ஏன்னா டேவ் அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸ், அவங்க எப்பவுமே அவங்ககிட்ட அதை ஷேர் பண்ணுவானா. அப்படி தான் ஒயின் அவன் விட்டுட்டு போயிட்டான். அவன் வந்துட்டு சொன்னான் உன்னை பார்த்து செகண்டாக புரிஞ்சுட்டு அவனை பார்க்குற ஒரு சிஸ்டர் ஃபீல் இருக்கு, கண்டிப்பாக நம்ம ஒயின் ஜங்கரெல்லாம் பார்த்துப்பேன். உன்னை வந்து உன் மனசை உடைச்சி உன்னை காயப்படுத்தி ஜெயிக்க மேட்ச் பண்ணிட்டா ஹாப்பியாக இருக்க மாட்டான், அவன் லைஃப் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டா. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப அழுதுப்போ ரொம்ப துடிச்சு போயிடா. அவன் வந்து எனக்கு தப்புமே இல்லை சொல்லி சொல்கிறாங்க. யாருமே அவன்கிட்ட சொல்லியா சொல்கிறாங்க, நானும் சொல்ல என்ன ஜெயிக்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா என்கேஜ்மெண்ட் ஆனது. அதனால தான் வந்துட்டு ஏன்னா எப்பவுமே சொல்லுவான் மற்றவங்க பொருளை எனக்குமே ஆசைப்படக்கூடாது, ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருளை வந்து பறிச்சு வச்சு கூட ரொம்ப தப்பு சொல்லிட்டு அவன் அடிக்கடி சொல்லுவான். ஒரு சின்ன விளையாடுற விஷயமான ஒரு ஸ்நாக்ஸ் விஷயமா அதை கூட சொல்லுவான். அவங்களுக்கு சேரணும் அவங்களுக்கு சேரணும் அடுத்தவங்க வந்து எடுத்துக்கூடாது தெரியாமல் கூட சொல்லிட்டு இருப்பான். அப்படி ஒரு மாதிரி எத்திக்ஸாக ஒரு மாதிரி அப்படி வாழற ஒரு பையன் அவன், அப்படி ஒரு இதாக அவ்வளோ நல்ல விதமாக வாழ்ந்த ஒரு பையன் அவன் சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. சின்னக்கு ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க எழுந்துக்காமா அவங்கள எந்த தப்புமே இல்லை அவங்க சொல்லிட்டாங்க. அவனுக்கு செக்கிங் எல்லாம் சொல்லிட்டு அவனுக்கு கோவமே வரல. அவன் சொல்றாங்க ஒயனோட கண்ணையே ஒயனோட லவ்வே அவன் கண்ணுக்கு புரியல சொல்லிட்டு தான் கேட்டான். ஏன்னா அவனுக்கு புரிஞ்சிச்சு ஒயனை பார்த்ததுமே ஒயன் இவ்வளோ லவ் பண்ணுறாங்க அது அவனுக்கு வந்துட்டு அவனுக்கே புரியல தான் அவன் நினைச்சேன் தவிர மற்றபடி அவன் வேறுமே நினைக்கவே இல்லை. அவன் மனசுக்கு நிறைய வழி இருந்துக்குனான். ஏன்னா அவன் அந்தளவுக்கு லவ் பண்ணான், அந்தளவுக்கு பாசிட்டிவாவான். ஆனால் என்ன அவன் விட்டு கொடுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் எங்கே இருக்கா என்னன்னு சொல்லிட்டு ஸ்டில் எங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்னக்கு ஒரு மாதிரி சின்ன நம்ம சின்ன எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ நம்ம ஒயன் பார்க்குற காய் சொல்றாங்க ஒயன் சொல்றாங்க அவங்க எங்க இருக்காங்க சொல்லி சத்தியமா தெரியாது ஒயன் தவிர யாருக்கும் தெரியாது சொல்றாங்க. இப்போ ஒயன் இருக்கிறா சின்ன பார்க்குறேன் ஒயன் எங்க போற சொல்றாங்க. ஏன் நான் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இப்போ ஒயனோட ஒயன் ஜெனோட ஹேண்ட் எடுத்து விட்டு டேரக்டா டேபிள் விட்டு தான் வராங்க. இப்போ வீட்டு டோர் ப்ளஸ் சொசைட்டிக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் மிட் நைட் தானே. இப்போ நம்ம ஒரு பர்சன் ஓப்பன் பண்ணுறோம், ஓப்பன் பார்த்தாக்கா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க. இப்போ ஷுவாக எங்களோ உள்ளமா சொல்றாங்க இல்லை வா மாசம் கூப்பிட்றாங்க. இப்போ உள்ள வராங்க என்னாச்சும் இந்த டைம்ல சொல்றாங்க டேவ் பார்க்கணும் சொல்றாங்க. டேவ் சட்டி போடுவா ஷுவா போய் எழுப்புறாங்க. டே எழுச்சி விடுறாங்க. என்ன இந்த டைம்ல சொல்றாங்க. இப்போ நம்ம வெயின் பண்ணிட்டோட ஹேண்ட் பிடிக்கிறா என்ன சொல்றாங்க ஜெமினி எங்க இருக்காம கேட்குறாங்க. இப்போ நம்ம டேக்கு நாளுக்கு ஏன் சொல்றாங்க ஜெமினி எங்க இருக்கா சொல்றாங்க. புரியல எதுக்காக ஜெமினி பத்தி கேட்குறாங்க, உனக்கு அப்படி ஜெமினி தெரியும் சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒயன் நடந்தா சொல்றாங்க ஜங்குக்கு சொல்றாங்க. ஜங்கு ஹேண்டை கட் பண்ணிட்டான். அவனுக்கு எனக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. எனக்கு இப்போ ஜங்கு பத்தி எதுவுமே இல்லை, எனக்கு அதை பையனை பார்க்கணுமே சொல்றாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க அது வேணும் ஒயன் அது நல்லதில்லை ஜெக்கி உன்னோட ஹஸ்பண்ட் ஓகேவா நீ தான் வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ரெண்டு பேர் பிடிக்காது எனக்கு பிடிக்காத பசங்களுக்கு எப்படி என் கூட வந்து பிடிச்சி புரியாதமா வாழ சொல்ல முடியும் சொல்றாங்க. அது சொல்றாங்க இல்லை அவனால வாழ முடியாது என்கிட்ட இப்போ இல்லை என்ன இல்லை வேறு யாரு கூடயுமே அவனால வாழ முடியாது சின்ன தவிர சொல்றாங்க. ஒயன் சொல்றாங்க அவன் அந்த லவ் பண்றான், அவன் கிரேஸா இருக்கும் அவன் மேல வீடு வச்சிருக்கான். அவன் சொல்றான் வெறும் லவ் மட்டும் ஃபீல் பண்ணலாமா அவன் வீட்டுல கலந்துதான் சொல்றாங்க. இப்போ டேக்கு தெரியும்ல ஜெயிக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. ஜிம்க்கு வேறு லவ் மட்டும் பார்க்கல என் வீட்டில் அவன் கலந்துட்டான்னு அவர் அடிக்கடி சொல்லுவாரு. இதை டேக் பார்க்குறாங்க. ஒயன் சொல்றாங்க நீங்களும் சொல்லியிருக்கலாம் லவ் டைம் சொல்லியிருந்தா சிலவே சரியா இருக்கலாம், அப்பவே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கூட தேவை சொல்றாங்க. ஒயன் என்ன பேசுறாங்க லைஃப் சொல்றாங்க. என்னோட லைஃப்பை பார்த்துக்கிட்டு இது வரைக்கும் நான் ஒரு மாதிரி இருந்திருக்கேன், இதுக்கப்புறம் எனக்கு புரியுது எனக்கு மெச்சுக்கிட்டே இல்லை. ஒரு பிடிக்கல ஒரு பாசம் கேமல் லவே வராதுன்னு தெரிஞ்சு கூட ஒரு பாசம் கூட எப்படி வாழ்ந்துருக்க பாரு, எந்த ஒரு நம்பிக்கையில் இருந்தேன்னு தெரியல, எவ்வளோ முட்டாள்தனமாக வாழ்ந்துருக்க பாரு. என்ன நினச்சி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் என்ன யாருமே தெரியாமல் ஜஸ்ட் என்னை பார்த்து ஒரு கொஞ்ச நேரத்தில் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு என் மனசை பற்றி புரிஞ்சுக்கிட்டு எனக்காக விட்டு கொடுத்துட்டு போயிருக்கான். எனக்கு அந்த பையனை பார்க்கணும். அவன் தானே சொன்னான் என்னை பார்த்து சிஸ்டர் பண்ணி மாதிரி சொல்லிட்டு எனக்கு அவனை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அது பையன் சொல்கிறாங்க ப்ளீஸ் டே அப்படி சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இப்போ டேவும் வேறு ஆப்ஷன் இல்லாமல் அட்ரஸ் கொடுக்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க அவன் பார்க் உட்பட பையன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் அவன் பார்க் உட்பட பையன், அவன் சாதாரண பையன் இல்லை, அவன் பார்க் உட்பட பையன், அவன் ஒரே ஒரு அவன் வாரிசுனா அது அவன் ஒன்று தான் ஒரு பையன் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இவங்க இருக்கிறத சொல்கிறாங்க ஆஸ்திரேலியா அப்படி சொல்லி அட்ரஸ் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா தேங்க்யூ சொல்கிறாங்க. இப்போ எங்கே போகிற சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒயின் கிளம்ப ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலண்டா ஒரு கம்பெனி காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாம் ஓகேவா சொல்கிறாங்க. எல்லாம் ஓகே சார் பாருங்க சொல்லிட்டு காமிக்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டுருக்காங்க. செக் பண்ணிட்டு அந்த ஃபைலை சைன் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது ஒரு பர்சன் வந்து கூப்பிட்றாங்க. நிம்மி மேடம் சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. உங்களை பார்க்க ஒரு பர்சன் வந்திருக்காங்க சொல்கிறாங்க. வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு வெளில வராங்க. நிம்மி வராங்க. சொல்லுங்கள் யார் வேணும் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஓ எங்கள் சார் தான் எங்கள் பாஸ் தான் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. உங்களை பார்க்கணுமே சொல்கிறாங்க. உங்கள் பேர் என்ன அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படி கேட்குறாங்க. என் அப்பாயின்மெண்ட்லாம் இல்லை என் பேர் ஒயன், நான் கொரியாலேருந்து வரேன் அப்படி சொல்கிறாங்க. கொரியாலேருந்து வரீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி சொல்லுங்கள் பிஸ்னஸ் சொல்கிறாமா சொல்கிறாங்க. இல்லை அஃபிஷியலாக சொல்கிறாங்க. அஃபிஷியலாக ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ
நம்ம இனிமே போகிறாங்க. சார் சொல்கிறாங்க, சொல்லுமா நீங்கள் சொல்கிறாங்க சார் உங்களுக்கு பார்க்க ஒரு பர்சன் இருக்காங்க சொல்கிறாங்க. யாருமா பிஸ்னஸ் கிளைண்ட்டாக சொல்கிறாங்க. இல்லை சார் அப்புறம் சொல்கிறாங்க அவங்களுக்கு பர்சனலாக பார்க்கணுமா சொல்கிறாங்க. பர்சனலாக யார் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க பேர் ஒயன்னு சொல்கிறாங்க. கொரியரில் இருந்திருக்காங்க சொல்கிறாங்க. டக்குன்னு ஜிம் நினச்சிட்டாங்க. என்ன நேம் சொன்னால் சொல்கிறாங்க பேர் ஒய்யனா கொரியரில் இருந்திருக்காங்க நான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எங்கே இருக்காங்க சொல்கிறாங்க. வெளில சொல்கிறாங்க. டக்குன்னு ஜிம் எஞ்சி வராங்க. எஞ்சி பார்க்குறாங்க. நம்ம ஜிமின் ஒயன் திரும்பி பார்க்குறா. ஜிமின் அவ்வளோ அழகாக இருக்காரு. ரொம்ப கோட் ஷூட்லாம் வியர் பண்ணிக்கிட்டு சூப்பராக ஒரு சிஓ அழகாக இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க என் பேர் ஒயன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு தெரியல ஒயனை ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் உள்ளே வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஒயன் உள்ளே போகிறா கேபினில். ஜிமின் தான் நிம்மி ஜூஸ் நான் வாங்கிட்டு வருமா சொல்கிறாங்க. ஜூஸ் நான் ஆர்டர் பண்ணுமா சொல்கிறாங்க. இப்போ ரொம்பியும் இந்த போகிறேன் சார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயன் உட்கார அந்த சோஃபாவில் பார்த்துட்டு இருக்கா ஜிமினை. அவ்வளோ அழகாக ஒரு சிஓவா ரொம்ப ஹம்பிளாக பேசிட்டார். பேசும்போதே பார்க்குறாங்க. எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயன் பார்க்குறேன் நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ்ட்டு பார்க்குது. ஏன்னா என்ன விஷயமா வந்திருப்பாங்க எதுக்கு நம்ம தேடி வந்திருக்காங்க சொல்ல ஒரு பயம் வருது. இப்போ நம்ம ஜிம் பார்த்துருக்காங்க. அப்படி நிம்மதி ஜூஸ் இருந்துடுறாங்க. சார் சொல்கிறாங்க குடுமா சொல்லிட்டு குடிங்க சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க இல்லை குடிங்க ரொம்ப தூரத்தில் வந்துருக்கீங்க ஜூஸ் குடிங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் எடுத்து ஜூஸை ட்ரிங்க் பண்ணி வைக்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. என்ன பேசுறது தான் இம்பார்ட்டண்டா எவ்வளோ தூரம் என்ன தேடி அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க. இப்போ டைமே புரிஞ்சுக்கிட்டு நான் கிளம்புறேன் சார் சொல்லிட போயிடுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் நீங்கள் ஓகே தானே அப்படி ஜிம் கேட்குறாங்க. ஏன்னா ஒரு ஜேக்கை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல. நீங்கள் ஓகே பாய் இப்படி சொல்லி வந்திருக்கீங்க சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க. ஒயின் பார்த்துட்டே இருக்கா ஜிமின். இதனால தான் ஜேக்கேக்கு உனக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா அவ்வளோ கைண்டா அவ்வளோ ஹம்பிளா ரொம்ப பாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு நீங்கள் ஓகே தானே சார் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயன் தான் அப்படியே ஜிம்மில் பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் நீங்கள் ஓகே தானே ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒயன் பார்க்குறான். நான் ஓகே இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சு அப்படி ஜிம்மு கிட்ட வராங்க. நீங்கள் ஓகே இல்லைனாக்கா அவர் கை போட்டு டச் பண்ணி கூட பேச பயப்படுறாங்க. ஏன்னா ஒரு பொண்ணுடையா சொல்கிறாங்க. நீங்கள் சிஸ்டராக தானே பார்க்குறதா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் ஹக் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. கேன் ஹக் யூ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் ஜிம்முக்கு ஹேண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. டக்குனு ஒயின் போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஏன்னா ஒரு பிரதராக ஃபீல் பண்ணுறாங்க. அவர் யாருக்கிட்டே இந்த மாதிரி கேட்டது கூட இல்லை. இப்போ நான் இப்போ அவளுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட தான் அழுன்னு தோணுது. இப்போ ஜிம்மில் ஒரு ஸ்ட்ரேஞ்சராக தானே இருக்காங்க. ஒயின் ஹக் பண்ணிட்டு டைட்டாக ஹக் பண்ணி ரொம்ப ஆரம்பிச்சிடறா. ஜிம்முக்கு எப்படி கம்ஃபர்ட் பண்ணவும் தெரியல. ஜிம் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை ஒயின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒயின் ரொம்ப அழகா ரொம்ப நேரம் அழகா இப்போ 2 பேருக்கு சேம் ஏஜ் தான். ரொம்ப நேரம் அழகா ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னவா இருக்கும் சொல்லி பிரச்சனையா எதுவும் இருக்காது அவங்க லைஃப்பில் அப்படி சொல்லிட்டு பயப்படுறாங்க. போயிங்களா ஒயின் ரொம்ப நேரம் இப்போ தான் அவங்க கொஞ்சமாக அந்த கண்ணீர் இப்போ தான் ஸ்டாப் ஆகுது. அவ்வளோ நேரம் நடந்திருப்பா. இப்போ நம்ம ஜெமீன் ஒயினை கொஞ்சம் ஹக்கர் யூஸ் பண்ணது டிஷ்யூ எடுத்துகிட்டு ஒயின் டேஸ்ட்லாம் வெயிட் பண்ணுறாங்க. என்னாச்சு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஓகேவா சொல்லுங்கள் சொல்லிட்டு இப்போ ஏன்னா அழுதுக்கப்புறம் வழக்கு கொஞ்சம் நார்மல் ஆகிட்டா. இப்போ ஒயின் பார்க்குறேன். நான் ஓகே இல்லை ஜிமின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா. நீ உன் ஜேக்கை பற்றி கேட்க முடியாது அப்படி கேட்குறாங்க. அமைதியாக இருக்காங்க. சொல்ல ஜிமின் ஏன் உன் ஜேக்கை பற்றி நீ கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க எனக்கு சொந்தமானவர் இல்லை உங்களுக்கு சொந்தமானவர் உங்கள் ஹஸ்பண்ட். சரி அது மட்டும் இல்லாமல் உங்களை தலைவர் யாரும் ஒரு பத்திரம் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்த்துட்டு இருக்கா. நீ உனக்கு புரியுது ஆனால் அவங்களுக்கு புரியலையே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஒயின் அவங்க லைஃப் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. மேரேஜ் ஆனதுலேருந்து ஜேகே அவளை தள்ளி வச்சதுலேருந்து இப்போ நைட் அவங்க ஃபைட் நடந்தது. அதுக்கப்புறம் ஜேகே ஹேண்டை கட் பண்ணிக்கிட்டது. இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் காய்கிட்ட இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஜிமின் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஏன்னு சொல்கிறாங்க. நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் ஜிமின். இதுக்கப்புறம் நான் எதையும் ஹைட் பண்ண விரும்பலை. ப்ளீஸ் ஜிமின் நீங்கள் அவங்க மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க உங்கள் ஹஸ்பண்டை போய் சொல்கிறாங்க. இல்லை இதுக்கப்புறம் நான் கூட வாழ மாட்டேன். எனக்கு அவள் லவ் ஃபோர்ஸ் பண்ணி வரவே கூடாது. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு 2 இயர்ஸ் அவன் மனசெல்லாம் மாற்ற முடியல. நேற்று நைட்டு வரைக்கும் உன்னை பற்றி எனக்கு உன்னை யாரும் எனக்கு தெரியாது. ஈவன் நான் கூட உன்னை ஃபைட் பண்ணும்போது சண்டை போடும்போது தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ஏன் இப்படி பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு கோவம் வந்துச்சு. ஏன் ஜேக்கே தெரியல கோவப்பட்ட என் மேலே எதுக்காக வந்துட்டு அந்தளவுக்கு அழுதான். ஏன் அந்தளவுக்கு இப்படி இருக்கான். ஒரு அப்படி மாதிரி இருந்த இப்படியே எனக்கு மாறினா அவன் அந்தளவுக்கு உடஞ்சி போயிருக்கான். அவன் மனசில் எவ்வளோ வலி இருந்தா எவ்வளோ வேதனை இருந்தா அவன் நினைக்கிறதால உன் கூட வாழணும் உன் கூட இருக்கணும் மட்டும்தான் நினைக்கிறானே தவிர மற்றபடி வேறு எதுவுமே அவனுக்கு இல்லை. இப்போ என் கூட மட்டும் இல்லை வேறு யாருக்கு தான் வாழ முடியாது. உன்னை தவிர சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் என்ன பேசுறீங்க சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் ஜிமின் இதை நான் வந்துட்டு மெச்சூரிட்டியாக முடிவெடுத்துருக்கேன். சரியா கண்டிப்பாக என் லைஃப் வந்ததுக்கப்புறம் வந்து நான் ஸ்பாயில் பண்ண விட மாட்டேன். என் லைஃப்பும் சரி ஜெயிக்கிற லைஃப் சரி ஸ்பாயில் பண்ண விட மாட்டேன் சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க எனக்கு புரியுது. என்ன அசால்ட்டாக அப்படி முடிவெடுத்துட்டீங்களே உங்கள் ஹஸ்பண்ட் பாசம் லவ் பண்ண தெரிஞ்சதும் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் விட்டு கொடுத்தா மட்டும் தான் லைஃப் நல்லாயிருக்கும். சரியா எனக்கு என் லைஃப் இதுக்கப்புறம் அவங்க கூட தான் கண்டிப்பாக நல்லா இருக்காது. ரொம்ப ஹெல்லாயிரும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரீசன் தெரியாமல் அவங்க கூட வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏன்னா அவன் எதனால் என்கிட்ட வந்து இருக்க மாட்டான். ஏன் வந்து அக்செப்ட் பண்ணிக்க சொல்லிட்டு இப்போ ரீசன் தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் அவனே நினச்சேன் அவங்க கூட வாழ முடியாது. எனக்கு முன்னே அப்போ தான் ஒவ்வொரு டைம் பார்க்குறப்ப ஏன்னா அவங்க கூட அப்படி வாழ்க்கையை வாழ்ந்துருக்கான். இனி ஒரு பர்சனாக அவன் யோசிக்க கூட பண்ண முடியாது.
எனக்கு அந்த விஷயத்துல ஜேகே பார்த்தா ப்ரௌடா இருக்கு. ஏன்னா ஒரு பர்சன் லவ் பண்ணிட்டு இன்னொரு பர்சன் டக்குனு மேரேஜ் பண்ணுறது அக்செப்ட் பண்ணிக்காம அந்த பர்சன் நினைச்சிட்டு வாழறா. அப்போ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருப்போம் கூட அப்படி சொல்றாங்க. இன்னும் ஒரு மாதிரி இவங்களாவே சொல்றாங்க. அப்போ நான் மெச்சூரிட்டி இல்லாமல் வந்துட்டு எங்க நண்பன் கணக்கு சொல்றாங்க, என் அப்பா அம்மா சொல்றாங்க, சின்ன வயசுல என்கரேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே நினைச்சிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு முட்டாள்தனமா. இப்போ என்னால் ஓன் ப்ரொஃபைட் நிற்க முடியும் சரியா. எனக்கு எல்லா மெச்சூரிட்டி வந்துச்சு. அதுவும் லவ் ஸ்டோரி கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு சரியா. என்ன என்னால் பார்த்துக்க முடியும், என்ன யார் லவ் பண்ணுறாங்களோ எந்த ஒரு பர்சனலாக கம்ஃபர்ட் பண்ண முடியுமோ அப்படி ஒரு பர்சன் கூட வாழ முடியும். எப்படி என்னை கம்ஃபர்ட் பண்ணாத ஒரு பர்சனும் இல்லை என்ன வந்துட்டு ஒய்ஃபை போய் அக்செப்ட் பண்ணிக்காத ஒரு பர்சன் கூட வாழ முடியாது சரியா. இதுக்கப்புறம் ஜேகே லைஃப்ல இல்லை. என் ஜேகேவே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இது வரைக்கும் எங்களுக்குள்ள இந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப் எல்லாமே என்னோட முடிய போக சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க அவசரப்படுன்னு சொல்றாங்க. இல்லை இப்போதான் கரெக்டாக முடிவு எடுத்துருக்கேன் சரியா. இதுக்கப்புறம் நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நீங்க ஜேகே மேரேஜ் பண்ணிக்கணும். இதே என்ன பண்றடாக்கு என்னை பார்த்து அந்த செகண்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. என் மனசுல எந்த குற்றவா லவ் வச்சிருப்பேன். என் கூட தான் ஹாப்பியர் பண்ணி நினைச்சிருக்கீங்க. அதாவது நான் அதை பார்த்து சொல்லிட்டேன். அவனுக்கு அது புரியல. என் லவ் அவனுக்கு புரியாம வந்திருக்கு. ஆனால் ரீசன் தப்பு இல்லை. எனக்கு உங்களை மாதிரி பர்சன் லவ் பண்ணிட்டு என்ன மாதிரி பண்ணக்கூடாது, ஜஸ்ட் என்கரேஜ்மெண்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு வாழ முடியாது. எனவே தான் சொல்லுவான் இதெல்லாம் நான் வேண்டாம், இந்த என்கரேஜ்மெண்ட்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காது. ஸ்கூல் படிக்கும்போது சொல்லுவான் அடிக்கடி, உனக்கு பிடிச்ச மாதிரி பையன் லவ் பண்ணி யாரும் உனக்கு பிடிச்ச லவ் பண்ணி இல்லைக்கா உனக்கு பிடிச்ச மாதிரி ஏறி என்ன வந்து டிபெண்ட் பண்ணாத, என்னை வந்து அப்படி பார்க்காத சொல்லிட்டு அவனே சொல்லியிருக்கான். அப்பெல்லாம் இதை சும்மா சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டேன். எனக்கு அப்போ புரியல, இப்போ தான் புரியுது சரியா. அவனுக்கு அந்த லவ் ஃபீல்ன்ற உண்மையில தான் வந்துருக்கு சரியா. நம்ம க்ரஷ்ஷாவோ இல்லை நம்ம பிடிச்சவங்க அத்தை பையன் மாமன் பையன் எத்தனை பேர் நம்ம லைக் பண்ணலாம். ஆனால் லவ் போகிற மாதிரி தான் வரும் ஓகேவா. அப்படி பார்த்தா அவனுக்கு உண்மையில தான் வந்திருக்கு. அப்படி சொல்லிட்டு என்னம்மா வயன் சொல்கிறாங்க. ஆமாம் அவனுக்கு உண்மை மட்டும் தான் லவ் இருக்குது. இப்போ வரைக்கும் ஸ்டில் அவன் ஃபோட்டோஸ் மட்டுமே மொபைல் வச்சிருக்கான். இப்போ அது அவன் ஃபோட்டோஸை பார்த்து மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் மெமரிஸ் மட்டும் தான் கூட இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு மாதிரி எடுத்து என்ன சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் சொல்கிறாங்க உன் நேம் அவன் டேட்டு போட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இன்னும் ஷாக் ஆகிடுது. வயன் சொல்கிறாங்க ஆமாம் உன் நேம் அவன் டேட்டு கூட போட்டிருக்கான் சரியா. அது கூட இப்போ ரீசெண்டாக அதை பார்த்தேன். அது இப்படி அடிபட்டதுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு அடிபட்டுருந்துச்சா. அப்போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது அவன் ஷர்ட்டில் கொஞ்சம் ஒரு மாதிரி விஷயம் சொல்லிட்டு கொஞ்சம் ரிமூவ் பண்ணாங்கன்னா அப்போ தான் நான் பார்த்தேன். அந்த டைம் தான் அதை பார்த்தேன். அவன் வந்துட்டு நேம் ஜிம்மின்னு சொல்லிட்டு டேட்டு போட்டிருக்கான். அந்தளவுக்கு லவ் பண்ணுறான். அவன் மனசுக்கும் சரி அவனுடைய மைண்டு சரி இடத்துலையும் மட்டும் தான் இருக்கு. அவன் பாடியில் கூட உனக்காக நேம் ப்ளேஸ் கொடுத்துருக்கான தவிர வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டான். இதுக்கப்புறம் லைஃப் வேஸ்ட் பண்ணாத ஓகேவா. நீ அவன் கூட வாழணும். ஏன்னா நீ ஸ்டில் எனக்கு தெரியும் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க சொல்லு ஜிம். நம்ம பிரதராக பார்க்குறப்ப சிஸ்டராக பாரு. என்ன கண்டிப்பாக என் லைஃப் ஸ்பாயில் ஆகிடாது சரியா. நீ பயப்படாத. எங்கிட்ட நம்மளோட பொண்ணு லைஃப் ஸ்பாயில் ஆகிடுச்சோ ஜேகே நம்மளால நினைக்காது ஓகேவா. இதுக்கப்புறம் கண்டிப்பாக ட்ரூவான லவ் எனக்கு புரிஞ்சிச்சு. ட்ரூ லவ்னா என்ன அப்படி சொல்லி எனக்கு புரிஞ்சு. எனக்கு முன்னாடி ஜேகே வரையும் நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க தவிர ஆனால் ஒருத்தர் மறந்துட்டு வாழ முடியல. உங்களால் புரிஞ்சுதான் இருக்க முடியும் தவிர மறக்க முடியல ஒருத்தர். அதே மாதிரி தான் சரி. நான் வந்து எனக்கு ஒரு லைஃப் அமைச்சிப்பேன். நான் எப்படியே வந்துட மாட்டேன். நான் கண்டிப்பாக மாறுவேன் லைஃப்பில். எனக்காக நான் மாற்றிக்க முடியும். இதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன லவ் பண்ண ஒரு பர்சன் நினச்சிக்கிட்டு இருக்கிறது லைஃப் வேஸ்ட் ஒரு லைஃப் தான். எனக்கு கண்டிப்பாக புரிஞ்சுக்க பெட்டர் பர்சன் வருவாங்க. நான் அவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறா. நான் நம்புறேன் எனக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் வயனோட லைஃப் கண்ணை பார்க்குறாங்க. அன்னைக்கு பார்த்து அந்த வயனோட கண்ணுக்கும் இன்னைக்கு பார்க்க அந்த வயனோட கண்ணுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது கண்ணில் பெயின் வந்து மாறி இருக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அன்னைக்கு லவ்வோட பார்த்துருப்பாரு ஜேகேமோட லவ்வில் பார்த்துருப்பாங்க. அன்றைக்கி பார்த்தா பெயின் மட்டுமே தெரியுது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்லிட்டாங்க எனக்கு ரிவர்ஸ் பண்ண ஓகேவா. நான் உனக்கு சிஸ்டராக இருந்து நான் பண்ணுறேன் ஓகேவா. என் ஜேகே ஹாப்பியாக இருக்கணும். தெரிஞ்ச தரணும் ரொம்ப லவ் பண்ணியிருக்கு. அவன் என்ன வந்து எதுக்கு காயப்படுத்துதில்லை. ஃபேக்காக லவ்விங் கொடுத்ததும் இல்லை. அவன் காயப்படுத்துதில்லை சரியா. அவங்க பண்ண தப்பில் உடனே வந்து அவனை நினச்சிக்கிட்டே கூட வாழாமல் இருந்தது செகண்ட். அதுவும் நல்ல விஷயம் தான் கரெக்டு தான். ஒரு பசங்க மனசில் நினச்சிக்கிட்டு இன்னும் பசங்க கூட ஒரு லைஃப் வாழ்ந்தோம்னா அதுவும் ரொம்ப பெரிய தப்பு தான். சீப்பாக இருக்கும் அது. ஆனால் என்னால் இதுக்கப்புறம் வந்துட்டு ஜேகே லைஃப்பில் இருக்க முடியாது. இதுக்கப்புறம் நீ தான் கரெக்டாக இருக்கும் சரியா. இதை பற்றி யார் என்ன சொல்லுவாங்க யோசிக்காது. நான் வீட்டில் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அது பையன் சொல்கிறாங்க நான் பேசுகிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல. ஆனால் என்னால் சொல்கிறாங்க நீ அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிடாது ஓகேவா. லைஃப்பில் வந்துட்டு இன்னொரு சான்ஸ் வந்து மிஸ் பண்ணாத சொல்கிறாங்க. நீயும் இந்த லைஃப்பில் தனியாக வாழ்ந்துருவேன் நான் கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. நீயும் ஜேகேவும் தனித்தனியாக வாழ்ந்து ஒரு லைஃப் வேஸ்ட் பண்ணுற விட பண்ணால் சேர்ந்து வாழாங்க ஓகேவா. இதுக்கப்புறம் நீயே சொல்ல நான் ஜேகே கூட வாழ மாட்டேன். ஜேகே கூட இருக்க முடியாது சரியா புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டேன். ஏன்னு சொல்கிறாங்க. உங்கள் லைஃப் என்னாங்க சொல்கிறாங்க. என் லைஃப்பில் நிறைய லெசன் கற்றுக்கிட்டேன். அந்த லெசனை வச்சு நான் வந்து பெஸ்ட்டாக லைஃப் ரீட் பண்ணுவேன். இதுக்கப்புறம் வா சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க எங்கே சொல்கிறாங்க நீ என் கூட வா சொல்லிட்டு ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஒரு டாக்ஸி நிற்குது. அப்போ 2 பேரும் உட்காடுறாங்க. டேரக்டாக நம்ம என்ன ஜேகே ஜிம்மில் விட்டு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்க் பேலஸ்ன்னு சொன்னால் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு பார்த்தா நம்ம ஜிம்மில் அத்தை இருக்காங்க. இப்போது ஜிம்மில் அத்தை பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அத்தை சொல்கிறாங்க என்ன இப்போ அந்த டைம் வந்துருக்கா ஏன்னா ஹெல்த் ஓகே சொல்லிட்டு வந்து பாசமாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஏன்னு பார்க்குறா ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த ஆண்டி பார்க்குறாங்க. நீ யாருமா சொல்கிறாங்க. இப்போ தான் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அத்தை இது ஒய்யன்னு சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஒய் எனக்கு நடந்தா சொல்கிறாங்க. அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை ஜேகேவால் வேறு யாரும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என்ன லவ் பண்ணவும் இல்லை. அவன் லவ் பண்ண ஜிம்மில் மட்டும்தான் சொல்லிட்டு இப்போ நடந்தாலும் சொல்லவும் ஹேண்டை கட் பண்ணிட்டா அப்படிலாம் சொல்லவும் ரொம்ப கஷ்டமும் போயிடுது. ஆனால் உன் லைஃப் சொல்கிறாங்க என்னால் பார்த்துக்க முடியும்.
10 வரைக்கும் ஜெக்கே வேணும் ஒன்றா இருக்கும். ஆனால் அவனோட ஷேடோ கூட என்ன பட்டதில்லை. அந்த மாதிரி தான் இருந்திருக்கான். அவனோட அத்தை பண்ணுற முறையில் கூட நார்மலாக கூட என்கிட்ட வந்து இதாக இருக்க மாட்டான். ஒரு கிட்ட வந்து உட்கார்ந்து பேச அப்படி கூட பண்ண மாட்டான். அப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுவான். எனக்கு அப்புறம் புரியல. இப்போ புரியுது அவன் ஏன் அப்படி தான் சொல்லிட்டு சொல்லவும் இவங்களுக்கு புரிஞ்சு. ஏன்னா ஜிம் லைஃப் வந்துட்டு இவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டதான் எனக்கு ரீசன் ஜெக்கே அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீ சொல்லிட்டாங்க என் லைஃப்பில் நான் கரெக்டாக தான் முடிவு எடுத்துருக்கேன். இப்போது கண்டிப்பாக லைஃப் நான் பார்த்துப்பேன். நீங்கள் எல்லாரும் உங்கள் சம்மதத்தோட சொல்லிட்டாங்க கண்டிப்பாக சொல்லி இப்போ ஜிம்மோட அத்தை ஜிம்மில் அப்பாட்ட கூப்பிட்டு பேசுகிறாங்க. அவங்க அப்பா கோவம் என்ன பேச சொல்கிறாங்க. அண்ணா தயவு செஞ்சு என் ஜிம் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாதீங்க சரியாக சொல்கிறாங்க. என்னம்மா பேசுகிற சொல்கிறாங்க. ப்ளீஸ் நான் புரிஞ்சுக்கோங்க. ஜிம்மில் ஹாப்பியாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இப்போ எல்லாரும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஜிம்மில் அப்பா ஒதுக்க வைக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா வயன்னு சொல்லிட்டு மொத்த பேரும் குறையாக வராங்க. நம்ம ஜெய்க்கு இந்த பக்கம் ஆய்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. காய் நம்ம சின்னன்னு இருக்காங்க. இப்போ ஜெய்க்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஜின்னு பார்க்கணும் எல்லா படி தொலைச்சிருக்கா சொல்லிட்டு அடிக்கிறாங்க. யாங்க சொல்லிட்டு எல்லா படி தொலைச்சிருக்கா பாவண்டா சொல்கிறாங்க. இப்போ ஜம்முக்கு பார்க்குற நீங்கள் தான் ஃபோர்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணிச்சுங்க சொல்கிறாங்க. ஏன்டா அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஜம்முக்கு சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் இவங்க எல்லாரும் ரீச் ஆகிட்டாங்க. கொரியாக்கு ரீச் ஆகிட்டாங்க. ரீச் ஆகிட்டு டேரக்டாக ஜங்கோடி ஜிம்மில் அத்தை போயிட்டு ஜங்கோட அப்பா அம்மா பேசுகிறாங்க. ஜங்கோட அப்பா அம்மாவுக்கு உடஞ்சி போயிடறாங்க. எல்லாருக்கும் ஒயின் நினச்சி அவளுக்கு கவலை. ஆனால் ஒயின் பார்க்குறா. அவளுக்கு மேரேஜ் ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணுறா. ஒயின் என்னமா பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லை நான் ஃபஸ்ட் டைம் தப்பு பண்ணிட்டேன் அதை சரி பண்ண நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லை ஒயின் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா இதுக்கப்புறம் என் சேர்ந்து வாழ சொல்லாதீங்க ஓகேவா. அது இருக்குதுல ரொம்ப பெரிய கேவலமாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ரொம்ப பெரிய அசிங்கம். எனக்கு இன்னொரு பாசனமா இன்னொரு மனசு நினச்சிட்டு ஒரு பையன் கூட என்ன சேர்த்து வச்சு வாழ சொல்கிறது ரொம்ப தப்புமா. அது ஏன் தப்பு தான் சொல்லிட்டாங்க. அத்தனை டைம் சொன்னால் எனக்கு பிடிக்கல வேணும் நான் அப்படி பார்க்கல சொல்லிட்டு நான் தான் கேட்காம தப்பு பண்ணிட்டேன் சொல்லிட்டு பாவம் என்ன பண்ணிட்டா மேரேஜ்லாம் ஒர்க்கில் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. அம்மா சொல்கிறாங்க அத்தை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அத்தை பார்க்குறாங்க. இங்கே பா ஜிம் தங்கும் லைஃப் இதுக்கப்புறம் ஸ்பாயில் பண்ண சரியா. அவன் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான் நீ இவ்வளோ பண்ணுற அதே மாதிரி ஆகணும் சரியா புரிஞ்சுக்கோப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா அவங்க ஜிம்மில் ஹாப்பியாக அதை மட்டும் போதும் அப்போ சொல்லிட்டு அவர் மேலே ஒர்க்குமே அரேஞ்ச் பண்ணிடுறாரு. இப்போ இல்லை இந்த பக்கம் நம்ம சின்ன ஜெக்கே வந்து ரிசர்ச் பண்ணி கூட்டிட்டு வராங்க. ஜெக்கேக்கு ஒரு மாதிரி வீக்காக இருக்காரு. பாரு சொல்லிட்டு மெதுவாக வாசல் கூட்டிட்டு வந்து ஒரு ரூம் கூட்டிட்டு போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க. நம்ம எங்கே வந்திருக்கோம் சொல்கிறாங்க. எனக்கு வெட்டிங் ஹால் ஜெக்கே பார்க்க நீங்கள் வந்திருக்கோம் எங்கே வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம் சொல்லி கேட்குறாங்க. யாருக்கா வெட்டிங் ஹால் ஃபேமிலியில் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு சின்ன கோவத்தோடய ஜிம் அந்த ஜங்கோட ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி கூட்டிட்டு வராங்க. கூட்டு ஸ்டேஜ் நீங்கள் வைக்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு வந்துட்டு பார்த்துட்டு திரும்பி பார்த்தாக்கா ஜங்கோட அப்பா அம்மா நிற்கிறாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் நிற்கிறாங்க. எல்லாரும் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் நிற்கிறாங்க. யாரும் ஜெயக்கு தெரியல. இப்போட்டே நம்ம சுகராக வந்துட்டு இருக்காங்க. அவங்க பேபி எல்லாம் வந்திருக்காங்க. ஜெய பிடிக்கிறாங்க. காய் நிற்கிறாங்க. அவங்க பேபி எல்லாம் இருக்காங்க. ஜங்குக்கு புரியவே இல்லை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ரூம் கூட்டிட்டு வாங்க சொல்கிறாங்க. ஜிம்மோட அப்பா ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சி கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஒரு பக்கம் ஜிம்மில் அத்தை ஒரு பக்கம் ஜிம்மில் அப்பா கூட்டிட்டு வராங்க. இப்போ ஜங்கு பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. ஜிம்மு பார்த்து ஜங்கோட கண்ணு அப்படி ஒரு கண்ணீர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பார் ஆகிடுச்சு. அந்த கையில் வச்சுக்க ஃப்ளவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது கூட கீழே விட்டுறாரு. அப்படியே அழுதுட்டே இருக்காங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. இவனுக்கு இந்த அளவுக்கு லவ்வாக சொல்லிட்டு ஒயின் பார்க்குறது புரியுது எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்மில் கூட்டு வந்து கேட்குறாங்க. ஸ்டேஜில் ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. இவனு தான் ஜிம்மில் லவ் பண்ண சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்துட்டு பார்க்குறாங்க மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்லிட்டு இப்போ ஜிம்மில் அடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜான் ஜம்காக நீ பார்த்து திரும்ப சரிக்குள்ள சம்மந்தம் கேட்குறாங்க. இப்போ ஜங்கும் சம்மந்தம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மில் கேட்குறாங்க. பார்த்து நீ ஜான் ஜங்கு திரும்ப சரிக்குள்ள சம்மந்தம் கேட்குறாங்க. சம்மந்தம் சொல்கிறாங்க. எனக்கு ஸ்டில் ஜிம்மில் வரைக்கும் ஜங்கோட பேச பார்க்கவே இல்லை. ஃபைனில் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜங்கு ஜிம்மில் ஹேண்ட் ரிங்க போடுறாங்க. இப்போ வந்து ஏன்னா ஒயின் வந்து ஆல்ரெடி ஜங்குடைய ஹேண்ட் ரிங்க பண்ணிட்டா அவர் மயக்கத்தின் பாரியா அப்போ ரிங்கெலாம் ரூம் பண்ணிட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் கையிலே இப்போ ஜங்கு ரிங்க போகிறாங்க. ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கிஸ் பண்ணாங்க சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ண டைட்டாக போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. கிஸ்லாம் பண்ணல டைட்டாக ஹக் பண்ணி அவ்வளோ அழகாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி கொஞ்சம் கோவம் வந்து ஏன் ஒயின் லைஃப் போய் ஸ்பாயில் பண்ண மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் அவரே நினச்சிட்டு வாழ்ந்ததெல்லாம் அவருக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்குது. ரெண்டுமே மிக்ஸ்டாக இருக்குது. அப்படி டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் அழகாங்க. இப்போ எல்லாருக்கும் புரியுது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. யாரும் இல்லை. இப்போ எல்லாரும் திரும்பி ஒயினதை பார்க்குறாங்க. ஒயின் பார்க்குறேன் நான் என் லைஃப்பை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க. நீங்கள் ரொம்ப போல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தாக்கா அந்த பசங்க இருக்காங்க. யாருனாக்கா நம்ம ஒயின் கூட படித்தவங்களா ஓகேவா. ஒயினும் அவங்களும் ஒரே கிளாஸில் படிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க டாக்டர் ஆகிட்டாங்க. நம்ம ஒயின் வந்துட்டு ஒயினுக்கு வந்து ஃப்ரெஷ் இருக்காங்க. ஒரு மாமா பையன் இருக்காங்க. என்கேஜ்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுமே அவங்களுக்கு ஒயின் ஃபீலிங்ஸ் வந்து போயிருக்கும். இப்போ ஒயின் பார்க்குறா என்னமோ சொல்கிறாங்க. இல்லை ஒன்று மாதிரி யாருமே இருக்க முடியாது. ரொம்ப மெச்சூரிட்டி ரொம்ப போல்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்து ஒயினுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒயின் ஒரு மாதிரி பார்த்துட்டு கால் சொல்கிறாங்க. இப்போது நம்ம காய் பார்க்குறாங்க. நான் தான் கால் பண்ணேன் இது என்னுக்கு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க எனக்கு தெரியும் இவங்க ஃப்ரெண்டு அடிக்கடி ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக சொல்லிட்டு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஓகேவா. அப்போ நான் பார்த்து ஸ்கூல் டைமில் ஒரு டைமாக கேட்டேன் ஏன்டா அவன் போய் பார்த்துட்டு இருக்க என்ன அப்படி சொல்லிட்டு அப்போ அவன் கேட்டான் எனக்கு ஒயினை பிடிச்சி சொல்லிட்டு அப்போ தான் நான் சொன்னால் ஜங்குக்கும் எனக்கு என்ஜிபிளாக இருக்குது சொல்லிட்டு அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டான். நீயே சொல்லலை யார்கிட்டையும் யாராவது ஜங்கிட்ட போனால் அவன் எனக்கு ஹஸ்பண்டாக வர போகிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது அவனுக்கு காதில் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மோன் பண்ணிட்டான். இப்போ ரீசெண்டாக பார்த்தேன் ஓகேவா. அதில் ஜங்கு அடிப்பட்டு என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அந்த ஹாஸ்பிட்டலையும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அப்போ தான் நாங்கள் பார்த்தேன். அப்போ அவன் கேட்டால் நடந்துடலாம் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்துட்டு அவன் சொல்கிறாங்க. இப்போ ஒயின் ஒரு பார்த்துட்டு இருக்கா. இப்போ என்ன பார்க்குறேங்க இங்கே பாரு நான் உன்னை லவ் பண்ண சொல்ல கேட்குற சரியா ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக இருப்போம் பிடிச்சிருந்தா சொல்லு
ஏன்னா ஸ்டில் இப்போ வரைக்கும் நான் லைஃப் மூவ் ஆன் பண்ணல. ஏன்னா டாக்டர் ஆகிட்டு கொஞ்சம் டேஸ் தான் ஆகுது. ஓகேவா 5 years படிச்சுட்டு இருந்தேன். படிச்சு முடிச்சுட்டு இப்போ தான் வந்து ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் டாக்டர் ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு டைம் எடுக்கும். ஓகேவா மேபி உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்கா நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். மேபி உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்கா சொல்லு, நம்ம டேட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறேன், இப்போ எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் வேணும், மற்றபடி டேட்லாம் வேண்டாம், ஜஸ்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படி கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப தெரியாத பசங்க பிடிக்குன்னு தோணு சொல்கிறாங்க. ஏன்னா அதிகம் பேசுனது இல்லை ரெண்டு பேரும் அப்படி சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் இருப்பான்னு சொல்லிட்டு நம்பர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு உனக்கு எதாவது ஐடியா இருக்கா மேலே அடிச்சு தான் சொல்கிறாங்க. ஆமாம் இருக்க சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் நான் கொஞ்சம் கற்றுக்கணும், எனக்கு ஃபேஷன் டிசைன் ரொம்ப பிடிக்கும், அது பண்ண நினச்சேன். ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை பற்றி யோசிக்கல, இப்போ எனக்குன்னு வாழணும் தோணும் சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக அப்செட் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற ஒரு ஹோப் வருது. ஓகே கண்டிப்பாக புரிஞ்சுப்பா அப்படி சொல்லிட்டு லைஃப்பை வந்து புரிஞ்சுப்பா, கொஞ்சம் டேஸ் டைம் கொடுக்கணும், உடனே இன்னொரு லைஃப் வந்து மூவ் பண்ண முடியாது சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்படி பார்க்குறாங்க. ஏமா இதுக்கப்புறம் ஜிம்மில் ஹாப்பியாக இருப்பான் கண்டிப்பாக இருப்பான்னா சொல்லிட்டு பிஸ்னஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம் சரியா, அவங்க ஹாப்பியாக இருப்பான், அவன் ஹஸ்பண்டும் பிஸ்னஸ் பண்ணுறவன் தான் ஓகேவா நல்லா பார்த்துப்பான்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம்மில் அப்பா அம்மா மிஸ் பண்ணிச்சாங்க. ஜிம்மில் கிராண்டு பார்க்குறாங்க. ஜிம்மில் எல்லாம் இதுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும் மேடம் அப்படி சொல்கிறாங்க. சரி இதுக்கப்புறம் நீ கொஞ்சம் ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருந்துச்சு இது பண்ணக்கூடாது இப்படிதான் சொல்கிறாங்க. உன் அம்மா அவன் கூடவே இருப்பா, அவனை ப்ளஸ் பண்ணிட்டே இருப்பா, பார்த்துட்டே இருப்பா சரியா சொல்கிறாங்க. நீ எவ்வளோ அழுதுருப்பேன் இந்த இத்தனை வருஷத்தில் சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் கூட சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் வயனதை டேரெக்டாக பார்க்குறாங்க. வயன் கிட்ட வந்து ஹக் பண்ணிக்கிறா கங்க்ராச்சுலேஷன் ஜிம்மின் சொல்கிறாங்க. வயன் சொல்கிறாங்க நீ என் லைஃபெல்லாம் என்கிட்ட பறிச்சுட்டு இருக்க சரியா, நானே விட்டு தரேன் அதுவும் நீ லவ் பண்ணுற ஒரு பையனுக்கு சரியா, உன்னை லவ் பண்ணுற ஒரு பர்சன், உன்னை ரொம்ப அக்ரேஸாக லவ் பண்ணுற ஒரு பர்சன் ஓகேவா, இதை நினச்சி நீ ஒரி பண்ண வேணாம் ஓகேவா, லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காத, நீ ஹாப்பியாக அவங்க கூட வாழணும் அது மட்டும் போதும் சரியா, அந்த வீட்டில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் ஓகேவா, என்னோட மெமரிஸ் நாங்கள் எதுவும் இருக்காது சொல்கிறாங்க. ஏன் வயன் இப்படிலாம் பேசுறீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறேன் இதுக்கப்புறம் அவங்க கூட ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. இவனுக்கு என்ன சொல்லவே தெரியல. இப்போ நம்ம ஒயின் வர ஜங்குன்னு சொல்கிறாங்க. ஒயின் சொல்கிறாங்க சாரி ஜங்கு ஓகே ரொம்ப ஹார்ட் பண்ணிட்டேன், உன்னை ரொம்ப கஷ்டப்படுறதுனா சொல்கிறாங்க. இல்லை ஒயின் நான் தான் சொல்கிறாங்க. பரவாயில்ல இதுக்கப்புறம் இதை பற்றி யோசிக்காத சொல்லிட்டு போவோம் கிளம்பி போயிடா. இப்போ நம்ம ஒயின் வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறா. இப்போ சின்ன கிளம்பு மாறி இருக்குது. சண்டே பற்றி யாரும் ஜங்கு குட்டியும் நம்ம ஜிம் எதுவும் பேசல. டே பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க. டே பார்த்துட்டு வந்துட்டு பாரு இதை பற்றி யோசிக்காது சரியா, ஜங்கு கூட ஒரு ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ண சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அத்தை ஜிம்மில் அப்பா அம்மா அப்பா அதுக்கப்புறம் அவங்க ஸ்டெப் மாமி எல்லாருமே கிளம்புறாங்க ஜிம்மில் விட்டுட்டு. இப்போ நம்ம ஜெயிக்கிற அப்பா அம்மா ஜெயிக்கிற பேசவே அவங்க ரொம்ப கோவம் இருந்துச்சு, வேர்ல்டு லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டா சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. எங்கே இருக்கிறதுக்கு நம்ம ஜிம்மின் நம்ம ஜங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் அப்படி பார்த்துட்டே இருக்காரு, எதுவுமே சொல்லலை. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அவர் ஒரே ஒரு பார்வை தான் ஏன் விட்டு போனன்ற மாதிரி பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. ஏன் விட்டு ஏன் போனன்ற மாதிரி அவர் கேட்குறாங்க. ரொம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜிம் ஜங்கா ஹக் பண்ணுறாங்க. அழகா ஜங்கா சொல்கிறாங்க. ஏன் விட்டுட்டு போனேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல, நீ இருந்ததாக்கா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல, நீ ஏன்டா அவசரப்பட்டா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நீ நினச்சிட்டியா நான் மேட்ச் பண்ணிட்டா மனசு மாதிரி வாழ்ந்துரும்னு நினச்சிட்டியா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அவனா சொல்கிறாங்க அவன் எவ்வளோ நாள் லவ் பண்ணாண்டா, ஆனால் எனக்கு அந்த லவ் வரும்ல, எனக்கு உங்களுக்கு ரெண்டா இல்லை போய் நான் உன்ன தானடா அப்படிலாம் பார்த்தேன் ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியுது. அவர் ஒன்றும் பார்த்துட்டு இருக்காங்க. நீ என்ன நினச்சிட்டு போனேன், சாக்ரிஃபைஸ் பண்ணுற நினச்சிட்டு போயிட்டியா சொல்கிறாங்க. நீ எனக்கு சொந்தமாக நினச்சிட்டேன், எனக்கு சொந்தமான பையன் இல்லை, நீ இன்னொரு பொண்ணுக்கு சொந்தமான பர்சன் உன்னை போயிட்டியா அவங்க கிட்ட பிரிச்சிருக்கலாம் நினச்சிட்டேன் ஜம்கா அப்படி சொல்கிறாங்க. ஜம்கா உன்னோடதுடா, நீ எத்தனை டைம் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் உன்னோடது நீ என்னோட சொல்லிட்டு அதே சொல்கிறாங்க. தப்பு தான் என் தப்பு, நான் வந்து எங்கேஜ்மெண்ட் அந்த விஷயத்தை உன்ட்ட சொல்லிட்டு லவ் பண்ணியிருக்கலாம், சொல்லாமல் பண்ணது ஏன் தப்பு தான் இல்லை, நான் லாஸ்ட்டாக சொல்லிட்டு எவ்வளோ ஹார்ட்டாக இருப்பேன், நான் வந்துட்டு லாஸ்ட் ஒன்று தெரியும் எனக்கு எவ்வளோ ஹார்ட்டாக இருப்பேன், மன்னிச்சிக்கோ தப்பு ஏன் சொல்கிறேன், இதுக்கப்புறம் தப்பு பண்ண மாட்டேன்னா இது லாஸ்ட் தப்பு சரியா மன்னிச்சிக்கோ சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹேண்ட் எப்படி இருந்துச்சு ஹேண்ட் பார்க்குறாங்க. அங்கே லைட்டாக வீங்கி இருக்கு. செக் பார்க்குறாங்க. கொஞ்சம் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க சரியான டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஒரு 1 வீக்காக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய பிளட் லாஸ் ஆகிட்டு அப்படி கேட்குறாங்க. செக் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த லவ் கேர் கொஞ்சம் கூட குறையில அப்படியே இருக்கும். லவ் சொல்கிறாங்க. லவ் லாஸ்ட் ஜிம் கேட்க செக் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படி அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. இதுக்கு ஒய்யனும் நம்ம ஜம்க்கு இருந்த வீடு. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா எனக்கு இந்த வீட்டை ஏதோ நான் வந்து ரீப்ளேஸ் ஆன மாதிரி இருக்குது ஜம்கா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நான் உனக்காக வேறு வீடு வாங்கிட்டேன் சொல்கிறாங்க. என்னந்துருக்கு ஆமாம் நிறைய உனக்காக எனக்கும் உனக்குன்ற மெமரிஸ் ஒரு வீட்டை நான் கட்டி வச்சுருந்தேன், அது வந்துட்டு அப்படியே இருந்துச்சு, அது எதனால தெரியல, நான் கட்டினதுக்கு சரி அப்படியே வச்சிருக்கேன் சரியா, எங்கேயோ இடத்துல ஒரு இடத்துல தோணும், ஏன்னா ஒயனுக்கு டிவோர்ஸ் கொடுக்க நினச்சிட்டு ஒரு டிவோர்ஸ் கொடுக்க முடிவு பண்ணி தான் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, ஏன்னா ஒயனுக்கு வாழ முடியாது, போய்க்க லைஃப் வாழ முடியாது, அவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்க நினச்சிட்டு இருந்தேன், அவளே புரிஞ்சுக்கோ ஒன் டே 2 போகணும் நினைப்பா, அப்போ கொடுக்கலாம், அது வைக்கிற போது வெயிட் பண்ண நினச்சிட்டு இருந்தேன், அப்போ தான் கட்டினவனுக்காக பாசிட்டு ஜெக்கி கூட்டிட்டு போகிறாங்க ஒரு நியூ ஹோம். அந்த ஹோம் ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம்முக்கு ஜெக்கி பிடிச்ச கலரில் எல்லாம் மிக்ஸ் ஆகி கட்டியிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதை சொல்கிறாங்க. உங்க கூட ஒரு மெமரிஸோட வாழ்ந்துட அந்த வீட்டில் அப்படின்னு நினச்சிட்டேன் சொல்கிறாங்க. ஏன் காம ஒரு மெமரிஸோட இந்த வீட்டில் வாழலாம் நினச்சேன், ஆனால் இப்போ உங்க கூட வாழ போகிற ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே ஜிம் வீட்டுக்கு வராங்க. ஜிம்மோட ஒரு பிக் ஃப்ரேம் ஜெக்கே ஜிம் ஒன்றா எடுத்து ஃப்ரேம் சொல்லிட்டு எல்லாமே ஃபோட்டோவாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கே சொல்கிறாங்க. உண்மையில அந்த அளவுக்கு லவ் வச்சுருக்கேன்டா,
உன் கூட எப்படி லைஃப் வாழணும் ஆசைப்பட்டேன் தெரியுமா, நீ சொல்லு இப்படிலாம் வாழன்னு சொல்லிட்டு அதான் நான் கற்பனை பண்ண ஆரம்பிச்சேன். நீ நானும் கற்பனை பண்ணதை நிஜமாக்கிற முடிவு பண்ண, ஆனால் நீ தான் என் கூட எல்லாம் போயிட்டு சொல்லி கேட்கறாங்க. ஜிம் பார்க்குறேன் சாரி ஜிம் காசுட்டேன் இல்லை இதெல்லாம் போயிட்டு இப்படி கொஞ்சம் டேஸ் பிரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு என்ன லவ் பண்ணுற ரொம்ப ஹாப்பியாக இல்லை. அதான் இந்த டைம் கொஞ்சம் ஹார்ட் ஆகணும் இருந்திருக்கும் போல, இல்லை ஈஸியாக நம்ம லைஃப்பை கிடச்சிட்டா லைஃபோட வேலை தெரியாமல் போயிடும்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் ஜம்க்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ்யூ ஜம் காசு லவ்யூ லாஸ்ட் ஜேகே ஜிம் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண முடியாது. சரி நீ எல்லாமே இருக்கவே முடியல. லைக் ஒரு இது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு உயிரில்லாத ஒரு 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 உடல் மாதிரி வாழ்ந்துட்டு சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க சொல்கிறாங்க ஒரு உயிரில்லா ஜீவன் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னால் இது கூட வாழ முடியாது. சரி எனக்கு அப்புறம் நான் வந்துட்டு நான் ஃபிசிக்கல் மென்டலியும் கூட இருக்கும். ஜெகே சொல்கிறாங்க ஜிம் எனக்கு தெரியும் என் ஜெகேக்கு என்ன கேட்டாலும் கொடுப்பா சரியா, நீ என்னோட ஜிம் சொல்கிறாங்க. நான் வந்து 2 இயர்ஸாக நீ எல்லா வாழ்க்கையிலும் நினச்சி கூட பார்க்க முடியல. நான் வந்துட்டு உன் மெமரிஸோட ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறேன். எனக்கு தெரியும் பேபி எவ்வளோ கஷ்டப்பட்டுருவோம், என் குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டுருன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இப்போ ஜிம் தூக்கிட்டு போகிறாங்க மேலே. இப்போ ஜேகே ஜிம் 2 பேரும் ஒருத்தர் மாதிரி அவ்வளோ கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்ல எமோஷனலாக வருது. யாருமே லவ் அதிகமாக வச்சுக்காங்க சொல்லிட்டு ஃபைனலாக போட முடியல அந்தளவுக்கு ஃபைட் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்லிட்டு 2 பேரும் லேட்டாக படிக்கிறாங்க. இப்போ அவங்க லைஃப் அழகாக போகமான ஆயிடுச்சு. அப்படி ஒரு 3 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்கலாம்டா ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. உங்கப்பா பாப்பாவுக்கு ட்ரெஸ் போட்டு விட சொல்கிறாங்க. வரேன்டா சொல்லி ஜெக்கி தான் டக்குறாங்க ஒர்க் பண்ணிட்டு படத்தை போட்டு மேலே விடாங்க. பார்க்குறாங்க அங்கே பார்த்தா க்யூட்டாக ஒரு பாப்பா நின்றுருக்கா. அம்மா ட்ரெஸ் போட்டு விட சொல்கிறாங்க. லேடாக போடுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்றுருக்காங்க. எனக்கு ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற செகண்ட் பேபிக்கு அதனால தான் ஸ்டமக் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் ஸ்டமக் பிடிச்சிக்கிட்டே இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க வந்துட்டு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. இல்லைடா கிச்சனில் ஒர்க்க சொல்கிறாங்க. அடா நம்ம ஃபங்க்ஷன் போகிற அங்கேயே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க. இல்லைடா உனக்கு ஃபுட்டெல்லாம் வெளில சாப்பிட்டு ஒத்துக்கு அதெல்லாம் சொல்கிறாங்க. பரவாயில்ல சொல்லி ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி டக்குன்னு பேபி ட்ரெஸ்லாம் போட்டு விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி அப்படி மிஸ்ஸியாக இருக்குங்க. ஷோ நீ ஏன் இப்படி இருக்கா சார் ஜிம் போயிட்டு ஜெக்கிக்கு எல்லாம் பண்ணி விடுறாங்க. இப்போ பேபி பார்த்து மறைக்குது. அம்மா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. என்ன எனக்கு மட்டும் பண்ணிவிட மாட்டேன்ட்டா டேடாக்கு பண்ணி விடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜோனா சொல்கிறாங்க. டேடா சொல்கிறாங்க. உனக்கு எனக்கு பாசிட்டிவ் ஆகுது சொல்கிறாங்க. இன்னும் அம்மா எனக்கு பண்ணல உனக்கு பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அட கடவுளை எவ்வளோக்கு எனக்கு பாசிட்டிவ் ஆகுது சொல்கிறேன். ஏன்னா நான் தான் ஃபஸ்ட்டு குழந்தை சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி பார்க்குது. நீ குழந்தையா நீ ஒன்றும் குழந்தை நான் தான் குழந்தை அப்படி பேபி சொல்லுது. என் ஜிம்முக்கு நான் தான் ஃபஸ்ட்டு குழந்தை அப்படி சொல்லி ஜெக்கே சொல்கிறாங்க. டேடா போத்தல்ல சொல்லிட்டு அம்மா எனக்கு பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மி தான் டேடாக்கு பண்ணிட்டு உனக்கு பண்ணலாம் சொல்லிட்டு ஜிம்மி பேபி தான் ஜிம்மி தான் பேபி கிட்ட சொல்லிட்டு அழகாக ஜெக்கி அழகாக ரெடி பண்ணி விடுறாங்க. இப்போ ஜெக்கி பேபி ரெடி பண்ணிடுறாங்க. 3 ரெடி ஆகிட்டாங்க. டேடா இப்போதும் மம்மாவுக்கு தான் வந்து பாசம். மம்மா டேடா மேலே பாசம்னு சொல்கிறாங்க. வச்சுட்டு அப்படி சொல்லக்கூடாது. மம்மா டேடா ரொம்ப லவ் பண்ணுறாங்க. மம்மா டேடா லவ் தான் நீ எப்படி சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. அப்போ கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஜிம்மி பேபியை கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மி ஜெக்கி பார்க்குறாங்க. பார்த்து இறங்க சொல்கிறாங்க. 3 பேர் இறங்குறாங்க. இன்னைக்கு எங்கே போகிறாங்கனாக்கா ஒய்யனோட மேரேஜ் டாக்டர் ஒய்யன் என்னோட மேரேஜ். அதுக்காக தான் இவங்க 2 பேர் போயிட்டுருக்காங்க. இப்போது 3 பேரும் போயிட்டுருக்காங்க. காதை உட்காந்துருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஜம்க்கா ஒயின் ஹாப்பியாக இருப்பாலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பா சரி இப்போ தான் நார்மலாக பேசுகிறாள் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அவள் நம்மளால ஒரு லைஃப்பில் கற்றுக்கிட்டா லெசன் கற்றுக்கிட்டா. பார்த்தால ஃபேஷன் டிசைனிங் நம்பர் 1 இருக்கா. அவளுக்கு ஒரு பெரிய ஃபேஷன் இது இருக்குது சொல்கிறாங்க. அவர்கிட்ட வந்துட்டு எல்லாம் எவ்வளோ இது பண்ணுறாங்க அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஃபேஷன் ஃபீல்டில் ரொம்ப பெரிய ஆளாயிட்டா. இப்போக்கு நம்பர் 1 இருக்கா. அவளுடைய இதில் இப்போக்கா கான்ட்ராக்ட் போடணும் ஒர்க் பண்ணணும் அப்படி ஒரு டீல் பேசணுனாக்கா அவ்வளோ கஷ்டம். அவ்வளோ சீக்கிரம் யாரும் அப்பாயின்மெண்ட் கிடைக்காது அவர்கிட்ட. அந்தளவுக்கு பிஸி உமன் ஆகிட்டா. பிஸ்னஸ் உமன் ஆகிட்டா. நம்ம என்ன வித ஃபேமஸ் டாக்டர் இருக்காங்க. 2 பேருக்கும் பர்ஃபெக்ட் மேட்ச். 2 பேரும் இப்போக்கா லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. 1 இயர் வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக இருந்திருப்பாங்க. கம்ஃபர்ட் ஜோனாக இருப்பாங்க. 1 இயருக்கு அப்புறம் தான் நம்ம எனக்கு அவள் எதிர்பார்க்குற லவ் இந்த கம்ஃபர்ட்லாம் என்னகிட்ட கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் என்னும் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. 2 பேர் டேட் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க அந்த ப்ரொஃபஷனலாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு 2 பேரும் ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த 3 இயர்ஸ் ஆச்சு ஆல்மோஸ்ட். இப்போ தான் மேட்ச் பண்ணுற முடிவு எடுத்திருப்பாங்க. ஃபஸ்ட் இன்விடேஷன் ஜிம்முக்கு தான் நம்ம ஒயின் கொடுத்துருப்பா. இப்போ ஃபைனில் இவங்க போயிட்டுருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கடவுளே ஒயின் ஹாப்பியாக இருக்கும் லைஃப்பில் எல்லா ஹாப்பினஸும் கிடைக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனாக நான் ஜங்குக்கு ஜிம்மின்னு பேபி இந்த பக்கம் நம்ம டே அதுக்கப்புறம் அவங்களோட பேபி அதுக்கப்புறம் நம்ம காய் அப்புறம் மெக்கு அவங்களோட ஜாக்சன் ஃபேமிலி சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. டே குள்ளவாண்டு சொல்கிறாங்க. நீ என்ன பார்த்தா குள்ளவாண்டு கூப்பிட்றீங்க ஜிம்மி கேட்குறாங்க. இப்போ ரொம்ப காய் பார்க்குறாங்க. முன்னாடி மாதிரி ரொம்ப குள்ளமாக இருக்கா சொல்கிறாங்க. அது ப்ரெக்னன்சியாக இருக்கானே அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாம் மட்டும் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் பார்க்குறாங்க. ஜங்க் பார்க்குறேன். என்னடா திமுறை உனக்கு சொல்கிறாங்க. என் ஒய்ஃபு டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. டே நானும் ஒய்ஃபு டேஸ்ட் பண்ணேன். என் ஃப்ரெண்டாக தான் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஏண்டா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு எப்படி கடந்து தெரியுமா. இப்போ பார்த்தா எப்படி இருக்கா சொல்கிறாங்க. அது ஏதாவது எங்கிட்ட இருக்கலாம் சொல்லிட்டு ஜேக்கே தான் ஜிம்மி ஹக் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தண்ணி சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்த்துக்கிட்டேடா அம்மா டச் பண்ணா சொல்கிறாங்க. இப்போ ஒர்த்தி அப்படி சொல்லி ஜேக்கே தான் பேபி தூக்கி செஞ்சுருக்காங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஒயின் பார்த்தா பிரின்சஸ் மாதிரி அழகாக ரெடி ஆகிட்டு ஆலமா அம்ஜன் தான் அம்ஜன் அப்பா கூட்டிட்டு விடாங்க. ஒயினை கூட்டு ஒரு ஸ்டாச்சு நிற்க வைக்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மி பார்த்து ஜிம்மி ஏன் ஜிம்மி நிற்கிற உட்கார சொல்கிறாங்க. சேர் கூட உட்கார வைக்கிறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. இந்த உட்கார சொல்கிறாங்க. ஏங்க எங்களை கோமே சொல்கிறாங்க. எனக்கு என்ன சில ஓமே இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஒயின் சொல்கிறேன். என்னடா பேசுகிற ஒயினில்
மாமா பொண்ணு அதுக்காக நீ ஒன்றும் அவள் பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ணலாம் வர சரியா, அவளே ஒரு வீட்டுக்கு மேரேஜ் பண்ணி வச்சா, நீ வந்துட்டு எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்க, உன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும், உண்மையில எவ்வளோ பாசம் காட்டுறவங்க புரிய சொல்கிறாங்க, என்ன ஹேங் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், என்ன பண்ணுறாங்க பாரு பொண்ணு வந்து பசங்களாம் வச்சுட்டு சமாளிக்க முடியல அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க உண்மையில ரொம்ப பாசம் சரியா. அது மட்டும் அப்பா அம்மாவே உங்க மேலே கோவப்படல சரியா, அவங்களுமே உங்களுக்கு பாசமாக தான் இருக்காங்க, என்ன வரமாட்டாங்க கொஞ்சம் ஈகோ சரியா சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு மேரேஜ் ஆகிட்டல இனிமேல் வருவாங்க சரியா, இனிமேல் வந்து ஒன்று பேபியில் பார்த்து கொஞ்சம் வாங்க சரியா சொல்லிட்டாங்க. சின்ன பார்க்குறீங்க அங்கிள் டிக்கே சொல்லிட்டாங்க, அங்கிள் என்னோட அப்பா அம்மாக்கெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேவா, ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க, உன்னை பற்றி கேட்டே இருப்பாங்க சரியா எப்படி இருக்கா சொல்லிட்டு, அவங்க சீக்கிரமாக வருவாங்க சரியா சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தாக்கா கரெக்டாக ஜங்கோட அப்பா அம்மா வந்துட்டு இருக்காங்க, ஜங்க் பார்க்குறாங்க அப்பா அம்மா வராங்க சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க வந்துட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபோனை டேரக்டாக வந்து அந்த பக்கம் வைக்கிறாங்க. இப்போ தான் என்னோட மேரேஜ் நடக்க ஆரம்பிக்குது. மேரேஜ் முடிஞ்ச அடுத்த செகண்ட் ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, டேரெக்டாக வந்துட்டு ஜீவனா செல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க கிராண்ட்மா அப்போ பிளஸிங்ஸ் வாங்கி அவ்வளோ ஜிம் சொல்கிறாங்க, மெதுவாக போகுது போயிட்டு கிராண்ட்மா ப்ளஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க, செல்லாம் உங்களுக்கு ஹாப்பியாக தங்கணும் சொல்லி ப்ளஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க ஜிமின் எப்படி பார்க்க சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்க நல்லா இருக்குல்லப்பா சொல்கிறாங்க, நல்லா இருக்கேன் ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ அவங்க பக்கத்து ஜங்கு பார்க்குறாங்க, நீ இப்போ எப்படி இருக்கு அப்படி கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டால் சொல்கிறாங்க, நல்லா இருக்குமா சொல்கிறாங்க. இந்த வருஷம் கேட்க ஹாப்பியாக இருக்குது, இப்போ நல்லா தான் இருக்கா சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க கோவம் தான் இருந்துச்சு இப்போ கோவம் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜெக்கியோட அம்மா சொல்கிறாங்க. ஜெக்கியோ அவங்க அம்மா கிட்ட ஹக் பண்ணிக்கிறாங்க, மன்னிச்சுக்கோங்க அம்மா சொல்கிறாங்க, மன்னிச்சுக்கோங்க அப்பா சொல்லிட்டு கிராண்ட்மா கன்ஃபார்ம் பண்ணி கேட்குறாங்க. இப்போ கிராண்ட்மா கன்ஃபார்ம் பார்க்குறாங்க, இல்லைப்பா தப்பு எங்கள் மேலே தான், நீ ஸ்டார்டிங்காக சொல்லுவில்ல எனக்கு வேண்டாம் வேணாம் சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுக்கணும், தப்பு எங்கள் மேலே தான் இல்லை, அட்லீஸ்ட் நீ சொல்லியிருக்கலாம் அப்போவே இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு சொல்லிட்டு இந்த பையன் லவ் பண்ணாங்க எங்கிட்ட சொல்லியிருந்தா கூட நாங்கள் ஏதோ சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் என்ன மனசை பார்த்தாம ட்ரை பண்ணிடுன்னு சொல்லிட்டாங்க. புரியுது அப்படி அந்த பையன் ஒயின் இருந்த சுச்சுவேஷன் அப்படி பையன் வந்து ரொம்ப லவ் பண்ணலா இப்போ தானே புரியுது, நீ எந்த அளவுக்கு இந்த பையன் லவ் பண்ணிட்டு அந்த பையன் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறா சொல்லிட்டு புரியுதுப்பா ஓகேவா, இதுக்கப்புறம் ஹாப்பியாக சரி உங்கள் லைஃப் ரொம்ப கஷ்டம் இருக்காதுலாம் சொல்லிட்டாங்க. இல்லை கிராண்ட்மா நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் தெரியும் நான் எப்படி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு புரியுது, நீ எவ்வளோ ஹாப்பியாக இருக்க, அது நீ முன்னாடி இந்த பிஸ்னஸ் போய்ட்டு ரொம்ப டாப் ஆகிட்டு எனக்கு புரியுது வைக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பிஸ்னஸ் சொல்லிட்டு இல்லை உனக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுறான், அவனுக்கு ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான்னு புரியுது சரியா. நான் நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படணும், அது நீ ஒயின் எப்படி இருக்க ஆசைப்படணும், அதில் உங்கள் 2 பேருக்கு தான் எல்லாமே கரெக்டாக இருக்குது, நீங்கள் தான் ஒருத்தர் லவ் பண்ணுறீங்க போய்ட்டு உங்ககிட்ட தான் இருக்குது ஒருத்தருக்கு தான் போயிட்டு இருக்கு புரியுது ஹாப்பியாக இருங்க அது போய் சொல்லிட்டாங்க. இப்போ ஒயின் பார்த்தா ஹாப்பியாக மேரேஜ் ஆகிட்டு இப்போ ரொம்ப விஷ் பண்ணுறாங்க ரொம்ப ஹாப்பியாக இந்த பக்கம் ஜம் கூட அம்மா போய்ட்டு விஷ் பண்ணிட்டு வராங்க. ஜிம்மி ஜம்ப் பண்ணிருக்காங்க. இப்போ ஒயின் பார்க்க ஜிம்மி என்ன கேட்டுக்கோப்பா அப்படி கூப்பிடுறாங்க. இப்போ ஒயின் ஜிம்மி மெதுவாக நடந்து வராங்க, பார்த்து அப்படி ஒயின் நம்ம ஜிம்மி ஹேண்ட் பிடிச்சி கூட தூக்கி விடுறா, ஏன்னா அவளுக்கு ஜிம்மி ரொம்பவே பிடிக்கும். ஜிம்மி பார்க்குறாங்க ஒயின் சொல்லிட்டாங்க அவருக்கு வந்து டேஸ் வந்துச்சு வச்சோ அனுக்கூடாத சொல்லிட்டு ஹக் படிக்கிறான், நீ கூட பறக்காமல் இருந்துருக்கலாம், ஆனால் எனக்கு தம்பி மாதிரி சரியா நான் அப்படி தான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு ஒயின் ஹக் படிக்கிறான். நான் ஹாப்பியாக இருக்கேன் நீயும் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு இதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்லிட்டாங்க, தெரியும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்காக நிறைய ப்ரேயர் பண்ண ஒரு பாசம் தான் என்னை பற்றி நிறைய யோசிச்சு ஒரு பையன் ஓகேவா சொல்லிட்டாங்க, நீ என்னோட நான் பிளட் பிரதர் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஹாப்பி மேரேஜ் சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க ஜிம்மியும் ஹெல்த்தை பத்திரம் பார்த்துக்கோ சரியா சொல்லிட்டாங்க. ஓகே என்னோ சொல்லிட்டாங்க ஹாப்பியாக இருங்க கண்டிப்பாக சொல்லிட்டு இப்போ ஒரு ஜங் பார்க்குறாங்க ஒயின் பார்க்குறேன் என்ன பார்த்துட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. ஒன்றும் சொல்லிட்டாங்க ஹாப்பியாக தானே இருக்கா சொல்லிட்டாங்க. ஹாப்பியாக இருக்க சொல்லிட்டாங்க. டே பழைய மாதிரி பேசுகிற அட்லீஸ்ட் திட்டவா சரி ஏன் அப்படி இருக்கா சொல்லிட்டு ஒயின் ரொம்ப மாறிட்டா அவரும் ஃப்ரெண்ட்லேயே மாறிட்டா. இப்போ ஜங் பார்க்குறாங்க சொல்லிட்டாங்க பாரு பழசெல்லாம் பேச வைக்க ஹஸ்பண்ட் இருக்கான் பக்கத்தில் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங் ஒயின் சொல்லிட்டு இருக்கா. ஜங்க் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மாதிரி இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு போய் நம்ம அத்தை பண்ண பாடல சொல்லிட்டாங்க. எனக்கு அத்தை பொண்ணு எப்பவுமே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன ஆசைட்டு அவள் கம்ஃபர்ட் பண்ணுறா ஜங்க் ஒரு ஹாப்பியாக இருங்க என்ன நல்லா பார்த்துக்கோங்க அவசியம் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோம் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாங்க. உப்பாயில் மேரேஜ் முடிச்சுட்டு இன்னைக்கு தான் ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உப்பாயில் வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜங்கோட அப்பா கூட வந்திருப்பாங்க. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. கொடுப்பா பேபி எங்க கூட தூங்க வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரிட்டு பேபி அவங்க வீட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜங்கோட கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட இங்கே ஸ்டே பண்ணுறாங்க. இன்னைக்கு இங்கே இருக்கலாம் ஜிம்முக்கு பேபி போகிற வரைக்கும் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டே பண்ணிடுறாங்க. வில்லேஜுக்கு போகாமல் இப்போ ஜிம்மு ஜங்க் ரூமில் இருக்காங்க. ஜங்க் போயிட்டு ஜிம்மு டிகாக்ஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்க இன்றைக்கி சொல்கிறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. இது போதும் அவள் ஹாப்பியாக இருக்கல அவள் ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்து ஜம்க்கா அவள் எப்படி இதே வந்துடுவா சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை இல்லை அவள் ஹாப்பியாக இருக்கா இப்போ லைஃப்பில் சொல்கிறாங்க. இப்போ ஃபைன் இந்த பக்கம் ஜிம் ஜங்கு ஹாப்பியாக இருக்காங்க. கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம ஜிம்முக்கு பேபி தான் பிறக்குது. இன்னைக்கு டோட்டல் ஃபேமிலியும் இருக்குது. ஜிம்மில் அத்தை வந்திருக்காங்க. ஜிம்மில் அப்பா வந்திருக்காங்க. அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. ஜிம்முக்கு க்யூட்டாக ஒரு பாய் பேபி பிறந்திருக்கா. நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க. வச்சு எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜம்ப் கையில் நம்ம பேபி கொடுக்குறாங்க. ஜம்ப் ஹோல்டு பண்ணுறாங்க. பாய் பேபி ரொம்ப க்யூட்டாக இருக்கான். எவ்வளோ அழகாக இருக்கான் சொல்லி கொஞ்சிட்டு இருக்காங்க எல்லாரும். இப்போ நம்ம ஒயின் பார்த்துட்டு இருக்கா எவ்வளோ அழகாக இருக்காங்க கூட நான் தூக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒயினுக்கு நம்ம ஜங்க் கொடுக்குறாங்க. ஒயின் பார்க்குறா அவன் அப்படியே ஜிம் மாதிரியே இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் இந்த பொண்ணும் சரி பையனும் சரி 2 பேரும் ஜிம் மாதிரி பிறந்திருக்காங்க. ரொம்ப அழகாக ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. 2 பேரும் கண்டிப்பாக அப்படி இருப்பாங்க சொல்லிட்டு நம்ம ஒயின் சொல்லிட்டு இருக்கா. ஜங்க் ஏன் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க சொல்லிட்டு 1 மணி நேரம் தேவை அப்படி சொல்லிட்டாங்க. ஏன் இப்படி பேசுகிற ஜங்க் கேட்குறாங்க. 1 மணி நேரம் இருக்க மாட்டாங்க என் ஜிம் மாதிரி இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டாங்க. அவளுக்கு ஜிம் மேலே ரொம்ப பாசம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்க் ஜிம் அம்மா அத்தை பார்க்குறாங்க. ஒயின் சொல்லுவாங்க நீ நல்லா இருக்கேன் அம்மா சொல்லிட்டு நல்லா இருக்காது அப்படி சொல்லிட்டு அவங்க நல்லா பாசம் பேசிட்டு இருக்கா. அவங்க ஃபேமிலி போன மாதிரி ரொம்ப
ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைன் அந்த பேபிக்கு இப்போ நேம் செராமனி ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. இப்போ நேம் என்ன வைக்க போறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க எனக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க என்ன ஆல்ரெடி நேம் வந்து முடிவு பண்ணுற என்ன சொல்கிறாங்க ஜோன் குக்மேன்னு சொல்கிறாங்க. குக்மேன் ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக நேம்னு சொல்கிறாங்க. 2 பேருமே நேம் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஃபைனலாக ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த நேம் செரமனி ஃபங்க்ஷனை. இப்போ எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. அப்படியே ஆஃப்டர் 5 மந்த்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஜிம் பார்க்குறாங்க ஒயன் எதுக்கு ஸ்வீட் தர சொல்லு ஒயன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயன்டா ஃபஸ்ட்டு உண்டா சொல்லணும்னு நினச்சேன். நீ தானே கேட்டே இருப்பா சீக்கிரம் இந்த குட்னு சொல்லி நீ தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களோட ஃபஸ்ட்டு சொல்லிருக்கா அப்படின்னா குட்டி பாப்பா வரப்பறலா சொல்கிறாங்க. ஆமாம் வரப்பறா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பிடா ஜிம் ரொம்ப ஹாப்பிட்டாங்க. டெய்லி எங்கள் பாரு அவனுக்கு பேபி பண்ண 5 மந்த் தாண்டா ஆகுது ரொம்ப குடிக்காத சொல்லிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் பரவாயில்ல நீ அம்மாவுக்கு போனால் எனக்கு ஹாப்பி தானே சொல்லிட்டு அங்கிளாக பிறந்து ஜிம்மு குடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ ஹாப்பி உன் ஃபேஸில் சொல்லிட்டு ஒயம்புல ஹக் பண்ணிக்கிறா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உனக்கு பார்க்கும்போது. என் மேலே எவ்வளோ லவ் எவ்வளோ கேர் உனக்கு சொல்கிறாங்க. பின்ன இருக்காதா சொல்கிறாங்க. நீ அவளுக்கு டிசவான பொண்ணாச்சே சொல்கிறாங்க. ஆமாம் அவளுக்கு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஹாப்பினஸை ஃபஸ்ட்டு உண்டா சொல்லி நினச்சா சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. அப்போ எனக்கு சொல்கிறாங்க ஒன்டே தான் சொல்லணும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறவங்க சிரிக்கிறாங்க. ரெண்டு பேர் டாமன் மாதிரி இப்போவும் அப்படி போயிட்டு தான். இப்போ நம்ம ஒயின் பார்க்குறேன் என்ன கேட்க ஃபுல்லாக சாப்பிட சொல்லிட்டு சரி ஓகே நான் போயிடுச்சு நான் என்கிட்ட சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. மத்தியானம் போனாவே வரவா சொல்கிறாங்க. இல்லை பிள்ளை எண்ணம் வந்துட்டு காய் போயிட்டு வர சொல்லிட்டு போயிடா அப்படின்னு பேசுகிறாங்க. ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்கக்கா சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட் ஆகிட்டல உன் ஃப்ரெண்டு ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சொல்கிறாங்க. ஆச்சோ சொல்லிட்டாங்க. பரவாயில்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அவள் ஹாப்பியாக தான் நம்மளுக்கு ஹாப்பியாக சொல்கிறாங்க. அவ்வளோதான் அவள் ஹாப்பியாக இருக்கு. நம்மளால யாரும் ஒருத்தவங்க ஹாட்டாக இருக்கக்கூடாது இந்த வேர்ல்டில் சொல்கிறாங்க. கரெக்டாக சொல்கிறாங்க. கரெக்ட் எப்படி சொல்லிட்டு நம்ம ஒய்யணும் ஜிம்மு ஜங்கு பேசிட்டு இருக்காங்க. பேபி கிட்ட பார்த்துட்டு இருக்கா அம்மா என்ன தூக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தூக்குறாங்க எல்லாச்சும் அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ தம்பி தான் அதிகமாக தூக்குறேன் நீ தூக்க மாட்டா சொல்கிறாங்க. அப்படியா நீங்கள் உன்னையே தூக்குறான் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டு பார்க்குது தம்பி தூங்குறப்போ என்ன தூக்கு தம்பி முடிச்சுட்டு இருக்கப்போ இப்போ தம்பி தூக்க சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஜூயின்ஸ் எல்லாம் எவ்வளோ புரிஞ்சுக்குது சொல்லிட்டு ஜிம்மு கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜம்மு பார்க்குறாங்க என்ன அப்படி சொல்கிறாங்க. இப்போ வீட்டு பார்க்குறது கேட்டா நீ வந்து குழந்தை கிட்ட போட்டு தள்ளி விட்டு ஜிம் ஒரு ஃபார்ம் பார்த்துருக்காங்க. ஜிம்மி இந்த சொல்கிற தங்கம் சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணி சிக்ஸ் சர்வீஸ் பண்ணுறாங்க. நீ ஏன் செல்ல நான் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜம்கிட்ட நான் தான் ஃபஸ்ட்டு குழந்தை ஜம்க்கு தான் ஜிம்மி ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஒரு அழகான ஃபேமிலி அவங்க லைஃப் அழகாக மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜம் பார்க்குறாங்க. இது போதும் நம்மளுக்கு இது போதும் அப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி இல்லை நம்மளுக்கு அழகான வீடு ஒரு பையன் ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக நீ ஆசைப்பட்ட மாதிரி ட்ரீம் நினச்ச மாதிரி எல்லாமே கிடச்சிச்சா சொல்கிறாங்க. எல்லாமே கிடச்சவங்க என் லைஃப் இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை சரியான ஹாப்பியாக இருக்கலாம் சொல்கிறாங்க. இது போதும் இவங்க நல்லபடியாக வளர்த்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு சந்தோஷமாக இருக்கும். இது போதும் சரியாக சொல்கிறாங்க. போதும் சொல்கிறாங்க. இதோடைய அந்த ஸ்டோரியை நான் ஹாப்பி எண்ட் பண்ணுறேன். ஐ ஹோப் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஓகேவா நெக்ஸ்ட்டு எது வந்துட்டு நான் பெண்டிங் வச்சிருக்கோம் அதுதான் போடும். ஓகேவா அது கண்டிப்பாக அந்த 2 ஷாட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட அந்த OT7 எஃப்எஃப்பும் அதுக்கப்புறமா நம்ம அனிமா போட போகிற விமன் குக் எஃப்எம் வரண்டா. ஓகேவா அவ்வளோதான். மற்றபடி இதுவுமே இது பெண்டிங் வைக்க மாட்டேன். எனக்கு பெண்டிங்னாக்கா எனக்கு இப்போ பயங்கர ஹெட் பெயின் வருது. அதை யோசிச்சுக்கிட்டே அதை அப்படி நீங்கள் அடுத்தது நீங்கள் அது கேட்குறப்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் என்னோட மிஸ்டேக் தானே. ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணாக்கா அது ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டோரிக்கு போகணும் புரிஞ்சுக்கிட்டேன். செகண்ட் வந்துட்டு இந்த நியூ ஃபோனில் எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணுறது தான் சவுண்டு வந்துட்டு கேட்கவே மாட்டேங்குது. எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. வாய்ஸ் கிளியராக வர மாட்டேங்குது. சவுண்டு பத்தவே மாட்டேங்குது. எனக்கு புரியல எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டோரி எப்படி வந்திருக்குதான் எனக்கு தெரியல. உண்மையாக சொல்கிறது ரொம்ப பயணம் வச்சு ஆல்மோஸ்ட் எனக்கு ஆனால் மேனேஜ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன். ஓகேவா ஏதாவது இது நிறை குறைகள்லாம் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்கடா. ஓகேவா அப்படியே அதை தாண்டி உங்களால் ஸ்டோரி கேட்க முடியல கிளியராக இல்லை வாய்ஸு அதாவது உங்களுக்கு வேர்ட்ஸை புரியலைனாக்கா ப்ராமிஸாக நான் சொல்கிறேன். நான் இப்படி சொல்கிறேன்னு தப்பாக இருக்குது. ஓகேவா நீங்கள் வேறு சேனல் பாருங்களா. ஓகேவா அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான். ஓகே இதுக்கு மேலே என்னோட எஃபர்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா இவ்வளோ தான் என்னால் முடியும். நான் அந்தளவுக்கு தான் ஒர்த்தான பர்சன் இல்லை. ஓகேவா இதான் உண்மை. இந்த ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணுறது எடிட் பண்ணுறது இந்த ஸ்டோரி ரெடி பண்ணுறது எல்லாமே வந்துட்டு என்னுடைய எனக்கு எப்படி சொல்லியிருந்த கம்பர்சனுக்காகவும் என்னுடைய இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக மட்டும் தான். ஓகேவா பெயின்களாக ஹீல் ஆகணும் அப்படின்னு ரீசனுக்காக மட்டும்தான். வேறு எந்த ஒரு இன்டென்ஷனும் எனக்கு இதில் இல்லை. ஓகேவா உங்களுக்கு போய் நம்புகிறேன். ஓகேடா நான் ஏதாவது உங்களை ஹர்ட் பண்ணுறது பேசுகிறதா தயவு செஞ்சு நினச்சிக்கோங்க. ஓகேவா பாய் டேக் கேர் எவ்ரிவன்.